श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघूद्वहाद्यषटजित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनम् विचार्यतोर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीसम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतश्चैतराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरम् श्रीषठारियतीशानपदपङ्कजषट्पदं श्रीमन्नारायणमुनिं श्रये श्रीभाष्यदेशिकम् இது ரெண்டாம் வட்டைசிங்கர் அவர் கிரந்தகர்த்தா அவருடைய தனின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கல்யாண ராഘவமுனே கிருபாபாத்தம் தயானதம் சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜம் ஷடகோபமுனிம் பஜே ஸ்ரீமத்ஷாரியசேகரலப்தபோதம் ஸ்ரீரங்கநாதரிசூரியகுபைகபாதம் ஸ்ரீமத் பராங்குஷேதீந்திரதயாவலம்பம் श्रीरंगनाथशेखरमाश्यामा श्रीरंगमच्छटाषठकोपयतेन्द्ररङ्गिकार्यात्मजातमुनिभद् गुरुसार्वभौमिः सम्प्रेक्षितं करुणया परिपूर्णबोधं लक्ष्मीः सुमजडगोमुनिं भजामः श्रीरङ्गे शैतीन्द्रना करुणया सोऽस्यायति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनेत्पादाम्बुजेन्द्रं शान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीरङ्गनाथषटकोपयतेन्द्रष्टं लक्ष्मीस्मजडित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराषटकोपहृद्यं வேதாந்தேசிகேந்திரமகம் பிரபத்தியே நாழி ஆகிட்டுனால நிறுத்தி விட்றேன். வந்ததுக்கே நாழி ஆகிட்டு எதுக்காக சொல்ல வேண்டியதுன்னா 41ஆம் பட்ட ஐஷங்கரும் இஞ்சிமூட்டு ஐஷங்கரும் ரெண்டு பேருமா எழுந்திருந்த காலத்தில் 41ஆம் பட்ட ஐஷங்கர் இஞ்சிமூட்டு ஐஷங்கரை நியமித்து அந்த மாதிரி அந்த புத்தகத்தில் ஐஷங்கரே சாத்திருக்காரு. இஞ்சிமூட்டு ஐஷங்கர் 41ஆம் பட்ட ஐஷங்கத்தில் மூர்த்தாபிஷிக்தா எழுந்திருந்த ஐஷங்கர் அவர் போத்காத்தம் சாச்சார். இந்த கிரந்தத்தை நீர் எழுதணும். எழுதுறதுக்கு ஷன்ன ஷடாரி ஷடஜித் லக்ஷ்மணாரியதீஸ்வர ஷன்ன ஸ்ரீ திசதாத்பூய ஷன்னோ விஷ்ணுருக்ரம. அந்த ஐஷங்கர் எல்லாமே வேத பாதமாக வச்சுருந்தா ஸ்லோகங்கள் பண்ணுற வழக்கம். 41ஆம் பட்ட ஐஷங்கர் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சாதிச்சுட்டு இவ்வுலகில் சந்தியாவந்தனாதி நித்திய கர்மங்களின் அனுஷ்டானமே மற்ற கர்மங்களின் அனுஷ்டானத்திற்கு யோக்கியதாபாதகமாயம் பகவத் பிரீத்தி ஹேத்துவாயம் பகவத் அப்ரீத்தி நிவர்த்தகமாயும் தாத்காலிக அர்த்தானுசந்தான ஜனித்த பகவத் அனுபவ ரசஜனகமாயும் சதுர்வித புருஷார்த்தங்களுக்கும் பிரயோஜகமாயும் இருப்பது. இது சாஸ்திர சித்தமாயும் லோகானுபவ சித்தமாயும் இருக்கிறது. இவ்விஷயத்தில் சந்தியாஹீன அசுச்சி நித்தியம் அனர்ஹ சர்வகர்மசு இத்தியாதிகள் பிரமாணங்கள். ஆதலால் திரைவர்ணிகர்களுள் உபநீதர்களான பாலகர்கள் தொடக்கமாய் யாவரும் அவசியானுஷ்டேயமாயுள்ள சந்தியாவந்தனங்களை மந்திரங்களின் அர்த்தஞானத்துடன் அனுஷ்டிக்க வேண்டியதாயிற்று. தாதிஷ மந்திரஜான சித்தியர்த்தம் குருபாசன அதிகத வேதாந்த தத்வார்த்தராயும் பரமகாருணிகராயும் ஷஷ்டி பிரபந்த நிர்மாண பிரவீணராயும் ஸ்ரீமத் அஹோபிலமഠிய த்விதீய ஆஸ்தான நிர்வாகராயும் ஸ்ரீமதித்யாதி நானாவித விருதாலங்கிருத்தராயும் எழுந்தொழியிருந்த ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண தேசிகனாலே அனுகிரகீதமான ஸ்ரீ சந்தியாவந்தன பாஷ்யம் ஸ்ரேயோர்த்திகளாயும் உபநீதர்களாயும் உள்ள யாவராலும் அபியசிக்கப்பட வேண்டியது. இது ஆவசியகம் அப்படின்னு ஐஷங்கர் சாத்திருந்திருக்கார். இந்த உபோத்காதத்தை வச்சுட்டு இனிமூட்டு ஐஷங்கரை நியமித்தார். அதனால் நான் இப்போ இந்த வியாக்கியானத்தை தமிழில் வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஐஷங்கர். 2ஆம் பட்ட ஐஷங்கர் பண்ணது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் இருக்குது கொஞ்சம் சாஸ்திரார்த்தத்தோடு கூட சேர்த்து, அதாவது வியாக்கரண பிரக்கையும் ஒரு பக்கம் சொல்லிருக்க, வேதாந்த பிரக்கையும் கூட சொல்லிருக்க. சாதாரணமாக மந்திரங்களுக்கு அர்த்தம் மந்திர பாஷ்யம் ரசாயன பாஷ்யம் இருக்குது, பட்டவாச பாஷ்யம் இருக்குது. அவள்லாம் வேத மந்திரத்துக்கு அர்த்தம் கர்மகாண்டப்படி சொல்லிருக்க. நாம் சித்தாந்தத்தில் நாம் எப்போது சாத்விகத்தாகத்தோடு கர்மாக்களை பண்ணுறோமோ இதெல்லாம் பகவான் சுஸ்மின் சுப்ரீதே ஸ்வயமேவ காரியத்தின்னும் சுஸ்மின் சுப்ரீதே ஸ்வயமேவ காரித்தவான் இது நடுவில் தான் இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டியது. அப்போது அந்தந்த தேவதைகளுடைய பெயர்கள்லாம் பகவானை குறிக்கிறது. முதல்ல அபோதேவதா அப்படின்னு புரோஷணத்துலேருந்து ஆரம்பித்தார். அப்தேவதைகளே உத்தேசம் இல்லை நமக்கு, அது அச்சேதனமாக இருக்கிறதுனால அதுக்கு அபிமானி ஒன்று சொல்லணும். அந்த அபிமானிக்கும் அந்தர்யாமியான பகவானுடைய பிரீத்திக்காக பகவான் நம்மை எப்படி அவனை ஆராதிக்க சொல்லிருக்கானோ அப்படி நாம் ஆராதிக்க வேண்டும்.
இந்தந்த தேவதைகள் சரீரம் கொண்ட எம்பெருமானை நாம் ஆராதிக்கணும்னு அவன் ஆஜ்ஞை பண்ணிருக்கிறதை கொண்டு அதனால் இது தேவை. நமக்கு கர்மகாண்டங்களில் தேவதாந்தர ஸ்பர்சத்தினால தோஷம் கிடையாது. அந்த சப்தங்கள் அதுக்கு அந்தரியாமியான எம்பெருமானை குறிக்கிறது. அந்த எண்ணத்தோடவே இதை பண்ண போகிறது. அதனால் இந்த அர்த்தங்களுக்கெல்லாம் மந்திரத்துக்கு அர்த்தம் சாய்க்கிற சமயத்தில் முதல்ல சப்தார்த்தம் சொல்லிவிட்டு அப்புறம் இவ்வளோ தத்துவார்த்தம் என்னது அதுதான் விசேஷம். அதுக்காக அந்த ஐஷங்க 2ஆம் மட்ட ஐஷங்க சாத்தியார் வியாக்கியானம் அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்னா மணிப்புராளம் நடுவில் கொஞ்சம் சம்ஸ்கிருதங்கள் எப்படியும் இருக்கும். அதனால் மணிப்புரவாளத்தில் இன்னும் ஐஷங்கர் இதுக்காக தான் ஒரு விவரணம் எழுதினார். அப்போ எழுதிட்டு இந்த ஐஷங்கருடைய நியமனத்தினால எழுதுகிறேன் அப்படின்னு அப்போ ஐஷங்கர் தாக்கிட்டு யசாபத்வக்கநாத்தியந்தோ பிருத்துமன்யேஷு விசாரித்தூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனன்னு லிப்யம் லக்ஷ்மீஸ்மம் சரணம் பிரபத்தியே புண்டரீகாசனாசீனம் பாண்டராபிரேந்து சந்நிபம் அகண்ட போதஜனகம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இது 2ஆம் மட்ட ஐஷங்கர் பண்ண மங்களம். நமாமி சடசித்யோகி சரணாம்புருகம் ஹிமே யத்வசாதேன வேதார்த்தா ஹஸ்தாமலகதாங்கதா. 2ஆம் மட்ட ஐஷங்கர் தான் மங்களம் பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறார். அதுக்கே மங்கள ஸ்லோகம் பிடிச்சி 2ஆம் மட்ட ஐஷங்கர் வியாக்கியானம் பண்ணிட்டு வர. இதில் அவர் சம்ஸ்கிருத சொன்னத்தை அந்த விஷயங்களை விடாமலும் ஓரளவுக்கு சுருக்கி அல்லது எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐஷங்கர் சார் அத்தனையும் வியாக்கரண சூத்திரம் சொல்லிட்டு வந்திருக்கார். சொர பிரக்கிரையெல்லாம் சொல்லியிருக்கார். அதெல்லாம் மொத்தம் தமிழில் வர்ணிக்கிறதுன்றது ஆகக்கூடிய காரியம் இல்லை. ஆனால் அதுலேருந்து சாரார்த்தம் என்ன அப்படின்றது மொத்தம் அது இன்ஜினியர் கூட இன்ஜினியர் அந்த காலத்திலே அதை முத்திரணமும் பண்ணினார். இன்ஜினியர் காலத்தையும் இந்த புஸ்தகமும் வந்திருக்கு. அதனால் மூலத்தை சம்ஸ்கிருதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஐஷங்கருடைய தமிழ் விவரணத்தையும் சேர்த்து இதே நாளாகும். இதுக்கே கூட இது ஒரு தடவை முழுக்க நான் காலட்சேபமாக சொல்லியிருக்கேன். இதை அதான் அவரோட அந்த ரெக்கார்ட் பண்ணதும் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மூலமும் இருக்குது, வியாக்கியானமும் இருக்குது, அது சொன்ன விவரணமும் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 மணி காலம் ஆச்சு அது முழுக்க சொல்கிறதுக்கு. 3 காலம் சந்தியாவந்தத்தில் மந்திரங்களுக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்கிறதுக்கு. பொதுவாக வேத பாஷைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இது வேணும்னு சொன்னாருக்கா இதுவும் கூட சொல்லிட்டு இன்றைக்கி நாம் என்னதான் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கோம்னா இந்த மந்திரங்களில் உள்ள தேவதைகள் விஷயம் இது அதுக்கு அந்தரியாமி வரம் அப்படின்றதும் இந்த சப்தங்களுக்கு சுவாரசிகமாக அர்த்தம் சொன்னால் வேதாந்தப்படி தான் வரும். சிலர் என்ன பண்ணுறா இது பாக்த உபயோகம்னு சொல்கிறது ஒன்று முழு அர்த்தத்தை சொல்லாமல் வேண்டிய அளவுக்கு மாத்திரம் எடுத்துக்கிறதுன்னு சொன்னால் ஜலத்தால் காரியம் மாறுது ஜலத்தால் செடி வளர்றதுன்னு சொன்னால் அதோடு நாம் நிறுத்திட்டு விடுறோம். ஆனால் வேதத்தில் சொல்கிறது அப்ஜாஹா கோஜாஹா ரதஜாஹா அத்திஜாஹா பகவான் சொல்லிட்டு அப்ஜாஹா அப்படின்னு சப்தம் சொல்கிறது. அப்ஜாஹான்னு சொன்னால் ஜலத்துலேருந்து வஸ்துக்கள் உண்டாகிறது அப்ஜம்னு சொல்கிறோம். அப்ஜாஹான்னு ஒரு ரூபம் வரும். அது தனியான ஒரு பிரத்தியம் ஒன்று இருக்குது. ஆபஹா யஸ்மாத் ஜாத்தாக அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அப்போ அப்ஜம்னு சப்தம் வராது. அதனால் என்ன ஆகும்னா பகவான் ஜலத்தையேப்பட உள்பட சிருஷ்டித்தவன் அப்படின்றது அந்தந்த தேவதைக்கு ஒரு பெருமை கொடுத்துருக்கான் பகவான். அந்த பேரால் அந்த ரூபத்திலே என்ன நீ ஆராதிக்க வேண்டியதுன்னு அவன் நமக்கு விதிச்சிருக்கான். அந்த விதியை நாம் பின்பற்றுறோம். நமக்கு உத்தேசம் இல்லை, பகவானுடைய ஆஜ்ஞை உத்தேசம், அவன் திரும்ப நியமனம் உத்தேசம். ஆனால் அவன் எப்படி நியமிக்கிறான்னா லோக விவகாரத்துக்காக. இப்போ ஒருத்தர் சுகிருத்தம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறான். ஒருத்தர் இந்திரநாள் அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கான்னா அந்த புண்ணியம் பண்ணவனுக்கு அந்த பெருமை ஏற்பட்டால் அது லோகத்தாலும் கௌரவிக்கணும். அந்த சாஸ்திரப்படி ஏற்பட்டதுன்னு பகவான் அதனால் என்ன பண்ணுறார், உன் பேரால் பகவான் என்ன ஜனங்கள் என்ன ஆராதிக்கட்டும். உனக்கு அந்தரியாமையாக நான் இருக்கிறச்சேன் நான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணேன்னா உனக்கும் நீ தபஸ் பண்ணி இந்த இடத்த அடைஞ்சுதான். ஒரு சுகிருத்தம் பண்ணவனுடைய சுகிருத்தத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக பிரம்மாபுரிந்து இப்படி தான் அவளுக்கு உள்ள மனுஷன்லேருந்து பிரம்மானந்தம் மட்டும் சுத்தியில் சொல்கிறச்ச அவளுக்கு ஒரு ஆனந்த விசேஷம் சொல்கிறது. இவாள்லாம் பகவானை ஆராதித்து அவன் அனுகிரகத்தினால ஒவ்வொரு ஸ்தானத்தை ஒரு பெருமையை அடைஞ்சிருந்திருக்கான். எல்லாரும் பகவானே நேரம் சொல்கிறதா இருந்தா அப்போ இதனால் பிரயோஜனமே இல்லாத போய்டும். ஒரு பதவியை அடைஞ்சு ஒரு லாபமும் இல்லாத யாரும் திரும்பி பார்க்குறவா இல்லைன்னா எல்லாரும் பகவான்டே போகிறா இருந்தான் என்னத்துக்காக அந்த பதவி பற்றி ஆசைப்படுவான் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறார் பகவான் சாஸ்திரத்தை 2 வகையும் சொல்லிருக்கு. திரிவர்க்கம் அப்படின்றதும் இருக்குது. தர்மார்த்த காமங்களையும் ஆசைப்படலாம், அது ஒன்றும் தோஷம் இல்லை. மோட்சத்தையும் ஆசைப்படலாம். மோட்சார்த்திக்கு இது தேவையில்லாத இருக்கலாம். ஆனால் திரிவர்க்கத்தையும் ஆசைப்படக்கூடியவா இவன் கூட இன்றைக்கி மோட்சார்த்தி எத்தனையோ ஜென்மாக்கள் இவன் திரிவர்க்கத்தில் உழந்துட்டு இருந்திருப்பான். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வழி என்னன்னா இது ஒரு வழி. பகவானை அந்தர்யாமியாக கொண்டது இந்த சப்தங்கள்லாம்னு தெரிய இதுலேருந்து என்ன ஆகும், அதே கர்மானுஷ்டானத்தை பண்ணியும் பந்தகமாக ஆகாமல் மோட்சகமாகிறதுக்கு வழி ஏற்படும். அதை காட்டுறதுக்காக ஐஷங்கர் என்ன சாய்க்கிறார், இதில் சந்தியாவந்த பாஷை நாம் எழுதும்போது இந்த அம்சத்தை கூட தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சிஷ்யாளுக்கும் கர்மகாண்டங்களில் அந்தந்த தெய்வத்தை பேரோடைய மித்திரன்னு சொல்லணும், சவிதான்னு சொல்லணும், வருணன்னு சொல்லணும், அந்தந்த காலத்து தகுந்த மாதிரி அந்தந்த சப்தத்திலே சொல்ல வேண்டும்.
அந்த சப்தத்துக்கெல்லாம் எம்பெருமான் பரியந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எம்பெருமான் அவா மூலமாகவே தன்னை ஆராதிக்கிறத இஷ்டப்படுறார். இது அவர் திருவுள்ளத்துக்காக அவன் பண்ண போகிறது. அப்போ என்ன ஆகும்னா அவள் இடத்துல நமக்கு ஒன்றும் தாச்சாரம் கூடாது. அவளும் பகவானால் அதிகாரம் கொடுக்கப்பட்டவ, பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவான்றது கட்டாயம் இருக்குது. நமக்கு இந்த காரியம் பகவான் விதிச்சிருக்கிறது, அவர் பிரீதிக்கு இப்படி சொன்னால் வருதுன்னா அப்படியே பண்ண போகிறோம். அதனால் ஐஷங்கரங்க ஒரு இடத்துல காட்டுறார். சாத்தாதிகள் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அப்பா தாத்தா முத்தாத்தாவுக்கு பண்ணுறோம்னு நினச்சேன்டா, அங்கே கூட அப்பா தாத்தா முத்தாத்தாவா இருந்தவாளுக்கு அந்தர்யாமிக்காக அது ஆராதனமே பண்ணுறோம். அதனால் ஐஷங்க சாத்த மந்திர வியாக்கியானமும் ஒன்று எழுதியிருக்கார். இன்னும் ஐஷங்க சாத்த மந்திர வியாக்கியானமும் எழுதியிருக்கார். அதையும் அடியே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் இதில் என்னாவது ரெண்டு பக்கமும் பார்த்தால் அது உறவு வந்து நமக்கு தோன்றுறது. தேவதைகள் விஷயத்தில் உறவு இருக்கிறதா தோணலை நமக்கு. ஆனாலும் ரெண்டு இடத்துலையும் உறவு வந்தது பகவான்கிட்ட தான் வந்தது. பகவத் ஆஜ்ஞையினால்தான் இது கர்மானுகுணமாக பகவத் சங்கல்பத்தினால்தான் ஏற்பட்டது. ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு உறவு தோன்ற மாதிரி இருக்கு. அப்போ பகவானை மறந்துவிட்டு அதோடு நின்றுக்கிறோம். அதுவும் சரியில்லை. இங்கே ஏதோ நமக்கு சம்மந்தப்படாதவா ஏதோ பெருமாள் சொன்னதுனால அவளை ஆராதிக்கணும்னு நினைக்க வேண்டாம். ரெண்டு இடத்துலையும் இங்கே பித்ருமுகமாக இருந்தாலும் சுரமுகமாக இருந்தாலும் தர்மயர் ஆராதனீயம் பித்ரு சுரமுகத்தா அப்படின்னு சுவாமி தேசிகன் மீமாம்சா பாதுகாந்த கிரந்தத்தை காட்டுறார். மீமாம்சைக்கு பூர்வமீமாம்சைக்கு தான் வியாக்கியானம் பண்ணணும். சேஷ மீமாம்சைன்னு ஒன்று எழுதினார். சூத்திரத்துக்கே அர்த்தம். ஏகசாஸ்திரம் பூர்வோத்தர மீமாம்சைகள் சொல்கிறதுக்காக ஸ்லோக ரூபம் அவர் கிரந்தம் பண்ணிருக்கார். மீமாம்சா பாதுகா அப்படின்னு 173 ஸ்லோகம் சக்தராவிரத்தத்தில் பண்ணார். அதில் காட்டுறார் ரெண்டு மீமாம்சையும் ஒன்று ஆராதன காண்டம், ஒன்று ஆராத்திய காண்டம். பகவானை ஆராதிக்கிறதே தேவதைகள் மூலமாக பித்ருக்கள் மூலமாக ரெண்டும் சேர்க்கிறார். தர்மயர் ஆராதனீயம் பித்ரு சுரமுகத்தா சாஸ்வதம் தர்மமேகம் அப்படின்னு தர்ம மீமாம்சைன்னு சொன்னால் இதுவும் தர்ம மீமாம்சை. உத்தர மீமாம்சையும் தர்ம மீமாம்சைன்னு சொல்ல முடியும். இவன் சித்த தர்மம், அது சாத்திய தர்மம் அப்படின்னு பிரித்து காட்டுறேன். அப்போ என்ன ஆகுது, அங்கேயும் பித்தர்கள் மூலமாகவும் தேவதைகள் மூலமாகவும் நாம் பகவானை தான் ஆராதிக்கிறோம். அந்த எண்ணத்தோடு அதுக்காக அந்த ஐஷங்க சாக்கியத்தை அனுஷ்டான காலத்தில் பகவத் பர்யந்தமான அனுபவ ரசம் வர்றதுக்காக வியாக்கியானம் எழுதி சொன்னோம். ஐஷங்க விவரணம் எழுதி சொன்னேன். ரெண்டாம் மட்ட ஐஷங்க சம்ஸ்கிருதத்தில் காட்டினார். அது சித்தாந்த ஸ்தாபனத்துக்கு வேணும். நம்ம சித்தாந்தப்படி இதே மந்திரங்களுக்கு சாயனாதி பாஷ்யங்களை நாம் எடுத்துக்காமல் நம்ம பூர்வாச்சாரியால் பாஷ்யத்தை எடுத்துட்டோம்னா பூர்ணார்த்தம் கிடைக்கும். இல்லைன்னா பாக்தமான அர்த்தம் கிடைக்கும். அவள் சொன்னது அந்த அளவோடு நிற்கும், அந்தந்த தேவதை விஷயத்தோடு நிற்கும். இந்த பூர்த்தி பண்ணதை அது பண்டிதாளுக்கு மாத்திரம் உபயோகமாக இருக்கேன்றதுனால ஐஷங்கரதை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அப்போது ஐஷங்கருடைய வாக்கியம் தியாத்வா ஸ்ரீஹரிம் நமன் குருவரான் ஸ்ரத்தாவதாம் துஷ்டயே சந்தியாவந்தன மந்திர பாஷ்ய விவருத்திம் சந்துஷ்ட சித்தோ புருஷம் ஸ்ரீமத் ரங்க சட்டாரி யோகி நிருபதி ஸ்ரீ சம்ஸ்கிருதோபேதையா திராவிட்யா குருதே மகா சரளையா சர்வேட்யா பாஷையா அப்படின்னு சம்ஸ்கிருத பதங்கள் வேணும். கிளடங்கு சம்ஸ்கிருதமே சொல்லணும், தமிழ் சொல்கிறதையும். ஆனால் அது கூட தமிழையும் கலந்து அதில் எங்கே புரியாது இருக்கோ அது எளிமைப்படுத்துறதுக்காக இதையும் உபயோகிக்க போகிறோம். அதனால் மணிப்புரால் நாளில் எழுதுகிறோம். ஸ்ரீமத் அகோபில மட்ட திவ்யாஸ்தானத்தில் 2வது பட்டத்தில் மூர்த்தாபிஷிக்தராக எழுந்துள்ளிருந்த ஷஷ்டி பிரபந்த நிர்மாதாவான 60 கிரந்தம் எழுதினார் அந்த ஐஷங்கர்னு சொல்கிறோம். 60 கிரந்தம் கூட லிஸ்ட்டு கூட இன்னும் கிடைக்கல. இப்போ 23 கிரந்தம் எங்கேருந்து அங்கே தேடி இருக்கோம். சிலது இன்னும் உரச்சோடியாக இருக்குது. இதெல்லாம் வெளியிடணுன்ற எண்ணம் இருக்குது. அதுலேயும் என்ன லாபம்னா, ஏன் இவ இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினான். ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறச்ச நம்ம சம்பிரதாயத்தை நாம் எப்படி நம்ம பூர்வால் சொல்லிருக்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விசேஷங்களுக்காக இவ எழுதியிருக்காது. அதனால் அதை தெரிஞ்சிக்க வேண்டியது. அந்த மாதிரி அந்த ஐஷங்கர் 60 கிரந்தம் சாத்தியவர். நம்பாக்கம் ஸ்ரீமன் நாராயண இதீந்திர மகாதேசிகனால் அருளி செய்யப்பட்ட சந்தியாவந்தன பாஷ்யத்திற்கு மணிப்பிரவாள பாஷையில் விவரணம் எழுதுகிறோம் அப்படின்னு இன்னொரு தன்னுடைய அப்போ இந்த மங்கள ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் பண்ணுறார். ஹயக்ரீவனுக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணார் 2ஆம் மட்ட ஐஷங்க. வெண் தாமரை பூவாகிற ஆசனத்தில் வைத்திருப்பவரும் அத்தையவ வெளுத்த மேகத்தின் நடுவில் இருக்கும் சந்திரனுக்கு துல்லியராயும் பூர்ணமான ஞானத்திற்கு உற்பாதகராயும் இருக்கிற ஹயக்ரீவனை உபாசிக்கிறேன். முதல்ல மங்கள ஸ்லோகம். அது அந்த சப்தம் சொன்னால் சம்ஸ்கிருத சப்தம் தெரியாது போயிட்டால் அதுக்காக தமிழை வர்ணித்தா மனசை இப்படி கல்பிச்சுக்கலான்னு அர்த்தம். அடுத்த பிரசித்தமான ஆதிவன் ஷடோபைதீந்த மகாதேசிகனுடைய திருவடி தாமரையை சேவிக்கிறேன். எந்த திருவடி தாமரையின் அனுகிரக விசேஷத்தால் எனக்கு வேதார்த்தம் எல்லாம் உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல் ஆயித்தோ. அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சர்வ வேதார்த்தமும் ஸ்பஷ்டமாக பிரகாசித்ததோ. அதனால் அவரை தனக்கு ஆச்சாரியனான ஆதிமூல சுவாமி 2ஆம் மட்ட ஐஷங்கருக்கு அவருண்ட தான் சன்னியாசாசிரமம், அவருடைய காலக்ஷேபமும்.
அதனால் இந்த 2 மங்கள ஸ்லோகங்களால் எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரோ தஸ்யைதே கசிதாஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனः என்கிறபடி ஸ்வேதாஸ்வரோபனிஷத் சொன்னித்து சமீச்சீன அர்த்த பிரகாசஹேத்துவான பகவத்பக்தியும் ஆச்சாரிய பக்தியும் சூச்சிதங்களாயிற்று. இப்போது நாம் இந்த அனுஷ்டானங்கள் பண்ணுற காலத்தில் பகவத் பிரீத்திக்காகவும் ஆச்சாரியர்கள் காட்டின வழியில் நாம் பண்ணுறத அந்தந்த தேவதைகளை சொல்ல வேண்டியது. அந்தந்த தேவதைகள் பகவத் சரீரமாக இருந்துட்டு இவாள் மூலமாக பகவான் பிரீத்தனாகிறத அவன் விதிச்சிருக்குது, இது நம்ம கட்டளை அப்படின்றது தெரிஞ்சுட்டு அனுஷ்டிக்கிறதுக்கு வேண்டியது. ஆபோயிஷ்டாதி சந்தியாவந்தன மந்திரங்களுக்கு ஆயிரக்கணக்கான வியாக்கியானங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் வேதாந்தார்த்தத்தின் அனுசாரத்தாலே இந்த வியாக்கியானமானது என்னாலே செய்யப்படுகிறது. 2வது சாக்கியத்தை வியாக்கியா சந்தி சஹசிரஷான்னு சொல்லிருக்க. வியாக்கியானம் இல்லாத நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. நாம கூட எல்லாத்தையும் ஒரு 20 புஸ்தகம் சேர்த்து போட்டிருக்கோம். ஒரு இடத்துல உபநயன மந்திரார்த்தம்னு போட ஆரம்பிக்கிச்சு, சந்தியாவன மந்திரார்த்தமும் போட்டு சமிதாதான மந்திரார்த்தங்கள் இதெல்லாம் ஒரு 400 பக்கத்துக்கு வந்திருக்கு. 3 வேதத்தாருடைய 3 வேலை சந்தியாவந்தத்தையே போடுறதுக்கு ஏதாவது வியாக்கியானங்கள் வெவ்வேறு பாஷையில் இருக்குது. அவ எழுதியிருக்கா. எதுக்காக எழுதினோம்னா எல்லாருக்கும் அவ வழியில் உபயோகப்பட்டோம். நமக்கு அதில் வேண்டியது என்னன்னு காட்டுறதுக்கு ஐஷிங்கர் சொன்னது நமக்கு இந்த வழி காட்டக்கூடியதாக இருக்குது. இது வேதாந்தார்த்தத்தின் அனுசாரத்தாலே எழுதினதுனால் இதில் இது அதிகப்படியான அம்சம். மற்றதில் கிடைக்காமல் இதுலேருந்து கிடைக்கக்கூடியது. இப்போது ஆபோயிஷ்ட மந்திரஸ்ய சிந்துத்வீப ரிஷி அப்படின்னு சொல்கிறோம். ஆபோயிஷ்டா என்கிற மந்திரத்திற்கு ரிஷி. ரிஷின்னா என்னன்னா திரஷ்டாவானவர், அதாவது அதை சாட்சாத்கரித்தவர். ஆபோயிஷ்டாம யோகான்ற மந்திரத்தை யார் முதல்ல கண்டா அப்படின்னா சிந்துத்வீபர்னு ஒரு ரிஷி. அவர் மூலமாக லோகத்தை இந்த மந்திரம் அத்தியன பரம்பரையில் வந்தது. அதனால் அவர் ரிஷின்னு சொல்ல வேண்டியது. அடுத்தது இந்த மந்திரத்துக்கு சந்தஸ் தேவி காயத்ரி, இதற்கு தேவதை அப்புக்கள், ஜலத்துக்கு அப்புகள் அப்படின்னு. இதற்கு ஜலங்களுடைய புரோக்ஷணத்தில் உபயோகம். 4 விஷயம் ரிஷி சந்தஸ் தேவதை விநியோகம்னு இது 4ஐயும் தெரிஞ்சுட்டு மந்திரத்தை உபயோகித்தா தான் சபலமாகும். அப்படி இல்லாந்தா ஊனாக போயிடும், காரியத்தை பண்ணி பலம் கிடைக்காதுன்னு சாமவேதத்தை பஞ்சவிம்ச பிராமணத்தை சொல்லியிருக்கு. இதை வச்சுட்டு தான் யோகவா அவிதிதார்ஷய சந்தோ தெய்வத்தேன பிராமணேன எதித்திவா யாஜயித்வா அத்தியாபயித்வா ஸ்தானம் வர்ஷதி கர்த்தே வா பாத்தியதே பிரவாமீயத்தே பாபியான் பவதி தஸ்மாதேதானி மந்திரே மந்திரே வித்யாத் அப்படின்னு பஞ்சவிம்ச பிராமணம்னு சாமவேதத்தை சொல்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். அவ ஒரு நித்தியகர்மாக்களில் ஸ்ருதி மந்திரங்களை உபயோகிக்கிற காலத்தை அதுக்கு ரிஷி சொல்லணும். ரிஷின்னா யார் இதை கண்டா? அது கிருத்தஞ்சத்திக்காக நாம் அருணனா நாம் அவளை கடன் போட்டிருக்கோம். அவள் சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு லாபம் ஏற்படும், அவளை நினைக்க வேண்டியது. அதே போல் அதனால முதல்ல ஒரு மந்திரம் சொல்லிட்டு ரிஷியை பற்றி சொல், யார் பார்த்தா. அடுத்தது எந்த சந்தஸில் அமைஞ்சிருக்கு மந்திரமாக இருந்தால் அதுக்கு ஒரு பாதம்னு ஒரு கணக்கு உண்டு. 4 பாதம் உண்டு ஒரு மந்திரம்னு சொன்னால் ஒரு பாதத்தில் எவ்வளோ எழுத்து இருக்குது, அதில் குரு இருக்கா லகு இருக்கா என்னென்ன சுரங்கள் இருக்குது, இதுக்காக சந்தஸ்ன்னு பேர். அதனுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், கண்டவாளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது யாரை குறித்து சொல்கிறதுன்றது தேவதை. இந்த மந்திரத்துக்கு ஒரு விஷயமான பிரதிபாத்தியமான ஒரு வஸ்து அது தேவதை. இது எங்கே பிரயோஜனப்படுத்தணும் விநியோகம்னு சொன்னால் இந்த மந்திரத்துக்கு எங்கே விநியோகம். இப்போ இதில் என்ன சொல்லிட்டு சிந்துத்வீபர் ரிஷி காயத்ரி சந்தஸில் இருக்குது. இதுக்கு தேவதை ஜலமே, ஜல தேவதை. இதுக்கு விநியோகமானது புரோக்ஷணத்தில். இப்போ இதில் முதல்ல ஒருத்தரும் புரோக்ஷிச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஜலத்தை சாப்பிட்ணும், பிராசனம்னு பேர். மறுபடியும் இன்னொருத்தரும் புரோக்ஷிச்சுக்கணும், அப்புறம் அர்க்கியப்பிரதானம் பண்ணணும். இந்த அர்க்கியப்பிரதானம் ஸ்ருதியில் விதிச்சது. அர்க்கியப்பிரதானத்துக்கு ஒரு யோகியதை சம்பாதிச்சுக்கணும். அதுக்காக இவன் ஸ்நான மூலா கிரியா சர்வானுக்கு தீர்த்தா மாட்டு வரணும். அதுக்கப்புறம் இவன் சந்தியாவனத்துக்கு முதல்ல பாதோ பிரக்ஷால்யா ஆச்சமியா பிராணாநாயமியா சங்கல்பியா இதெல்லாமும் எல்லா வேலைக்கும் சேரக்கூடியது இருக்குது. இதுக்கப்புறம் அபாத சந்தியாபாசிஷ்யே அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சாத்விக தியாகம் சொல்லு. நானாக பண்ணுறேன்னு நினைக்காம ஸ்வசேஷபூதேனமையா ஸ்வீ சர்வபதி விதாத்தம் பிரீத்தமாத்மானம் தேவ பிரக்கிரமத்தே ஸ்வயம். அவனே என்னை கொண்டு தன் பிரீதியை அடையிறதுக்காக இயக்கி விடுறான். அவன் பண்ண வைக்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், புரோக்ஷிச்சுக்கும். இந்த புரோக்ஷணத்தினால என்ன வருதுன்னா பாஹ்ய சுத்தி ஏற்படுறது, பிராசனத்தினால ஆந்தர சுத்தி ஏற்படுறது. திருப்பி ஒரு புனఃபிராசனம் ஒன்று புனఃப்ரோக்ஷணம் ஒன்று சொல்லி என்ன சொல்வது, சூரியனிடத்தில் ராட்சதா சண்டை போடுறவாளை சூரியன் எதிர்க்கலை, நாம் அவன் சார்பில் நாம் அவளை நிராசம் பண்ணுறதுக்காக அர்க்கியபிரதானம் பண்ண போகிறோம். இது நமக்கு சரியான ஒரு பக்கம் கேள்வி. அதுக்காக சுற்றி பதில் சொல்லிட்டு நமக்குள்ளேயும் பகவான் இருக்கான், இவனே தான் சூரிய மண்டலத்தில் இருக்கான். சயஸ்தாயம் புருஷே எஸ்தாசோ ஆதித்ய சயக்கா. புருஷனுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கவனும் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கவனும் ஒத்தனே. இப்போது அவன் நம்மோட சண்டை போடலேன்ற கேள்வி இதுலேருந்து பதில் கிடைக்கும். நமக்குள்ள இருக்க பகவான் அங்கே இருக்கச்சு அவனோட சண்டை போடுறான் அந்த ராட்சதான். ஸ்ருதி சொல்லிது காயத்ரி அபிமந்தித்தாக ஆபஹ ஊர்துவம் விக்ஷிபந்தி தா ஏத்த ஆபஹ வஜ்ரீபூத்வா தான் ரக்ஷாம்சி வந்தே ஹாருணே துவீபே பிரக்ஷிபந்தி. அவளுக்கு சாவு ஏற்படாது இதுலேருந்து.
அவள் ஒரு வந்தேகாரனோட ஒரு தீபத்தை கொண்டு தள்ளிவிடும். இந்த மந்திரம் சூரியனோட சண்டை போட விடாமல் இந்த ராட்சசால் ரொம்ப உக்கிர தபஸ் பண்ணி வரம் வாங்கினான் பிரம்மாவிடத்தில். சூரியனோட சண்டை போடணும், சண்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டார் பிரம்மா. சூரியன் நான் சண்டை போடுறதா இல்லை அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது இப்போ? சூரியன் சார்பில் பிராமணால் ஆழ்வா சேர்ந்த அர்க்கியபதானத்தை பண்ணால், காயத்ரியை அபிமந்திரம் பண்ணினால் இந்த ஜலமானது வஜ்ராயுதமாய் அவளுக்கு கீழே தள்ளி விடுறது. அவள் மறுபடியும் ஏந்து வர வேலைக்கு அடுத்த சந்தியா திருப்பி இதையே தொடர போகிறது. அதனால் நமக்கு இன்னொருத்தரோட சண்டை போடுறவனை நாம் குறுக்கிடுறத இது நியாயமான கேள்விக்கு பதிலாக சுற்றி என்ன பண்ணிட்டு இன்னொரு உனக்காக புரோஷிச்சுக்கோ. இந்த புனఃபுரோஷணமானது இப்போது சூரியன் சார்பில் எனக்கு அந்தரியாமையாக இருக்கவனே அவன் விதித்ததுனால் இந்த காரியத்தை நான் பண்ண போகிறேன். அதுக்காக அதில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு அதிகப்படியான மந்திரம் இதுக்காக இன்னும் ஆகாரம் மொத்தம் அதிகப்படியாக சொல்லிட்டு அதை தான் அந்த இடத்துல ஐஷங்கர் விவரிக்கிறார். ஒரு புரோஷணம் ஆகிக்கிட்டு ரெண்டாவது புரோஷணம் எதுக்குன்னு சுவாமி, அந்த சுத்தி பகிசுத்தி ரெண்டும் ஏற்பட்டதுக்கப்புறம் கிரியைக்கு பூர்வாங்கமாக பண்ணக்கூடியது இந்த ரெண்டாவது புரோஷணம் அப்படின்றத காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு அர்க்கியபதானம் பண்ணுறான். பண்ணதுக்கப்புறம் சுத்தியே என்ன சொல்லிட்டு எத் பிரதட்சிணம் பிரக்கிரமந்தி ஏன பாப்மானம் அவதூன்வந்தி. பிரதட்சிணம் பண்ணுறதுனால் தனக்கு ஏற்பட்ட இந்த பாபத்தை போக்கிக்கிறான். தன்னோட சண்டை போடாதவனை தான் வஜ்ராயுதத்தை போன்ற அர்க்கியபதானத்தினால கீழே தள்ளி விட்டதில் அந்த பாவம் ஏற்பட்டது போகிறதுக்கு பிரதட்சிணம் பண்ணான். பிரதட்சிணம் பண்ணால் என்ன ஆகும்னா, உள்ளே இருக்க பெருமாளுக்காக தான் நீ இதை பண்ண, சூரிய மண்டலத்திற்கு தான் ஒன்றுள்ளே இருந்துருக்கான். அவன் திருப்திக்காக சுற்றி சொல்லித்தனால பண்ணவே அசௌ ஆதித்யோ பிரம்மா அப்படின்னு சொல்லி பிரதட்சிணம் பண்ணு அப்படின்னு சொல்லிது பண்ணிவிட்டா எல்லா சேயஸையும் அடைவன் உத்தன். இப்படி வேளைக்கு உத்தியந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம் வித்யாயன் குர்வன் பிராமணா வித்வான் சகலம் பத்ரமஸ்னுதே அசாவாதித்யோ பிரம்மேதி பிரம்ம இவசன் பிரம்ம அப்பியேதி. இவனுக்குள்ளே பிரம்மம் இருந்துருக்கு. அந்த பிரம்ம பிரீத்தியை அடைவிக்கிறதுக்கு அவன் சொன்னால் நீ அனுசரிச்சு விட்றான், பாலனம் பண்ணி விட்றான். எல்லா சகலம் பத்ரமஸ்னுதே எல்லா க்ஷேமத்தையும் அடைவன் அப்படின்னு சொல்லி. இதனால் இப்போ இந்த மந்திரங்களில் முதல்ல ரிஷி சந்த தேவத்தை விநியோகம்னு இந்த 4 விஷயத்தை காட்டிட்டோம். அப்புறம் ஆபோஷ்டா முதலான சந்தியாவந்த மந்திரங்களுக்கு பாஞ்சராத்திரம் முதலான சாஸ்திரங்களில் பரமாத்மாவே பிரதிபாத்திய தேவதை என்று சொல்லியிருக்கிறது. நாம் என்ன பண்ண போகிறோம், ஸ்மிருதிகளை எடுத்துக்காமல் வேத பாஷ்யங்களை எடுத்துக்காமல் பாஞ்சராத்திரத்தை எடுத்துக்க போகிறோம். இது பகவானே உபதேசித்தது, பகவத் சாஸ்திரம்னு பேர். பகவத் சாஸ்திரத்துலேயும் பகவானை ஆராதிக்கிறதுக்கு அர்ச்சாமூர்த்தி ஆராதிக்கிறதுக்கு நித்தியகர்மாக்களை பண்ணணும்னு சொல்லிருக்கு. அந்த நித்தியகர்மாக்களை சந்தியாவந்தனம் சேரும். அப்போது இதுக்கும் மேலே அர்ச்சிக்கக்கூடிய பகவானுக்கும் சம்பந்தத்தை சொல்கிறது. இங்கே எல்லாத்துக்குமே சந்தியாமந்தங்களுக்கும் பிரதிபாத்திய தேவதை எம்பெருமான் தான் அப்படின்னு பாஞ்சார்த்த சம்ஹிதைகளில் சொல்லிருக்கு. அந்த அனுசாரத்தில் அதை கொண்டு இந்த மந்திரங்களில் உள்ள அப் முதலான தேவதா சப்தங்கள் பரமாத்மாவான நாராயணனையே சொல்லுகிறதுகள். ஆகையால் வேறு தேவதையை சொல்லுவதாக தோன்றுகிற அப் சூர்யாதி சப்தங்களுக்கும் அனுப்பிரவிஷ்ய குருத்தே அப்படின்ற ஒரு பாகம் அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி என்கிற வாக்கியத்தால் பரமாத்மாவை சொல்லுவதிலேயே தாத்பரியம் என்று வேதாந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்டது. அப்சப்தத்துக்கு ஜலம் அச்சேதன ஒரு அர்த்தம், அதுக்கு அபிமானி தேவத்தை ஒன்று, இது சேத்தனம் அது உள்ளே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே அந்தரியாமையான பகவான். அதனால் எல்லா தத்துவங்கள்லேயும் 3 இப்போ சேத்தன அச்சேதன ஈஸ்வரம் 3 சேர்ந்து தான் இருக்குது. எந்த வஸ்துமே இது 3 சேராது இல்லை. எதுவும் மேலே இருக்கக்கூடிய அச்சேதனத்தை சொல்கிற சப்தம் கூட அதோடு நிற்காது. அது உள்ளுக்குள்ளே அபிமானி தேவத்தையும் குறிக்கும், அதுக்கு அந்தரியாமையும் குறிக்கும். அதனால் ஆபோஷ்டாமயோபுவ அப்படின்னா ஹே ஆபஹ யூயம் மயோபுவ ஸ்த அப்படின்னா ஸ்ட அப்படின்றது சந்தியினால் வந்து ஆபஹ ஹி ஸ்த மயோபுவ இது மயா புவஹான்னு இதுக்கு பதபாட்டம் சொன்னால் ஆபஹ ஹி ஸ்த மயோபுவ அப்படின்னு ஒரு பதம். அந்த மயோபுவான்னு சமஸ்த பதம் மயா புவஹான்னு பிரிக்க போகிறோம். அதனால் இதுக்கு பதம் கிரமம் ரெண்டையும் கொடுத்தே போட்டு வச்சுருக்கோம் நம்ம சைடில். இது பதம் புரியணும், ஸ்வரம் தெரியணும், அது எப்படி சந்தியாகும் தெரியணுன்றதுக்கு அதை வச்சுட்டு ஐஷங்கர் என்ன பண்ணிருக்க, இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் ஏ ஜலங்களே நீங்கள் மயோபுவக சஹி சர்வ பிராணி சமூகத்திற்கும் சுகஸ்தானங்களாக ஆகிறீர்களன்னோ. இப்போ மயகான சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா எத்வை சிவம் தன்மயா அப்படின்னு சுத்தியே வியாக்கியானம் பண்ணுது. மயகான சப்தத்துக்கு அர்த்தம் எது மங்களகரமானதோ எத்வை சிவம் தத்து மயா ஆபக மயோபுவக அப்படின்னா மங்களத்தை உண்டாக்கக்கூடியது. ஜலத்தினால் எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும்ன்றதுனால் இந்த ஜலத்தை எடுத்துட்டு நான் என்ன புரோஷிச்சுக்கிறேன், இப்போ அதுலேருந்து வர வேண்டிய லாபம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அது சர்வ பிராணி சமூகத்துக்கும் சுகஸ்தானங்கள், நமக்காக மட்டும் இல்லை. அதில் எத்வை சிவம் தன்மயா என்ற சுத்தி வாக்கியத்தில் மயா என்கிற சப்தம் சுக சாதனத்தை சொல்லுகையால்
அந்த சப்தத்தாலே அதன் காரியமான சுகம் இங்கு சொல்லப்படுகிறது என்று கண்டுகொள்வது. தான ஊர்ஜேத தாத்தனா அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்ட நீங்கள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஜலங்கள் எங்களுக்கு பலத்தை கொடுக்கணும். இப்போது அன்னத்தினால் சக்தி உண்டாருது. ஊர்க் அப்படின்னு ஒரு சப்தம், அது ஜகாராந்தம். ஊர்க், ஊர்ஜோ, ஊர்ஜா அப்படின்னு. அதில் சதுர்த்தி விபக்தியில் ஊர்ஜே அப்படின்னு ரூபம். ஊர்ஜா அப்படின்னு சில இடத்துல தித்தியா விபக்தியும் உபயோகிக்கிறது. ஊர்ஜா சிவிங்கச்சத்தான மழை ஜலமானது பூமியில் வந்து வளர காலத்தில் எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கறதுக்காக வருது. தித்தியா விபக்தி உபயோகிக்கிறது. இங்கே ஊர்ஜே அப்படின்னு சொல்கிறது. அதாவது அன்னத்தை உண்டாக்குறது. ஜலம், மழை ஜலம் பெஞ்சு பயிரெல்லாம் விளையிறதுனால நமக்கு அன்னம் ஏற்படும். அன்னத்தினால பலம் கிடைக்கிறது. இந்த பலத்தை கொண்டு தான் அனுஷ்டானத்தை பண்ண முடியாது. பகவத் கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு இந்த ஜலமானது எங்களுக்கு சாத்விகமான ஒரு சக்தி விசேஷத்தை கொடுக்கறதுக்காக அங்கே பகவானை இட்டு பிரார்த்திக்கிறோம். பொதுவாக ஒருத்தன் பண்ணிட்டுருந்தா அவன் திரிகுணாத்மகம் எப்படி வேண்டாம் ஒரு சமயத்து ஒரு மாதிரி இருந்துக்கலாம். நமக்கு வெறும் சத்தம் தேவைன்றதை வச்சு சத்தம் விஷ்ணு பிரகாசகம், சத்தா சஞ்சாயத்தே ஞானம் இதெல்லாம் சொன்னதுன்னா சத்தம் வளரும்படியாக எங்களுக்கு இங்கே அனுகிரகம் பண்ணணும். அதுக்கு தகுந்த அன்னத்தினுடைய சக்தியை ஜலம் நமக்கு ஏற்படுத்தி தரணும். ஆபோமய பிராணஹா அப்படின்னு சொல்லிருந்துருக்கு. நம்ம பிராணமானது ஜலத்தினால் அதனுடைய சுபாவங்கள் மாறுபடும். ஜலம் எப்படிப்பட்ட ஜலம்? இது ஒரு சமயம் இதை பற்றி விசாரம் வந்தது. கிணத்து ஜலம் தான் ஓணும்னு எங்கே சொல்லியிருக்கேன்? கிணத்து ஜலம் ஓணும்னு சொல்லியிருக்கேன்னு காமிச்சா என்ன பண்ணுவேன்? நாளிலேருந்து விட்டுவிடுவா கூடாது. ஒருத்தரோட சவால் இருக்காது. சாமி இதை கேட்டது போது நான் சொல்கிறேன். நான் ஏன் பண்ணுறது நான் காரணம் வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தெரிஞ்சுட்டால் அப்புறம் ஏமாற்றக்கூடாது. பண்ணுற ரெடியாக இருக்கேன். அது இதே மாதிரி பல இடங்கள் என்ன ஆகிடும், நம்ம பிரமாணத்தை நம்புகிறோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த பிரயத்னம் பண்ண தயாராக இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கணும். அதனால் என்ன பண்ணுறது, ஜலத்தில் கூட ஏற்ற குறைச்சல் உண்டு, சுபாவத்தில் பேதம் உண்டு. யோ யச்ரத்த சஏவ சஹா அப்படின்னு ஒரு வாக்கியம். எவனுக்கு எவ்வளோ நம்பிக்கையோ அவ்வளோதான் அவனுக்கு சித்திகள் ஏற்படும். இந்த ஸ்ரத்தாந்த சப்தத்துக்கு ஜலம்னு அர்த்தம். ஸ்ரத்தாவாப்பா அப்படின்னு சுத்தி சொல்கிறது. அதனால் எந்த ஜலத்தை எவன் எப்படி குடிக்கிறானோ அதை கொண்டு அவனுடைய புத்திகள் மாறக்கூடியது. அதனால் அவன் சாதிக்கக்கூடியது வித்தியாசம் ஏற்படுறது. அதனால் முதல் மந்திரமே என்ன சொல்கிறது? ஹே ஆபஹா யூயம் மயோபவஸ்த நக ஊர்ஜே ததாத்தன. எங்களுக்கு சக்தியை கொடுக்கணும். அன்னத்தின் ரசம் சரியா நல்ல காரியங்களுக்கு சாத்விகமாக பிரயோஜனப்படுற மாதிரி கொடுக்கணும். அதனால் ஊர் சப்தம் அன்னத்தை சொல்லுகிறது. ஊர்ஜம் என்பதை ஊர்ஜம்னு இருக்கணும். ஊர்ஜம் ததாத்தனான்னு இருக்கணும். ஊர்ஜேன்னு சதுர்த்தியாக வந்துருந்துருக்கு. அதுக்கெல்லாம் அங்கே ஐஷங்கர் என்ன பண்ணிருக்க, தித்தியார்த்தே சதுர்த்தி அப்படின்றதுக்கு விவரணம் சொல்லிருந்துருக்கு. அது இங்கே வியாக்கியானத்தை வேண்டாம் ஐஷங்கர் விட்டார். இந்த ஊர் சப்தம் அன்னத்தை சொல்லுகிறது. ஊர்ஜம் என்பதை வேதம் நீட்டி சொல்லுகிறதுன்னு விட்டார். ஊர்ஜம்ன்றது ஊர்ஜேன்னு வந்திருக்கே. ததாத்தன கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். எந்த தாத்தில் இந்த மாதிரி இருக்குது சுவாமி? தேகின்னு சொன்னால் சரிதான், தத்த அப்படின்னு சொன்னால் கொடுங்கள்னு அர்த்தம். பகவச்சனம் ததாத்தனான்னு என்ன இருக்கு? அதுக்காக ததாதி தாத்துவில் தானத்தை சொல்லுகிற ததாதி தாத்துவில் லோட் பரஸ்மைவத மத்தியம புருஷ பகவச்சனம். இதுக்கு தனியாக ஒரு சூத்திரம் தப் தன தன தனாஸ்தா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அதனால் இதெல்லாம் வேத பாஷை தான் தெரிய வேண்டியது. அது ஏன் சொல்லிட்டுன்னு கேட்டால், ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் எங்கே பகவச்சனமே இருக்கோ, எங்கே சர்வோபகாரகத்துவம் இருக்கோ, எங்கே சுத்தி விதிக்கிறது எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கோ, அந்த இடத்த இந்த மாதிரி பத்தியங்கள் வேதத்தில் மட்டும் அதிகப்படியாக வருது அப்படின்னு காட்டிருக்கு. அதனால் சுத்தியில் ஜலத்தை பற்றி சொல்கிறதே பகவச்சனமேவும் சொல்லி இந்த மாதிரி ஒரு வித்தியாச பிரயோகம் பண்ணியிருக்கேன்னா, இது சாதாரணமாக ஜலத்தை நாம் எடுத்துக்கல. ஜலத்துக்கு சாதாரண சாக்கடை ஜலமாக இருக்குது, அதுவும் தான் ஜலம் அப்படின்னு. அது அதோட கலக்கிற நல்ல ஜலமாக இருக்குது. அதுதான் என்ன பண்ணும், எந்த ஜலமாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு ஒரு சக்தி ஏற்படுதுன்னு சுற்றி சொல்கிறது. நீ இதை எடுத்துட்டு அபிமந்திரணம் பண்ணினான். சுத்தி என்ன பண்ணிட்டு, காயத்ரியா அபிமந்திரித்தாக ஆபஹா ஊர்தம் விக்ஷிபந்தி. நீ எடுத்துட்ட ஜலமெல்லாம் அவளுக்கு போய் சேருது. காயத்ரியா அபிமந்திரித்தமாக இருக்குது. இந்த மந்திரத்தினால் அதுக்கு ஒரு சக்தி விசேஷம் ஏற்படுறது. அது அந்த பிரயோஜனத்துக்கு உபயோகப்படும். இதுக்காக சுத்தியில் சொன்னதுடைய அர்த்தத்தை நாம் ஆழ்ந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வித்தியாசங்கள். சாந்தசம்னு சொல்கிறது ஒரு தனியான ஒரு ஆசைகள் அடங்கியிருக்கு. நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அதில் ஒரு நம்பிக்கையோடு இதை அனுஷ்டிக்க ஆரம்பித்தால் இந்த பலன் கிடச்சி விடுறது. அதனால் இந்த தனப் என்கிற சூத்திரத்தால் இங்கே தனாதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ததாத்த அல்லது தத்த இப்படி வர வேண்டும். ததாத்தன அப்படின்னு தனான்னு ஒன்று கூட சேரக்கூடியது அதிகப்படியான பிரத்தியம் ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் மகே ரணாய சக்ஷசே. ஜலம் எதுக்காக நமக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னா, மகத்தாயம் ரமணீயமாயும் உள்ள இந்திரியத்தின் பொருட்டு. இந்திரியங்கள் சரியாக வேலை பண்ணணும். மகே அப்படின்னா மகத்வாய அப்படின்னு அர்த்தம். மகத்தாக இருக்க ஒரு வஸ்து, அதுக்கு மகத்துவன்ற குணம் இருக்குது. அது நமக்கும் ஏற்படும். நம்ம இந்திரியங்கள் எல்லாம் ஒரு மகாத்மியம் ஏற்பட்டு இதே பகவத் கைங்கரியத்துக்கு உபயுக்தமாக ஆக வேண்டும். பாஞ்சாத்தத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா, அர்ச்சாமூர்த்தியை ஆராதிக்கிறவன். அர்ச்சாமூர்த்தியானது லோகத்தார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் நடந்திருக்கு.
அந்த மந்திரத்துக்கு மந்திரத்தினால் அதுக்கு ஒரு சாநித்தியம்ன்றது ஏற்படுறது. இதே இந்த மூர்த்திக்கே கூட மந்திரத்தினால திருவாராதனம் பண்ணுற காலத்தில் ஒரு சாநித்தியம், ஒரு வரப்பிரதான சக்தி அப்படின்றது ஏற்படுறது. அதனால் அது ஆராதிக்கிறவர்களுக்கெல்லாம் க்ஷேமங்கள் உண்டாது. இப்போ எத்தனை சொல்கிற இந்த பெருமாள் வரப்பிரசாதி வரப்பிரசாதி பெருமாள் எப்பயுமே வரப்பிரசாதி தான். இந்த பெருமாள் வரப்பிரசாதின்னா என்ன சொல்கிறோன்னு கேட்டால், இந்த ஊரில் நல்லா சாங்கமாக மந்திரங்களோட சரியாக நல்லா ஆராதிக்கிறான்னு அவ்வளோதான் சொல்லாமே. இந்த பெருமாள் வரப்பிரசாதி எந்த பெருமாள் வரப்பிரசாதி இல்லை அப்படின்னு அது எதுக்காக சொல்கிறோம்னு கேட்டால், இந்த நியமத்தோட இந்த மந்திரங்களை பிரயோகிக்கிற காலத்தில் சஸ்வரமாகவும் நியமத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு ஒருத்தர் ஆராதிச்சார்னு சொன்னால் இது ரெண்டுலும் தாரதமியம் உண்டுன்னு அர்த்தம். யார் அதிகாரி எவ்வளோ தூரம் சத்தையோடு எவ்வளோ நன்னா பண்ணுறாலும் அது தகுந்த மாதிரி பலத்திலையும் வித்தியாசம் ஏற்படும் அப்படி. இதுக்காக சுற்றி என்ன பண்ணிது, மகே ரணாய சக்ஷசே. சக்ஷஸ்ன்றது இந்திரியம். பொதுவாக சக்ஷுசு முதலது இந்திரியம்னு சொல்கிறோம். சஷ்டே இது சக்ஷு அப்படி இருக்கிற வஸ்துக்களை இதான் இதுன்னு எடுத்து காட்டுறது அப்படின்னு. ரூபமாக இருந்தால் கண்ணு காட்டும், சப்தமாக இருந்தால் காது காட்டும், ரசமாக இருந்தால் நாக்கு காட்டும். ஒவ்வொரு இந்திரியமும் அந்தந்த பஞ்ச ஞானத்தையும் ஞானேந்திரியங்கள் காட்டுற காலத்தில் சக்ஷப்தம் பொதுவாக 5 ஞானேந்திரியத்தையும் குறிக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் சரியான விஷயத்தை நமக்கு அறிவிக்கணுன்றதுக்காக ஜலத்தினால் அதுக்கு சக்தி ஏற்படுறது. இந்த ஜலத்தை நான் இந்த மாதிரியாக பாவித்து இந்த மந்திரத்துலேருந்து இப்படி ஆசைப்படுறேன். மகே மகத்தாயும் ரணாய ரமணீயமாயும் உள்ள சக்ஷசே இந்திரியத்தின் பொருட்டு இதனால் எங்களுக்கு செய்யப்பட்ட அன்ன பிரார்த்தனம் இந்திரிய பிரகாச சித்தியர்த்தம் என்று ஏற்படுகிறது. ஆமாம், பலத்தை கொடுன்னு கேட்டோம். ஊர்ஜே ததாத்தன கிமர்த்தம் ஊருக்கு அபேட்சித்தான்னு கேட்டால் மகேரணாய சக்ஷசே இந்திரியங்களுடைய சரியான காரியம் பண்ணுற சாமர்த்தியம் உண்டாகிறதுக்காக. சரி, இந்திரியங்களுக்கு அன்னத்தாலே என்னோ மகத்துவமும் ரமணீயத்துவமும் உண்டாகிறது. ஒரு தேஜஸ் ஏற்படுறது. சாத்விக ஆகாரத்தை ஏற்றுக்கிறான் தான். மந்திரத்தை சரியாக தெரிஞ்சு பகவத் அனுபவத்தோடு ஒரு காரியத்தை பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு பிரம்மவர்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினால வரக்கூடிய ஒரு கலை ஒன்று, ஒரு தேஜஸ் ஒன்று தனியாக ஏற்படுறது அப்படின்னு. இது பார்த்தாலே என்னாவது இவ பார்த்தவாளுக்கும் புண்ணியம் ஏற்படும். தர்ஷனாதேவ சாதவா அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நல்ல அனுஷ்டாத்தா சிஸ்டர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அவரை பார்க்குறவாளுக்கு கூட இவருடைய தேஜஸ் உபயோகப்படுறது, அவளுக்கும் நல்ல எண்ணங்கள் தோன்றுறது, அவள் இருக்க இடத்துல ஒரு நல்ல சூழ்நிலை அமையிறது. இதுலேருந்து நல்ல விஷயங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சு இதெல்லாம் எப்படி வரும்னு இந்த மொத்தத்துள்ள அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்கிறவாட அனுஷ்டானத்தினால ஏற்படுறது இது. அதுக்காக இது நான் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமும் ரமணீயத்துவமும் கூடின இந்திரிய சக்தியை அடையிறதுக்காக இந்த ஜலத்தை இப்படி நாம் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு மேலே ஒரு கேள்வி வருங்க அப்படின்னு வச்சா, அன்னமயம் சுவாமி மனஹா அப்படின்னு சொல்லிருக்கு. மனசு அன்னத்தினால் ஏற்படும், எல்லா இந்திரியமாக ஏற்படும். இதுலேருந்து சொல்லிவிட்டா ஒத்துண்டுள்ளாமா. அன்னத்திற்கு மனோமாத்திர போஷகத்துவமே சுத்தியில் காணப்படுகிறது. ஆனாலும் இங்கு அன்னவாச்சக ஊர்ஜ சப்தத்தால் இந்திரிய போஷகங்கள் எல்லாம் உபலட்சிக்கப்படுகிறதுகள். எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் சொல்ல முடியாது. ஒன்று சொன்னால் அதுலேருந்து உபலட்சணமாக வச்சுக்கணும். மனசு மற்ற இந்திரியங்கள்டேருந்து வரக்கூடிய ஞான விஷயத்தை தான் கிரகித்துட்டு ஒரு ஆத்மாவுக்கு தெரிவிக்கிறது. மனசே நேரம் எல்லாத்தையும் போய் பிரவர்த்திக்கிறது இல்லை. அதனால் ஞானேந்திரியங்கள் போய் அந்தந்த தன் விஷயத்தை சொல்ல மனசின் மூலமாக ஆத்மாவுக்கு தனுவு ஞானத்தில் இது விஷயமாக ஆறுது. அதனால் ஒன்று சொன்னாலும் மனசினுடைய காரியம் மற்ற ஞானேந்திரியங்களுக்கும் சேர்த்து அது பண்ணுறதெல்லாம் இது. அது என்ன பண்ணுறது, பராமரிசம் பண்ணி ஒரு சமயத்தில் ஒன்று தான் காட்டுறது ஆத்மாவுக்கு. இதனால் ஒரே சமயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது. யுகபஜான அனுத்பத்தி மனசோலிங்கம் அப்படின்னு நியாயத்தில் ஒரே சமயத்தில் எல்லா ஞானம் ஏற்படாதுன்னா மனசுன்னு ஒன்று ஒத்துண்டாகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வழியும் காட்டுருந்தது. அப்போ என்ன ஆகுது, அதன் மூலமாக நமக்கு அந்தந்த இந்திரியங்கள்லேருந்து வர ஞானம் ஏற்படுறதுனால் இந்த மனசுக்கு போஷகமாக இருக்கிற அன்னமே எல்லா இந்திரியங்களுக்கும் காரணம்ன்றது ஆகிடுறது. அதோட இந்திரியங்கள் சிரேஷ்டமானது மனசுன்னு அதை சொன்னால் மற்றதெல்லாம் சொன்னதாக ஆகிடுறது. அடுத்த மந்திரம் யோவ சிவத்த மோரசா அப்படின்னு. இதுலேயும் மயோபவஸ்த அப்படின்னு முதல்ல மந்திரத்தை சொன்னோம். எத்வை சிவம் தன் மயான்னு. அதுலேயும் சாதாரணமான சுகத்தை கொடுக்கக்கூடியது எங்களுக்கு வேண்டாம். சிவ தமஹா யஹா ரசஹா. உங்களை ரசத்து நடுவில் ஜலத்துக்கு அசாதாரண குணம் ரசம். அந்த ரசத்தில் பல வகைப்பட்டது உண்டு. சாதாரணத்தை தாமசமும் இருக்க முடியும், ராயசமும் இருக்க முடியும், சாத்விகமும் இருக்க முடியும். அதில் வசந்தது எதுவோ யஹா வஹா சிவத்தமஹா ரசஹா. சிவத்தமம் அப்படின்னு சொன்னால் யாதொரு புண்ணியத்தமமான, அது என்ன புண்ணியத்தமம்னா சம்சார பேஷஜ பூதமான அப்படின்னு வியாக்கியானம் உண்டு. இதே ஜலத்தை பகவத் கைங்கரியமாக உபயோகிக்க சம்சாரத்துலேருந்து விடுதலை கிடச்சி கூட மோட்சம் மட்டும் போக முடியும். அது சிவத்தமம் அப்படின்னு. சிவம் ஒன்று, சிவதரம் ஒன்று, சிவத்தமம் ஒன்று. இங்கே சிவத்தமமான ரசத்தை எங்களுக்கு அனுகிரகிங்கன்னு அடுத்த மந்திரம் கேட்கறது. அதனால் சம்சார பேஷஜ பூதமான ரச விசேஷம் எது இருக்கோ தஸ்ய பாதயத்தே ஹனஹா. இகன்னா இந்த ஜென்மத்திலேயே தஸ்ய பாதயத்தை அந்த ரசத்தை நாங்கள் அடையும்படி பண்ணுங்கள், அந்த ரசத்தை சேவிக்கும்படி பண்ணுங்கள்.
இந்த ரசசப்தம் தான் மேலே பரமாத்மாவை சொல்கிறச்சு ரசோ வைசா அப்படின்னு சொல்லி ரசகேவயம் லப்த்வா ஆனந்தி பவதி. அதாவது ஜலந்தான் பகவானுக்கு வாசஸ்தானம். ஆபோவே நரசூனவா ஆப்போ நாராயணி புரோக்தா ஆபோவே நரசூனவா தாயதஸ்ய அயனம் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதான் இருக்குது. நாராயண சப்தத்தில் கூட ஜலத்தை தனக்கு வாசஸ்தானமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஏன் ஜலத்தை எடுத்துக்கணும்னா ஜலம் ரசமயன் சுவாமி பகவான் ரசமயன், அதனால் அந்த ஆனந்தமயன்னு சொன்னது. இதனால் இந்த சம்பந்தம் தெரியும்படியாக இந்த ஜலத்தையே நாம் புரோட்சிக்கிற ஜலத்தை இந்த எண்ணத்தோடு ஒருத்தர் புரோட்சிக்கிறான்னு சொன்னால் பகவதனுக்கும் அவனுக்கு நேரம் ஏற்படுறது. வெறும் சந்தியாவந்தம் பண்ணால் போகிற எல்லாத்தையும் சாதிச்சுடலாம் அப்படின்ற அளவுக்கு சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. உண்மை கூட தான். பல பேர் அந்த மாதிரி பண்ணவா இன்றைக்கி அந்த சத்தம் இல்லாததுக்கு 2 காரணம். அர்த்தமே தெரியல. முதல்ல என்னவோ சொல்லிட்டு இருக்கோம், இது அர்த்தம் கிடையாதுன்ற அளவுக்கு என்ன சுவாமி இந்த சத்தத்தை பண்ண வேண்டியது, சத்தம் ஏன் பண்ணுறதெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஆகிடுதுங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதை தெரிஞ்சுட்டே சொல்லக்கூடியது ஒன்று. 2வது காலம் முதலிய நியமங்கள் இல்லாத போகிறது. பாத சந்தியாவந்தம்னு சொல்லி எப்போவாவது பண்ணிவிட்டோம் சுவாமி அதுக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கா காலாதித்த பிராயசித்தம், இதெல்லாம் வீணான காரியங்கள். அந்த காலத்தில் உள்ள அந்த ஜலத்துக்குள்ள ரசம் அப்புறம் மாறிவிடும். 8 மணிக்கு அந்த ஜலத்துக்கு அதே ரசம் இருக்காது. 5:30 மணிக்கு பண்ணக்கூடிய ஜலத்து ரசத்துக்கும் 8 மணிக்கு கொண்டது வித்தியாசம் ஒன்று. நீ விட்டுள்ளேன்னு நினச்சிக்கிறதுக்காக ஏதாவது வழி சொன்னால் அதே வழியாக வச்சுக்கிட்டாங்க. ஏன் பலன் கிடைக்கலன்னு சொன்னால் சுவாமி இதே அவர் பண்ணுறார் பலன் கிடைக்கிறது. விஸ்வாமித்திரம் பண்ணுறார், நாமும் பண்ணுறோன்னா விஸ்வாமித்திர நியமத்தை தவறாது பண்ணுறார், விஸ்வாமித்திர மந்திரத்தை அர்த்தத்தை கண்டு பண்ணுறார். நாம் அது பண்ணுறதுனால சமம் ஆகிட மாட்டோம். அதனால் இந்த நியமம் இருந்தால் கட்டாயம் அந்த பலத்தை கொடுக்கறதே. அதுக்காக எவ்வளோ தூரம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. அங்கே தாய்க்கிறார் இந்த ரசத்தை நாங்கள் சேவிக்க முடியாது. இந்த ஜென்ம விசேஷத்திலேயே அந்த உயர்ந்த ரசத்தை நாங்கள் சேவிக்கணும். அதனால் என்ன ஆகும்னா ஐகிக பலமும் ஆமுஷ்மிக பலமும் பிரார்த்திக்கப்பட்டதாக ஆகிறது. இந்திரிய போஷணார்த்தம் அன்ன பிரார்த்தனமும் முமுட்சுவான இவனுக்கு விருத்தம் என்ன. முமுட்சுவாக இருக்கணும் இருக்க மட்டும் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால் நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீயுங்ஷ்வா அப்படின்னு சொல். ஏற்ற தேகாவசானே தத்வாதம் பிராபியான்னு கேட்குறவனும் இங்கே இருக்க காலம் நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீயுங்ஷ்வான்னு கேட்டுக்கிறான். இந்த நிரபராத கைங்கரியம் பண்ணுறதுக்கு சரீரத்து புஷ்டி தேவை தான். அந்த காலத்தை ஏந்திரிக்கிறதுக்கு வேண்டிய சக்தியும் தேவைன்னு. சில பேர் ஏந்திரிக்காததுக்கு அசக்தி இருக்குன்னு சொன்னால் அதையும் போக்கிக்கோங்களேன். இதை கிரமமாக கொண்டு அதுவும் தான் போய்டுறது அப்படின்றது சுற்றி சொல்கிறது. அதனால் மூக்ஷுக்கு கூட இந்திரிய போஷணார்த்தம் அன்ன பிரார்த்தனம் விருத்தம் இல்லை. அதனால் இதை கொண்டு என்ன பண்ண போகிறேன்னா பகவத் கைங்கரியம் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணிவிட்டான்னா அப்போ ஆட்சேபம் இல்லை. மூக்ஷுக்கம் உபாய பூர்த்தி பர்யந்தம் தேகேந்திரிய தாரணமும் தத்வாரா ஞான விகாசமும் அபேட்சிதம் இரே. இதுவும் தேவை நமக்கு. இங்கே இருக்க மட்டும் பக்தி ஞானாதி விருத்தியம் பரிச்சரண குணான் சத் சமுத்திஞ்ச யுக்தா நித்தியம் யாச்சேத் அனன்யா. பிரபந்தம் கூட நித்தியம் பகவானுக்கு ஒரு பிரார்த்தனையை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்? பக்தி வளரட்டும்னு பிரார்த்திக்கலாம், ஞானம் வளரட்டும் பிரார்த்திக்கலாம், பாகவதாவுடைய கோஷ்டி கிடைக்கட்டும் பிரார்த்திக்கலாம், கைங்கரியம் நிறைய ஏற்பட்டோம்னு இதெல்லாம் கேட்டுக்க வேண்டிய விஷயம். நித்தியம் யாச்சேத் அனன்யா ததபி பகவதா தஸ்யத்வா ஆப்தவர்காத் அப்படின்னு சுவாமி ஞாசமி மிஷ்டத்தில் காட்டுறேன். சோஷன இடத்துல கேட்டுக்கலாம், ஆச்சாரிய இடத்துல கேட்டுக்கலாம், பகவான் இடத்துல அவனுடைய ஆப்த வர்க்கத்தண்டையோ பகவானுடையவோ நித்தியபடி கேட்டுக்கலாம்னு அர்த்தம். அதனால் சந்தியாவந்தாதிகள் இருக்க பிரார்த்தனை நமக்கு விரோதம் இல்லை. ஆனால் அது எதுக்காக பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்காக பயன்படுத்திவிட்டால் அப்போ தோஷம் இல்லாத போகிறது. அதில் சிவதமமான ரசம்னு இந்த மந்திரத்தில் சொல்லிது. சிவதமமான ரசம் பிரம்மானுபவமே அப்படின்னு சிவதமோ ரசான்னு சொன்ன அதுக்கு சொல்கிறேன். அல்ப அஸ்திர ரூபமாகையாலே சத்துர்முகாதி போகங்கள் அசிவதமங்களிலே. பிரம்மா பரியந்தம் அடையக்கூடியதெல்லாம் சிவத்தமம் ஆகாது. அதனால் சதுர்முக பிரம்ம பரியந்தம் மங்களம் ஒன்று. ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா தத்துவஞானப்படி ஒருத்தனுக்கு ஆ விரிஞ்சாத் அமங்கலம் இது மத்வா விரக்தஸ்ய வாசுதேவ பராகதின்னு ஆ விரிஞ்சாத் அமங்கலம். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் எதுவுமே மங்களத்தமமானதில்லை. அவளுக்கு ஒரு அளவு இருக்கு. ஏதோ ஒரு உபாயத்தினாலும் ஒன்று அனுஷ்டிச்சிருந்திருக்கா, அதுக்கு ஒரு அளவு உண்டு. அது அந்த புண்ணியம் முடிஞ்சதுன்னா அது முடிஞ்சிட போகுது. அப்படி இல்லாமல் அல்பமாக அஸ்திரமாக இல்லாமல் சாஸ்வதமான பலன் வேணும்னு ஆசைப்படுறவன் அதுதான் சிவத்தம சப்தத்தினாலும் சொல்லப்படும். அது பிரம்மானுபவம் தான் அப்படின்னு. சதுர்முகலோக பரியந்தமான புவனங்களெல்லாம் புனராவர்த்தியை உடையது. அதே மாதிரி சொர்க்காதி காமங்களை ஆசைப்படுபவர்கள் அடிக்கடி கமனாகமனங்களை அடைகிறார்கள். இது முதலான பிரமாணத்தை இங்கு கண்டு கொள்வது. அதனால் நாம் இங்கே ஆசைப்படுறது பகவத் அனுபவத்தையே. அந்த பகவத் அனுபவத்தை பிரதி தினமும் நித்தியகர்மானுஷ்டானத்தையும் நினச்சிண்டே பண்ணுற காலத்தில் அது உடனே இங்கேயும் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது, மறக்காமல் அனுசந்தானத்துக்கு உபயோகப்படுறது. இதனால் இந்த மந்திரங்களையும் இப்படி பகவத் அனுபவ பரியந்தம் மோக்ஷாந்த அனுபவ பரியந்தம் இந்த மந்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது. இங்கு பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப அனுபவாதிகளுக்கு
சதுர்முக லோகானுபவத்தை காட்டிலும் உத்கர்ஷம் இருந்தாலும் கைவல்யத்துக்கு போகிறான்னு வச்சுக்கலாம். அது கூட பிரம்ம சுகத்தை காட்டலாம். அதுக்கு தான் சிவம் சிவதரம் சிவதமம் அப்படின்னு சொல்கிறது. சிவம்ன்றது பிரம்மா பரியந்தம் உள்ளது, சிவதரம்ன்றது கைவல்ய அனுபவம், அதுவும் வேண்டாம், சிவதமம் தான் வேணும்னு இங்கே கேட்குறது. ஆத்மஸ்வரூப அனுபவாதிகளுக்கு சதுர்முகலோக அனுபவத்தை காட்டிலும் உத்கர்ஷம் இருந்தாலும் சமுத்திரத்திற்கும் திவலைகளுக்கும் உண்டான தாரதமிய நியாயத்தாலே பரிபூர்ண பிரம்மானுபவாபேட்சையாக அத்தியந்தம் அல்பமாகையாலும் வெகுகாலம் கழித்தாவது நழுவிப்போகும் சுபாவத்தை உடையதாகையாலும் அந்த ஆத்மானுபவமும் சிவத்தம ரசம் ஆகாது. இதெல்லாம் தான் ஐஷங்கர் காட்டிருக்காரு. எதுக்காக செஞ்சால் வந்து வியாக்கியானத்துக்கு நீர் பண்ணுறேன்னா நமக்கு வேண்டியது வேறு. முமுட்சுக்களாக பரமேகாந்தியாக இருக்கவா நித்தியகர்மா அனுஷ்டிக்கிறச்ச சத்தையோடு பண்ணட்டான். பண்ணுற காலத்தில் இது பகவத் அனுபவத்துக்கு உபகாரமானதுன்னு எண்ணத்தோடு பண்ண வேண்டும். அதை ஒருத்தர் காட்டணும், சப்தத்தில் காட்டணும், அதுக்கு நியாயத்தை சொல்லணும், அதுக்கு ஸ்தாபித்து வைக்கணும். அதுதான் இந்த கந்தத்தில் பண்ணது. அதுக்காக இங்கே சொல்கிறார், அந்த ஆத்மானுபவம் சிவத்தம ரசமாகாது. சதுர்விதா மமஜனாக என்று தொடங்கி சர்வே சவன தர்மாணா பிரதிபுத்தஸ்து மோக்ஷபாக் இது ஸ்மரியத்தை. அதனால் மகாபாரதத்தில் ஆஸ்மேதிக பருவத்தில் அனுகீதையில் என்னுடைய ஜனங்கள், என்னை பஜிக்கும் ஜனங்கள் 4 பேர்கள் என்று ஆரம்பித்து பிரதிபுத்தனை காட்டிலும் வேறான எல்லா பக்தர்களும் தங்களால் அபேட்சிக்கப்பட்ட பலங்களை அனுபவித்து பின்பு அதில் நின்றும் நழுவி விடுவார்கள். அதனால் அப்படிப்பட்ட நஸ்வரமானத்தை ஆசைப்பட வேண்டாம். பிரதிபுத்தனோ என்றால் மோட்சத்தை அடைவான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இதெல்லாத்தையும் எண்ணி தான் இந்த பிரமாணங்கள் காட்டுறதை கூட என்ன பண்ணுறார், பூர்வாச்சாரியார் கிரந்தத்தையும் எடுத்து காட்டுறார், ஸ்ருதியை எடுத்து காட்டுறார். இதனால் இதுக்கு இப்படி தான் அர்த்தம், இதுதான் நமக்கு பரம்பரையாக சம்பிரதாயத்தில் வந்தது அப்படின்றதுக்காக அங்கே என்ன பண்ணுறார், இவையெல்லாம் எண்ணி கூறத்தாழ்வானால் வரதராஜஸ்தவத்தில் ஓ ஹஸ்திபர்வதத்தில் வசிக்கும் வரதனே, உம்முடைய கைங்கரியமாகிற மகாரசத்தை அறிந்தனால் ஐகிக ஆமுஷ்மிக போகங்கள் என்ன, பிரம்மருத்தாதிகளுடைய ஸ்தானங்கள் என்ன, சுவாத்மானுபவம் என்று சொல்லப்பட்ட கைவல்ய ரூபமான மோட்சம் என்ன, இவை எல்லாவற்றிலும் ஊஷர ஜலத்தில் செய்யும் பிரீத்தியை செய்கிறேன். சர்வம் ததூஷ ஜலஜோஷமகம் ஜுஷேய அப்படின்னு அதில் பகவானுடைய அனுபவ ரசத்தை அறிஞ்சவன் நான், மகாரசஜா அப்படின்னு. சிவத்தம ரசத்தை அறிந்த நான் மற்ற எதையும் ஆசைப்படல. இது நமக்கு பிராச்சீனமான சாம்பிரதாயிகமான அர்த்தம்ன்றதுனால் இந்த மந்திரங்களை சொல்லி இந்த நித்தியகர்மாவை பண்ணுறச்சு கூட பகவத் பிரீத்தியை பகவத் அனுபவத்தை எதிர்பார்த்து பண்ணுறது தான் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அசவா சிவத்தமோ ரசா என்கிற இடத்தில் ரசசப்தம் பரமாத்மாவை போதிக்கிறது. அதுவும் ரசோவை. அதனால் ஸ்ருதியில் அந்த பரமாத்மாவே ரசம் என்றும் ரசரூபமான அவனை அடைந்து முக்தனானவன் ஆனந்தத்தை உடையவனாக ஆகிறான். ரசகியவ அயம் லுப்தோ ஆனந்தி பவதி அப்படின்னு சொல்றது, இவன் ஆனந்தத்தை உடையவனாக ஆகிறான் என்றும் சொல்லி இருக்கிறது. ஆகையால் சிவத்தம ரசம் பரமாத்மாவே. உங்களுடைய ரசத்தை கொடுத்து அதனால் அனுபவம்னு ஒரு பக்கம், நீங்களே பரமாத்மாவுடைய வாசஸ்தானம், அதனால் ஜலத்தினுடைய ரசமே பகவான் அப்படின்றதாகவும் இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்போ தான் சிவத்தமோ ரசான்றது ஒட்டும். இதை தெரிஞ்சுன்னு இந்த மந்திரத்தை சொல்கிறது. இதுக்கு மேலே உஷதீரிவ மாதரஹா அப்படின்னு, தஸ்ய பாஜயத்தை ஏகனஹா உஷதீரிவ மாதரஹா அப்படின்னு 3வது பாகத்தில் இருக்குது. ஸ்னேகத்தை உடையவர்களான உஷதீஹி அப்படின்னா வசகாந்தம்னு ஒரு தாத்து, அதுலேருந்து உஷன் அப்படின்னு சொன்னால் ஆசைப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். நச்சிகேத சிவத்தை சொல் உஷன ஹவைவாய சர்வவே சந்ததும். நச்சிகேத உபாக்கியானத்து கூட உஷன் அப்படின்ற ஒரு பலத்தை ஆசை உள்ளவன்றது அர்த்தம் பொதுவாக. உஷதீஹி மாதரஹா இவ, தாயார்கள் குழந்தைகளை எப்படி வாத்சல்யத்தோடு வளர்க்குறாளோ, ஜலம் ஸ்ரீலிங்கம் பகவச்சனம் வேறு, அதனால் ஜலமானது தாயாரை போகிறது எங்களெல்லாம் போஷிக்க வேண்டியது. ஒரு தாயார் குழந்தைக்கு வாத்சல்யத்தினால் எவ்வளோ தூரம் நல்லது ஏற்பட்டோன்னு பண்ணுவளோ அந்த மாதிரி ஜலமான நீங்கள் எங்களுக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணணும், பகவத் அனுபவம் கிடைக்கும்படியாக பண்ணணும். அதனால் மாதாக்கள் எப்படி தங்களுடைய குழந்தைகளை முலைப்பாலினாலே போஷிக்கிறார்களோ அதுபோல் நீங்களும் சேஷபூதர்களான எங்களை உங்களுடைய ரச விசேஷமான பகவானாலே போஷியுங்கள் என்று தாத்பரியம். அதனால் ஒரு புரோக்ஷண மொத்தத்திலேயே நான் பகவத் அனுபவத்தை நினச்சிக்க முடியும். அப்போது ஒரு கஷ்டமும் கிடையாது. ஒரு நித்தியகர்மா பண்ணிட்டுருக்கனால எல்லா க்ஷேமும் அடைஞ்சு விடலாம். இது பண்ணாந்தான் கெட்டு போடணும்னு சொன்னது சரி, சந்தியாகீன அசுச்சர் நித்தியம்னு சொல்லிட்டுன்னா அப்போ அந்த வித்தியாசத்தையும் புரிஞ்சிக்க முடியும். எதை இழக்கிறோம்னா இதுலேருந்து எவ்வளோ தூரம் அடையலாம், அதை நாம் இழந்திருக்கோம்னு சொன்னால் அப்போது மற்ற காரியங்களுக்கு இவன் அனர்ஹனாக போயிடுவான், பகவத் சிந்தனம் இல்லாந்தா அப்படின்றது ஏற்படுறது. அதனால் சேஷபூதர்களான எங்களை உங்களுடைய விசேஷமான பகவானாலே போஷியுங்கள். இப்போ என்ன பண்ணுறக்க இந்த ஜென்மத்தில் ஒரு வகை இருக்குது. இந்த ஜென்மத்தில் பகவானாலே போஷிக்கையாவது அவனுடைய சாட்சா்கார பிரதானத்தாலே உபாசன காலத்தில் தேயனான பகவானுக்கு ஸ்வரூபமான தன்மை தோன்றுமிரே.
பக்தி யோகம் பண்ணுறான் ஒருத்தன். பக்தி யோகம் பண்ணுறவனுக்கு நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி, பக்தி யோகம் பண்ணுறவனுக்கு சாட்சாத் காலத்துக்கு உபயோகமாகும் இது. பக்தி யோகம் பண்ணுறவனுக்கும் ஆசிரம கர்மா விகிதமாக இருக்கிறதுனால பண்ணணும். அவனும் சந்தியாவந்தத்தை பண்ணுறான். அவன் பண்ணுறது இந்த தியானத்துக்கு உபகாரமாக இருக்கிறது இது. அதனால் தேயனான பகவானுக்கு ஸ்வரூபமான தன்மை உபாசன காலத்தில் தோன்றது. அதுக்கு அந்த சாட்சாத்காரத்துக்கு உபகாரம் பண்ணும் இது. ஆகையால் இங்கு சொன்ன ரசசப்தம் பரமாத்ம விஷயம் என்றே சித்தம். அப்புறம் மூணாவதான மந்திரம், 3 மந்திரத்தினால புரோக்ஷிக்க சொல்லிருக்கு போல. தஸ்மா அரங்கமாமவோ எஸ் யக்ஷயா யஜின்வத, மூணாவது மந்திரம். ஓ அப்புக்களே, நீங்களும் எஸ்ய க்ஷயாய, யாதொரு ரசத்தினுடைய க்ஷயம்ன்ற இடத்துக்கு வாசம்னு அர்த்தம். ஷி நிவாச, நிவாசகத்தியோகன்னு 2 அர்த்தம் உள்ள தாத்து. க்ஷயம்ன்ற சப்தத்துக்கு வாசம் அப்படின்னு அர்த்தம். பகவான் ஜலத்தில் வசிக்கிறார். ரசம்னு அவனுக்கு பேர். எந்த ரசத்தினுடைய வாசத்துக்காக நீங்கள் இருக்குங்களோ, எஸ்ய க்ஷயாய ஜின்வத, ஜிவி பிரீணனேன்னு தாத்து. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் எங்கள் இடத்துல இருக்கான். பஞ்சபூதங்களோட ஜலத்தில் பகவான் இருக்கான்னு சொன்னால் அதுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஜலங்கள் திருப்தியாக பகவானுக்கே வாசஸ்தானமாக இருக்கிறது. எஸ்ய க்ஷயாய யூயம் ஜின்வத அப்போ ஜனயசாஜன தஸ்மா அரங்கமாம, முதல்ல அது சொல்லணும், அப்புறம் தச்சப்தம். எஸ்ய க்ஷயாய ஜின்வத தஸ்மை அரங்கமாம, தஸ்மை அந்த ரசத்தினுடைய பகவானுடைய அனுபவத்துக்காக அறம் கமாம. அறம்ன்ற சப்தம் அலம் அப்படின்றது ரலையோர் அபேதான்றதுனால பர்யாப்தமாகும்படி நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷம் அவ்வளோ நாங்களும் அடையும்படியா ஜலம் ஒன்றையும் மீத்திக்காமல் அதனுடைய முழு சாமர்த்தியத்தை நம்மிடத்தில் மாற்றி தரட்டும். அது பர்யாப்தமாகும்படி உங்களை சரணமடைகிறோம். அறம் கமாம, வேண்டிய அளவு திருப்தி ஏற்படுற பர்யந்தம் எங்களுக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக உங்களை நாம் சரணமடைகிறோம். ஜலத்தை பிரார்த்திக்கிறோம். ஜலம் பகவானுக்கு வாசஸ்தானன்றதுனால், ஜலத்துக்கு ரசம் குணம், பகவான் ரசமாக இருக்கிறதுனால், அதனால் ரசத்தினுடைய அனுபவத்தினால் நாங்கள் க்ஷேமத்தை அடையணும். ஒருவன் எந்த ரசத்தை அனுபவித்தால் வேறொன்றையும் பார்க்க மாட்டானோ, வேறொன்றையும் கேட்க மாட்டானோ, வேறொன்றையும் அறிய மாட்டானோ, அதுவே பெரியது என்று ரசானுபவத்தை சுத்தி கொண்டாடுகிறது. பூமாதிகரணம்னு ஒன்று. பூமாதிகரணத்தில் சிஷ்யன் நாரதர், ஆச்சாரியன் சனத்குமார்ன்ற நாரதர் போய் பிரம்ம வித்தியை கேட்குறார். இப்போ அவருக்கு உபதேசிக்கிச்ச பூமா அப்படின்னு ஒரு விசேஷம் சொல்கிறார். பரபிரம்மத்தை சொல்கிறச்ச இத்த நானியத் பசதி, நானியத் சுனோதி, நானியத் விஜானாதி ச பூமா. அதனால் இந்த சந்தியாவந்த மந்திரத்தை பிரம்ம வித்தியில் சொன்ன விஷயங்கள்லாம் கூட அந்த மந்திரத்தை அடங்கியிருக்கேன். இதே இந்த எண்ணத்தோடு ஒருத்தன் சொன்னேன். வாக்கியார்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, புஸ்தகம் காலக்ஷேபம் சொல்லணும்னு அவசியம், அனுபவம் பண்ணணும்னு அவசியம். எல்லாருக்குமே பகவத் அனுபவம் கிடைக்கிறதுக்கு சாதாரண சந்தியாவந்த மந்திரம் போகிறோம் அப்படின்னு. இவன் பிரம்ம வித்தை, இவனால் எல்லா க்ஷேமம் சகலம் பத்மஸ்ருத்தேன்னு சுற்றி சொல்லி முடியும்ன்றதுக்காக இந்த சப்தங்களில் அந்த சக்தி அடங்கியிருக்கே. அதனால் ரசானுபவத்தை ஸ்ருதியை கொண்டாடுறதுனால் அப்போ ஜனயசாச்சனா, ஹே ஜலங்களே, எங்களுக்கு பூர்வோக்த ரசத்தை கொடுத்து பரபிரம்மானுபவத்தை கொடுத்து உண்டு பண்ண கடவீர்கள். இப்போ நான் இல்லை, இனிமே தான் உண்டாக போகிறேன். என்ன மாதிரி இருந்ததா கணக்கில்லையோ, அது இருந்ததுலையே சேரல. அன்று நான் பிறந்திலேன் மறந்திலேன் ஆழ்வார் சொன்ன மாதிரி எங்களுக்கு புதுசாக இப்போ உண்டாக்குனது. ஆபஹா நகா ஜனயத, உண்டு பண்ண கடவீர்கள். என்ன ஆகும்னா, நாங்களும் அந்த ரசத்தாலேயே உண்டானோம், வேறு பிரகாரத்தால் அன்னு. அங்கே பிரம்ம வித்தியினாலே என்னும் ஜன்மமும் சத்தையும் ஜீவனுக்கு உள. அஸ்தி பிரம்மேதி சேத்வேதா சந்தமேனந்தத்தோ இதுன்னு சொன்னால் பிரம்மானந்தத்தை உள்ளதா அறிஞ்சின்றவன் தான் சத்துன்றதா பெரியவா சொல்கிறான்னு சொல்லு. பிரம்மம் இருக்கே இல்லைன்றதை பற்றி சொல்லலைங்க. பிரம்மம் என்னவா இருக்குன்றதை பற்றி ஆனந்தமயமாக பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சின்றவன் தான் உள்ளவனா ஆறான்னு சொல்லிருக்கேன். அதனால் நாங்கள் அஸ்மான் ஜனயதா, இப்போ எங்களுக்கு என்ன தெரியணும்னா, இதுதான் வசந்ததான சிவத்தமமான ரசம் பகவத் அனுபவம். அதே ஆச்சாரியனன்றோ பிரம்ம வித்தியினாலே அவனை உண்டு பண்ணுகிறான். அந்த வித்யா ஜன்மமன்னோ சிரேஷ்டமானது. அதனால் ஒருவனுக்கு பிரம்ம வேதனம் இருந்ததேயாகில் அவனை அந்த பிரம்ம வேதனத்தாலே சத் என்று அறிகிறார்கள் என்பது முதலான ஸ்ருதியை இங்கே நினைத்து கொள்வது. ஸ்ருதி வாக்கியம் சொல்லாந்தாலும் ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐஷங்கர் சாச்சாரம் சமயத்தை சொல்லுவார். ஆற்றுல முன்னாடிகளை கூட தெரிஞ்சு வச்சுண்டா, நான் தமிழில் எழுதினேன், இதனால் லாபம் என்னடான்னா, அவள் வச்சுண்டாவது பசங்களுக்கு ஆற்றுக்காரர் கூட சொல்ல முடியும். பசங்களை கட்டாயம் இவா சொல்லலாம், ஆற்றுக்காரர் கூட சொல்லலாம் அப்படின்னு சாச்சாரம் எழுதிங்க. அதுக்காக இதில் சுற்றி வாக்கியம் எடுக்கலை. சுவாமி ராச கிரந்தங்களில் சுற்றி எடுக்காத மாதிரி இல்லைலாம் சுற்றி வாக்கியத்தை எடுக்கல. அர்த்தத்துவம் மூலத்தில் இருக்குது, 2ஆம் வட்ட சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் இருக்குது. அதுக்காக ஐடிங்க அது விவரணம் சொல்லும்போது அது முழு அர்த்தத்தை சொல்லிவிட்டு இதை வச்சுட்டு க்ஷேமம் எல்லாருக்கும் ஏற்படணும். ஏற்படுறதுக்கு வழி அதில் சத்தையாக இருந்தால் பண்ணணும். சத்தையனால ஜலத்துக்கு
ஜலத்துலேருந்து ஆரம்பிக்கும். அதனால் அந்த காலத்தெல்லாம் சிரமப்பட்டாவது இவ ஒத்து போகக்கூடியவா தம்பதிகளில் ஆம்பியாளருக்கு தனியாக ஆறாம் பண்ண முடியலையான்னு கஷ்டப்பட வேண்டாம். அவள் பண்ணுறாளோ பண்ணலையோ எப்படி பண்ணுறாளோ பண்ணலையோ பெருமாள் தீர்ந்து சேர்த்து வச்சுட்டா கூட இவாளுக்கு பெருமை உண்டு அப்படின்னு ஐடிங்க சாப்பிடு. அது இவள் புரிஞ்சுட்டா இதில் உள்ள எவ்வளோ விசேஷம் இருக்குது, பகவான் ரசமாக இருக்கா, ரசத்தமும் ஜலத்தில் இருக்குது, இதுலேருந்து எல்லா க்ஷேமமும் உண்டாதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த லாபத்தை இவன் முள்ள போட்டி விடலாம். அதனால சுற்றி உசத்தீரிவ மாத்திரகான்னு தான் சொல்லிட்டு அப்படின்னு தாயார்கள் வாத்சல்யத்தால் குழந்தை வளர்க்குற மாதிரின்னு சொல்லிட்டு பிதாவை பற்றி கூட சொல்லலைங்க. அந்த மாதிரி அந்த விசேஷத்துக்காக அந்த சுற்றியில் அந்த வாக்கியம் இருக்குது, உசத்தீஹி மாத்தரா இவ எங்களே இந்த மாதிரி ஜனயதா அப்படின்னு. அதனால் இந்த சுத்தியெல்லாம் இங்கே நினைத்து கொள்ள வேண்டியது. இங்கு அப்சப்தத்தாலே பரமாத்மாவே சொல்லப்படுகிறார். இந்த ஜீவனை சரீரமாக உடைய என்னாலே, அதாவது பிருத்திவி தேஜோ ரூபமான இந்த தேவதைகளை அனுப்பிரவேசித்து அவைகளுக்கு தேவாதி பெயர்களையும் தேவாதி ஆகாரத்தையும் பண்ணுகிறேன். பரமாத்மாவானவன் சேத்தனாயும் அச்சேதனாயும் ஆனான். இதெல்லாம் சுத்தி வாக்கியங்களை வாக்கியத்தை எடுக்காது. அனேன ஜீவேன ஆத்மானு பிரவிஷனாம் ரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சத்தியத்தியா பவத்து, இதெல்லாம் வாக்கியங்கள் மூலத்தில் இருக்குது. ஐசங்க தமிழ் பண்ணும்போது நான் இந்த மாதிரியாக தமிழை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் அதனுடைய தத்துவமானது. ஒரு குழந்தைக்கு உபநயனம் பண்ணி பண்ணி வச்சுட்டா வாத்தியாரம் டாக்டர் போகிறதோ ஆத்திரக்காண்டு சொல்லி பண்ண வைக்கிறதோ வேலை வேலைக்கு பண்ணுறானான்னு பார்த்து பண்ண சொல்கிறது இடையே தெரிஞ்சு பண்ணுறா சத்தியாக பண்ணுறா இதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் சொல்கிறா பெரியவான் ஆத்திர முன்னாடிகள் சொல்கிறதுக்கு கூட இதுக்கு ஒரு பிராமணியம் சொல்லிருக்கு. ஆபசம் சூத்திரத்தில் ஸ்திரியோ எத் ப்ரூயோ அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். சில விஷயங்களில் சாஸ்திரம் நேரம் சொல்லலைன்னா ஆற்ற பெரியவா முன்னாடிகள் சொல்கிற மாதிரி கேட்டு பண்ணு அப்படின்னு ஆபசம் சூத்திரத்துலேயே சொல்லிருக்கேன். அந்த அளவுக்கு இது எல்லாரும் புரிஞ்சுட்டு எல்லா க்ஷேமத்தையும் அடையணும் அப்படின்றது உத்தேசமும் சாய்க்கல. அதனால் பகவான் அச்சேதனத்துடையும் சேத்தத்தினுடையும் அனுப்பிரவேசத்தாலே, அனுப்பிரவேசம் என்னன்னா முதல்ல ஒரு சேத்தன் உள்ள போகணும், அவனை தொடர்ந்து உள்ள போகணும். அதாவது உள்ளே புகுகையாலே பெயரினுடையவும் ஆகாரத்தினுடையவும் சிருஷ்டியை சொல்லி இருப்பதாலே அந்த அப்சப்தத்தாலே பரமாத்மாவே சொல்லப்படுகிறான் என்பது சுத்தி சித்தம் என்று பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறது. சிவாஷ்யத்தில் பாஷிகார் நமக்கு காட்டி கொடுத்துருக்காருன்றது ரெண்டாம் பட்டைங்க தன் வியாக்கியானத்தை சாச்சிருக்கார். எப்படி தாரசப்தம் நித்திய பகுவச்சனாந்தமாகையால் ஒருத்தியை சொல்லும் போதும் ராமதாராக என்று பகுவச்சனாந்தமாக சப்த சாதுத்வார்த்தம் சொல்லப்படுகிறதோ அதே சப்தம் இப்போ ஆம்டியாடுறதுக்கு தாராகன்னு ஒரு சப்தம், அது புல்லிங்கம் பகுவச்சனம். அந்த சப்தம் தாராகன்னு சப்தம் தாரான் விஷ்ணோர் பஜே மகோதாரான் அப்படின்னு வெங்கடாதிரி உபயோகித்து காட்டு. எங்கே இந்த நபும்சக புல்லிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியுமோ அந்த சப்தத்தை தித்தியா பகுவச்சனத்தில் வித்தியாசம் தெரியும். தாரான் விஷ்ணோர் பஜே மகோதாரான் அப்படி அவர் நல்ல வையாக்கணும் வெங்கடாதிரி. அந்த மாதிரி சாது சப்த பிரயோகம் இப்படி பண்ணணும். அப்படியும் புல்லிங்கம் பகுவச்சனமாக இருந்தால் கூட ஒரு ஆம்பியாக இருந்தால் அர்த்தம் அதுக்கு. அதுவே கலத்தல்னு ஒரு சப்தம், இதுவும் முன்னாடி ஆம்பியால சொல்கிறது நபும்சகலிங்கம். அதனால் அதாவது சப்தத்துக்கு சில நியமங்கள், அர்த்தத்துக்கு இல்லை லிங்கம், சப்தத்துக்கு தான் லிங்கம். இது சம்ஸ்கிருதத்தில் அதுக்காக பாணினி சூத்திரம் சொல்லிட்டு லிங்கம் வைசிஷ்யம் லோகாசயத்வாத் லிங்கஸ்யான்னு ஒரு சூத்திரம் பண்ணினார் பாணினி. அதாவது எதுக்காக சொல்கிறாருன்னா ஆபகான்னு பகுவச்சனம் சொல்லணுமா, ஜலத்தை ஏகவச்சனமாக சொன்னால் என்ன அப்சப்தம் நித்தியம் பகுவச்சனாந்தம் ஸ்ரீலிங்கம் அப்படியே சொல்லணும். அதுக்காக இதையும் ஒரு விவரணத்தை ஐசிங்கர் காட்டியிருக்கார். இங்கே எப்படி தாரசப்தம் நித்திய பகுவச்சனாந்தமாகையால் ஒருத்தியை சொல்லும் போதும் ராமதாராக என்று பகுவச்சனாந்தமாக சப்த சாதுத்வார்த்தம் சொல்லப்படுகிறது. அர்த்தத்தோட சம்பந்தம் இல்லை, சப்தம் சரியான சப்தம் இப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி களத்திரம் என்கிற சப்தம் நித்திய நபும்சகமாகியாலே ஸ்திரீயான சீதையை சொல்லும் போதும் ராம களத்திரம் என்ற சப்த சாதுத்வத்திற்காக சொல்லப்படுகிறதோ அப்படியே இங்கும் அப்புக்கள் ஸ்ரீலிங்க ஆபகான்னு சொல்லக்கூடிய நித்திய பகுவச்சனம். அதே அந்த சப்தத்திலே மொத்தம் 7 ரூபந்தான் இருக்குது. ஆபஹ அபஹ அத்பிஹ அத்பியா அத்பியா அபாம் அப்சு அவ்வளோதான். பகாராந்த ஸ்ரீலிங்க நித்தியம் பகுவச்சனாந்த அப்சப்தா அவ்வளோதான். 7 தான் சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு சாஸ்திரத்துடைய நியமம். வேதத்தில் உள்ள பதங்களுக்கு உள்ள ஒரு ஏத்தமானது. அதுக்கேன்னு பாணினி ஒரு சாஸ்திரம் ஒரு வியாக்கணம் முழுக்க பண்ணினார். இத்தனை சப்தத்தையும் வகையாக ஒருத்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு. நீ காவியம் எழுதுறதுக்காக அவர் பண்ணலை. இங்கே நீ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறோம் பாணினி எழுதியிருக்கேன். அதுக்காக பாணினி எழுதினது வேதத்தை ரட்சிக்கிறதுக்காக. ரக்ஷார்த்தம் வேதானாம் அத்தியாயம் வியாக்கரணம் அப்படின்னு முதல்ல ஒரு காரணம். ஏன் ஒருத்தன் வியாக்கரணம் படிக்கணும்? ரக்ஷார்த்தம் வேதானாம் அத்தியாயம் வியாக்கரணம். வேத ரக்ஷணம் சொன்னால் ஒவ்வொரு நித்திய கர்மாவில் உபயோகிக்கிற ஒரு மந்திரத்தையும் அதுக்குள்ளே அர்த்தத்தோடு ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா உபநயனம் பண்ணி வச்சுட்டோ அவன் சந்தியாவந்தம் பண்ணி வைக்கிறது, சமிதாதானம் பண்ணி வைக்கிறது, சந்தியாமந்தங்களுக்கு சமிதாதான மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி வச்சுட்டா கூட இவனுக்கு மேலே தானாக வேதாஜனத்தில் அக்கறை வந்துடும். அந்தந்த சமயத்தை அதாவது பண்ணிவிட்டா இவனுக்கு இன்னும் உபகர்மா ஆகிறதுக்குள்ளவே இந்த நித்தியகர்மாவோட மந்திரங்கள் புரிஞ்சு விட்டுருந்தா
சுவாமி நான் முழுக்க சப்தகாண்டும் அத்தியனம் பண்ணோம், அல்லது முழுக்க சாகை முழுக்க அத்தியனம் பண்ணோம், அப்படி எண்ணம் தானாக ஏற்பட்டுவிடும். அந்தந்த காலத்தை அதாவது சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் பண்ண பண்ண ஏன்னா பிரம்மோச்சஸ் வளருது, காலத்தில் பண்ணி அதனால் வரக்கூடிய லாபம் அப்புறம் பண்ணால் வரப்போகுது. அதனால் அந்த சமயத்தில் இழக்காத இருக்கிறதுக்கும் ஒரு வழி, மேற்கொண்டு சேயஸுக்கும் இது படியாக ஆகிடும். அதனால் இப்படி ஒப்புக்கொள்ளாவிடில் அந்த அப்புகள் பார்த்ததுகள் என்கிற சாந்தோக்கியோபனிஷத்தின் வாக்கியத்தில் சொல்லியிருக்கும் அப்பினுடைய ஈக்ஷணத்திற்கு கவனத்துவம் வர வேண்டி வரும். அதனால் அப்சப்தம் பகவாத்ம பரியந்தம் சொல்லி ஆகணும். அதெல்லாமல் அந்த இடத்துல காட்டியிருக்க. அங்கும் கவனத்துவம் இஷ்டம் என்று சொல்லுவோம் என்றால் காரணத்தை சொல்லுகிற பிரகரணத்தில் அந்தந்த வஸ்துவாச்சியான சப்தம் அந்தந்த வஸ்து சரீரகனான பரமாத்மாவுக்கே வாச்சிகமாகையால் அதனுடைய ஈக்ஷண சப்தம் முக்கியக்ஷணத்தையே சொல்லுகிறது என்கிற சுத்தி சப்தம் விரோதிக்கும். இதெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு மந்திரம் ஒரு புரோஷனம் பண்ணிக்கிறது கூட வேதாந்தம் முழுக்க இதிலேருந்து நாம் புரிஞ்சுன்னுடலாம். வேதாந்தத்தை உபயோகிக்கலாம். வேதாந்தா இன் ஆக்ஷன் அப்படி வேதாந்த பேச்சுன்னு இருக்கிறது சண்டை போடுறதுக்காக புஸ்தகம் எழுதுறதுக்காக சொல்லலை, உபயோகிக்கிறதுக்காக சொன்னேன். அதுக்காக என்ன பண்ண இது பண்ணுறவன் ஒரு சந்தியானந்தத்தை பண்ணுறவன் வகையா பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னால் வந்தான் பிரம்மவித்தை 6 வழி இருக்குது இதிலேயே, தனியாக இதுக்கேன்னு சமப்பட வேண்டாம். அதனால் விசிஷ்ட வாத்திக சப்தம் விசேஷணத்திற்கும் வாத்திகமாகையால் சரீரபூதமான ஜலத்தையும் சொல்லுமாகையால் இந்த மந்திரத்திற்கு ஜலத்தினுடைய புரோக்ஷணத்தில் விநியோகம் சொல்லியிருப்பதும் விரோதிக்காது. பகவானால் புரோக்ஷிச்சுக்கோன்னா எப்படி புரோக்ஷிச்சுக்கிறது? ஜலத்தால் புரோக்ஷிக்கலாம். எந்த சரீரம் எந்த காரியத்தை உபயோகப்படும்னு தெரிஞ்சாங்களா? அதுக்காக ஜலம்ன்றது அந்த பகவத் சரீரமான இந்த தத்துவத்தில் சேர்ந்த ஒன்றான 5 பூதங்களில் ஒன்றான ஜலத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அது விநியோகத்துக்கு உபயோகம், புரோக்ஷித்துக்கு முடியும். அதில் புரோக்ஷணம் அவோக்ஷணம் இந்த மாதிரிலாம் அதுலேயே வித்தியாசங்கள் சொல்லணும். அபியுக்ஷணம் இதெல்லாம் சொல்லணும். மேல் நோக்கி ஜலத்தை புரோக்ஷணம் கீழ் நோக்கி போனால் அவோக்ஷணம் நடுவில் எப்படி சொல்லணும்னா அபியுக்ஷணம் இப்படிலாம் சொல்லி ஜலத்தை அபியுக்ஷியா புரோக்ஷியா அவோக்ஷியா அப்படிலாம் வெவ்வேறு இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி விசேஷம் சொல்லுங்க. அதனால் இதெல்லாம் ஸ்ருதியில் சொன்னதை முழு அர்த்தத்தோட நம்பிக்கையோடு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு அனுஷ்டித்தார் சமஸ்த க்ஷேமமும் தானாக ஏற்படுறது. அதனால் சகல பலப்பிரதனான பகவான் அளவும் சொல்லாவிட்டால் கேவலமான ஜலத்துக்கே கீழ் ஆரம்ப வாக்கியத்தில் சொன்ன ஐகிக ஆமுஷ்மிக பலப்பிரதத்துவம் கூடாதிரே. வெறும் ஜலமானது மோட்சம் மட்டும் கொடுக்காது, பகவத் சரீரமாக இருக்கிறதுனால கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களுக்கும் பகவத் சம்பந்தத்தாலே அத்தியந்த மங்களகரத்துவம் சொல்லி இருந்தாலும் அந்த மங்களகரத்துவமும் பரமாத்மாயத்தமே என்று பல மத உபத்தே அப்படின்னு இந்த சூத்திரத்தை சொல்லியிருக்கேன்னு இந்த இடத்துல சூத்திரத்தையும் எடுக்கிறாரு. அதனால் என்னாகும், பகவானிடத்தில் நின்னே சர்வ பலமும் உண்டாகிறது. அப்படி சொல்லுவதில் உபபத்தி இருப்பதால் என்று பலாதிகரணத்தில் சொல்லப்பட்டது. ஆகையால் அப்சப்தத்தால் சொல்லப்படும் பரமாத்மாவே ஸ்வசம்பந்தியான ரசவிசேஷத்தையும், அதாவது முக்தி தசையில் ஆனந்த ரூபமான ஸ்வ அனுபவத்தையும், ஐகிகமான அன்னம் இந்திரிய புஷ்டி முதலான பலத்தையும் கொடுக்கிறான் என்பது சரியான சாம்பிரதாயிக மார்க்கம். இது ஐஷங்க அதுக்காக இதை வியாக்கியானம் பண்ணுற காலத்தில் என்ன பண்ணுறக்க முழு அர்த்தம் சொல்லணுமானால் சுத்திகளுக்கு வேதாந்த பரியந்தமும் போய் தான் சொல்லணும். கர்மகாண்டத்தோடு நிறுத்திக்கக்கூடாது. இது எங்கேருந்து உண்டாச்சு எப்படின்ற அந்த பிரகடனம் தெரியறதுக்கு உத்தர மீமாம்சை வேண்டிருக்கு, சாரீரிக மீமாம்சை வேண்டிருக்கு. அதையும் கொண்டு நாம் இதை புரிஞ்சுக்கிறச்ச இந்த காரியங்களும் நன்னா பண்ணதாக ஆகிடுறது. இது பகவத் கைங்கரியமாக அமையாது. இல்லாமல் வெறும் ஒரு சப்தம் சொல்லிட்டு இருந்தால் பகவத் ஆச்சா பகவத் வீத்தம் பகவத் கைங்கரிய ரூபம்னு சொல்கிறா, கைங்கரிய ரூபம்னு சொன்னால் கூட கைங்கரியம் ஆகக்கூடியது எப்படி? அதனால் பகவானுக்கு இது இஷ்டம், இப்படி விதிச்சிருக்கான். விதிச்சதுக்கு என்ன காரணம்? இதில் இந்த க்ஷேமத்தை அடையட்டோன்றதுக்காக விதிச்சிருக்கான். ஹிதேஷியாக இருக்கிறதுனால விதிச்சிருக்கான். இவன் கட்டளை போடுறவன் குரூரமானவனா இல்லை, தண்டிக்கிறதுக்காக ஒன்று சொல்ல வரல, அனுகிரகிக்கிறதுக்காக. பகவானிடத்துள்ள விசேஷமே ஆப்தஸ்ய ஹிதகாமஸ்ய நியோகம் அப்படின்னு வேதத்துக்கு ஆப்தனான நம்பத்தக்கவனான ஹிதைஷியான ஒருத்தனுடைய வாக்கியம். வேதத்துக்கு லக்ஷணம் சொல்கிறது ஆப்தஸ்ய ஹிதகாமஸ்ய நியோகம். நியோகம்னா கட்டளை ஆஜ்ஞை, நல்லதுக்காக நம்ம நல்லத்தை எண்ணத்தில் கொண்டு அவன் சொல்கிறத பண்ணால் பலன் கிடைக்கும்னு நம்பத்தக்கவனாக ஒருத்தன். இவன் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருந்து யதார்த்த திரஷ்டா யதாதிஷ்டார்த்தவாதி இது ரெண்டையும் சேர்த்த ஒரு ஆப்தன்னு சொல்கிற விஷயம் நம்ம நல்லதுக்காக சொன்னால் கேட்டால் நாம் உஜ்ஜீவிச்சு போப்போம். இந்த வழிக்காக இந்த மாதிரியாக இந்திரிய புஷ்டி முதலான பலத்தையும் கொடுக்கிறான் என்பதுதான் சரியான சாம்பிரதாயிக மார்க்கம். அடுத்ததாக என்ன பண்ணுறேன், இந்த 2வது புரோக்ஷணத்தை ஒரு மந்திரம் அதிகம் இருக்குது. புனఃபுரோஷணம் என்னத்துக்காக? அதுக்காக சொல்கிறேன். தசிக்ரா உன்னோ அகாரிஷம் ஜிஷ்டோ விஸ்வசிய வாஜினா சுலபினோ அமுகாகரத்தை பிரணாயுகும் ஷிதாரிஷத்தின். இங்கே தசிக்ராவண்ணா இத்தியஸ்ய மந்திரஸ்ய வாமதேவா ரிஷி அனுட்டுப்சந்தா விஸ்வே தேவா தேவதா இது ஒன்று. சிலர் ததிக்ராவா தேவதா இது கேச்சித்து அப்பாம் புரோக்ஷணே விநியோக இதுவும் புரோக்ஷணம். சுவாமி அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்காக என்ன பண்ணுற, முதல்ல புரோக்ஷணம் பகிஷுத்திக்கு,
அப்புறம் பிராசனம் அந்த சுத்திக்கு. இப்போ இவன் 2 வகையிலும் சுத்தமாக இருக்கான். இப்போ அர்க்கியபிரதான யோகிதா சித்திக்கா இன்னொரு அதிகப்படியான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த அர்க்கியபிரதானம் பண்ணுறது என்ன லாபம் இதை சொல்கிறது என்ன, பகவான் திருவிக்கிரமனாக இருந்து லோகத்தெல்லாம் அளந்தபோது எல்லா இடத்துலையும் தன் திருவடியால் அளந்தார். சூரிய மண்டலம் கூட, சூரிய மண்டலம் நமக்கு உத்தேசமாக ஆகக்கூடியது பகவானுடைய திருவடி பட்டது என்ற விசேஷத்தினால் அங்கே தான் நிச்சயமாக ஒரு இரண்யமான ரூபத்தை வச்சுட்டு சூரிய மண்டலத்தில் இருக்கார். தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணா அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த சூரிய மண்டலத்தை பகவான் இருக்கக்கூடியது திருவிக்கிரமாவதார காலத்தினால் ஏற்படும். எல்லா இடத்துலையும் பகவான் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டின. அது ததிக்ராவா அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சாகித்து இதுக்காக இதை சொல்லிது. அங்கே ஐஷங்க வியாக்கியம் முதல்ல ததிக்ராவண்ணா என்கிற மந்திரத்துக்கு ததிக்ராவண்ணோ ஆகாசத்துக்கு ததிக்ராவண்ணா என்கிற மந்திரத்திற்கு வாமதேவர் ரிஷி அனுஷ்டுப் சந்தஸ். அனுஷ்டுப் சந்தஸ்ன்னா ஒரு பாதத்துக்கு 8 எழுத்து, ஆனால் 4 பாதம் உள்ளது அனுஷ்டுப். காயத்ரிக்கு ஒரு பாதத்துக்கு 8 அக்ஷரம், ஆனால் 3 பாதம் கொண்டது காயத்ரி. காயத்ரியாக இருக்க மந்திரமாக இருந்தால் 3 பாதம் தான் இருக்குது. கீழே சொன்னதில் 3 காயத்ரி மந்திரங்கள் ஆபோயிஷ்டாமேவா தானுமூர்த்தியது சாஸ்திரா மகேரணாய சக்கரத்தே ஒரு மந்திரம் 3 பாதம் கொண்டது. திரிபதா காயத்ரி, அஷ்டாட்சரா காயத்ரி, சதுர்விம்சத்தியக்ஷரா காயத்ரி, காயத்ரிக்கு லட்சணம். அனுஷ்டுப் வந்தால் இதுவும் அஷ்டாட்சரம், ஆனால் 4 பாதங்கள் கொண்டது. துவாத்திரிகம் சதக்ஷரா அனுஷ்டுபு அப்படின்னு சொல்லு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் 4 பாதம் இருக்கும். இதில் முதல்ல சொன்ன புரோக்ஷணத்தை 3 வாக்கியங்கள்ல 3 பாதங்கள். காயத்ரி அது காயத்ரி சந்தஸில் 3 பாதம். அதனால் 3 மந்திரங்களில் 9 பாதம் இருந்தது. இந்த ஒரு மந்திரத்தை இங்கே 4 பாதம் கொண்டது. அதனால் அனுஷ்டுப் சந்தா அப்படின்னு சொல்கிறோம். ததிக்ராவணாகாசம் ஜஷ்ணோ சத்வாஜினா சுரபினோ முகாகிறது பிரணாவிமுஷிதாஷத்து 4 வாக்கியங்கள். ஒவ்வொரு வாக்கியத்தையும் 8 அக்ஷரங்கள். காயத்ரியில் 8 அக்ஷரம், ஆனால் திரிபாதது 3 பாதம் கொண்டது. இல்லை அடுத்தது இருக்குது. அதனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம். இப்போது ததிக்ராவான சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சாயனர் கூட கஷ்டப்படாது. இதுக்கு நேரம் அர்த்தம் சொல்கிறதுக்கு முடியல. நிருக்தத்தை வச்சுட்டு சொல்லணும், வியாகரணத்தை வச்சுட்டு சொல்லணும், அதுலேயும் பல தாத்துக்கள் ஏற்படுறது. அதுக்காக அந்த இடத்துல ஐஷங்க ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற ஜகத்துக்களை தரிப்பவன் ததி அப்படின்னு ஒரு சப்தம். ததின்ற சப்தத்துக்கே ஸ்ருதியில் தத்னோ ததித்வம் அப்படின்னு ததிக்கு ததின்னு பேர் ஏன் வந்தது? தயிருக்கு பெரிய கதை சொல்கிறது. விருத்தனேந்திரன் கொண்ட போது உடம்பு சக்தி எல்லாம் போயிடுது. சக்தியெல்லாம் போன போய் சொன்னான், விருத்தனை கொண்டுட்டு வந்துட்டேன், ரொம்ப களைச்சி போயிட்டேன், என்னால் ஒரு காரியமும் பண்ண முடியல. அப்போ பார்த்த செடி கொடிகள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் இவனுக்கு தகுந்த ஓஷதியாக மாறணும், செடி கொடிகள்லேருந்து ரசம் ஏற்பட்டு இவனுக்கு திருப்பி பலம் உண்டாகணும் அப்படின்னு செடி கொடிகள் பார்த்து ஓஷதி வனஸ்பதிகளை பார்த்து சொன்னார். அதுகள் நல்லா புஷ்டியாக ஆச்சு. பசுக்களை கூப்பிட்டு நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் அதை கலந்து பால் எடுத்துணும், பாலை வந்துட்டு கொடுங்க, இந்தனுக்கு சாப்பிட சொல்லுங்க. வெறும் பால் கொடுத்தா பச்சையாக இருக்கு, எனக்கு ஒன்றும் திருப்தி ஏற்படல, காய்ச்சி கொடுங்க அப்படின்னு. சித்தம் கொடுத்தான், சித்தம் பண்ணி கொடுத்தேன், பரவாயில்ல, ஆனாலும் திருப்தி போடலை எனக்கு. இன்னும் ஏந்து காரியம் பண்ணலான்னு இன்னும் உற்சாகம் பூர்த்தி ஆகலை. என்ன பண்ணலாம்? அதுக்கு உரை குத்து, அது கெட்டியாகட்டும் அப்படின்னா சுத்தியில் சொல்லுங்க. உரை குத்து அதுக்கு ஆத்தஞ்சனம் அப்படின்னு பேர். இந்த ஆத்தஞ்சனம் பண்ணினால் அதுக்கு ததின்னு தத்னோ ததித்வம் அப்படின்னு சுற்றி இதுக்காக ஒரு கதை முழுக்க சொல்லிட்டு சொல்லு. இந்த ததி ஹோமத்தில் உபயோகிக்க வேண்டிய ஒரு திரவியம். இந்த ததி சொல்கிறது ததி கிராவா அப்படின்னு. ததிக்ராவா அப்படின்ற சப்தத்தில் ததி சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா திருப்தியாக தரிக்க விடுறது, ஒரு காரியத்தை தைரியமாக உற்சாகத்தோடு பண்ண விடுறது. அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு ததின்னு பேர். பகவானுக்கு ததின்னு பேர். ஜெகத்துக்களை தரிப்பவன் உபய விபூதிய கடைசியில் ஒரு கூர்மமாக ஆமையாக இருந்துட்டேன். எல்லா லோகத்தையும் லோகபாலால் கூட பகவான் தாங்கின்னு இருக்கான். சுலபமாக அனாயாசமாக பண்ணுறான். அதனால் ததத் கிராமத்தீதி ததிக்ராவான்னு சொல்லலாம்னு பட்டவாசர் சொல்கிறது. ஸ்வரத்தை வச்சுட்டு சப்தத்தை வச்சுட்டு தாத்து வச்சுன்னு பார்த்தா எப்படி தோணும்? ஆமாம், அது அர்த்தம் உண்டு தான். அதுலேயே ததின்ற சப்தம் ஏன் வந்திருக்குன்னா ஜெகத்துகளை தரிப்பவன். தரிக்கத்தை என்ன பண்ணுறான் அப்படின்னு. என்னெல்லாம் தரிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும்னு தோணும். கீழே உட்காந்துருக்கான், மேலே தரிச்சுருக்கான், இன்னொரு ரூபம் எடுத்துக்கான், எல்லாம் என்னென்னமா ஆச்சுருக்காங்க. அப்போது காலால் அளந்தவன் கிராவா அப்படின்னா கிரமத்தே. அப்போது திருவிக்கிரமனாட்சி உகான எல்லாம் எனக்கு சேர்ந்ததுன்றதுக்கு ஒரு முத்திரை குத்துற மாதிரி சரா சரமச்சீகர சரண பங்கஜேனாங்கிதம். தன்னுடைய திருவடிகளால் இதெல்லாம் எனக்கு சேர்ந்தது ஒரு முத்திரை குத்துற மாதிரி எல்லாத்தையும் அளந்துவிட்டு வந்தார் போய் வருவான். இதனால் என்ன ஆகணும்? இந்த சூரிய மண்டலாதிகளுக்கு அந்த பவித்திரத்துவம் ஏற்படும். பகவானுடைய திருவடி சம்பந்தம் உள்ள ஆதித்ய மண்டலத்தில் உள்ளவனே அவன் பிரீத்திக்காக இப்போ நான் அர்க்கியபிரதானம் பண்ண போகிறேன், அதுக்கு வேண்டியதாக இப்போ இன்னொரு புனఃப்ரோக்ஷணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. ஜகத்துக்களை தரிப்பவன் கால்களால் அளப்பவன் என்று ததிக்ராவா என்ற சப்தம் பரமாத்மாவை சொல்லுகிறது. இதில் பகவானுடைய ஆஜ்ஞையினால்தான் எல்லாம் தேவா புருஷ விசத்தே திஷ்டத்தான்னு வேறு எடுத்து சொல்கிறேன். சம்ஸ்கிருதத்தில் உள்ளதை வாக்கியம் சொல்லாமல் ஓ கார்கியே
இந்த அக்ஷரத்தினுடைய அதாவது அக்ஷர சப்த வாச்சியனான பகவானுடைய பிரசாசன நிமித்தமாக அதாவது ஆஜ்ஞா நிமித்தமாக சூரிய சந்திரர்கள் கீழே விழாதபடி தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பகவான் தாங்கிறான்னா என்ன அர்த்தம்? ஜௌ சச்சந்திராக்க நட்சத்திரம் கம் திசோ பூர் மகோததி வாசுதேவஸ்தி வீரியேன விதிர்த்தானி. அவன் சங்கல்பத்தினால் அதாவது அந்த சமுத்திரத்தை தரிக்கிறார், மலையெல்லாம் தரிக்கிறார். மற்றவளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ததிக்ராவான்னு சொல்கிறது இப்படி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சரீர லக்ஷணம் ஆத்ம லக்ஷணம் சொல்கிறத ஆதேயம் சரீரம் ஆதாரம் ஆத்மான்னு இந்த ஆதாரம் பகவான்றதுக்கு முதல்ல இந்த ததிக்ராவான்னு சப்தம் தேவையாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அவன் தாங்கிறான். அக்ஷர சப்த வாச்சியனான பகவானுடைய பிரசாசன நிமித்தமாக ஆஜ்ஞா நிமித்தமாக சூரியச்சந்திரர்கள் கீழே விழாதபடி தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓ கார்கியே, இந்த அக்ஷரத்தினுடைய ஆஜ்ஞா நிமித்தமாக ஆகாச பூமிகள் தரிக்கப்பட்டிருக்கிறதுகள். விஷ்ணுவானவர் 3 அடியால் லோகங்களை ஆக்கிரமித்தார். திரேதா விஷ்ணுருகாயோ விசக்கிரமே இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதா நிதே பதம் இதெல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு சந்தஸ் இருக்குது. காயத்தேன சந்தசா பிருத்திவிமனு விக்ரமே, சைட்டுபேன சந்தசா அந்தரிக்ஷமனு விக்ரமே, ஜாகத்தேன சந்தசா திவமனு விக்ரமே இப்படின்னு ஒவ்வொரு சந்தஸ்தினால் ஒவ்வொரு லோகத்தை அளந்து அங்கங்கே அந்தந்த சக்தியை ஏற்படுத்திட்டு போனார். அதனால் சூரிய மண்டலத்தை பகவத் வாசத்துக்கு தானே சௌக்கியத்தை ஏற்படுத்திட்டு அங்கே இருந்துருக்கார். அவருக்காக இப்போ நாம் மேலே அதுக்கு பிரதானம் பண்ண போகிறோம். இது முதலான ஸ்ருதிகளை இங்கு நினைக்க வேண்டும். ததிக்ராவண்ணா என்பது 6ஆம் வேற்றுமையின் ஏகவச்சனம். ஜிஷ்ணோஹோ அஸ்வஸ்ய வாஜினஹா. இதில் ஜகத்தை ஆக்கிரமித்ததால் ஜிஷ்ணு ஜெயித்தார். பலி முதலானவர்களை ஜெயித்தவனும் அந்த அவதாரத்தில் தெரிவிக்கணும். 6 சமயத்தில் பலியுடைய யஜ்ஞவாட்டத்தில் அவன் தானம் கேட்க போனார். அவன் 3 அடி மண்ணு கொடுக்க முடியல, தன் அடைய பெரிசாக்கிட்டான். அவன் பாவம் கொடுத்துக்க முடியாது வச்சு கடைசியில் அவன் சிரசிலேயே திருடைய வச்சுட்டார். அப்போது விஷ்ணுவானவர் 3 லோகத்தை ஆக்கிரமிக்கிச்ச ஜகத்தை ஆக்கிரமித்ததால் பலி முதலானவர்களை ஜெயிக்கணும் ஆச்சு. அப்போது ஜிஷ்ணோஹோ அப்படின்னு ததிக்ராவண்ணா அகாரிஷம் ஜிஷ்ணோஹோ அஸ்வஸ்ய வாஜினா. ஜிஷ்ணோஹோ ஜெயசீலன் அர்த்தம். எந்த ஜகத்தை கேட்கப்படுகிறதோ பார்க்கப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான் நாராயணன் என்று சொல்லியிருப்படியே அஸ்வஸ்ய. அஸ்வசப்தத்துக்கு குதிரைன்னு பொதுவாக அர்த்தம் சொல்கிறோம். நம்ம குதிரைன்ற அர்த்தம் எல்லா இடத்தையும் கிடையாது வேதத்தில். அஸ்வசப்தத்துக்கு அசு வியாப்தம்னு ஒரு தாத்து, அதுலேருந்து அஸ்வகான சப்தம் உண்டாது. காலம்னு ஒரு அர்த்தம். அஸ்வசப்தத்துக்கு காலம்னு அர்த்தம் உண்டு. உஷாவா அஸ்வஸ்ய மேத்திய சசரா அப்படின்னு சொல்கிறது சம்வத்சர ஆத்மா. இப்போ நாம் சாத்திரம் எல்லாம் பண்ணுறோம். சாத்திரம் பண்ணால் ஏதோ சுருண்டு போகிறோம். சமுத்திர உதரம் அந்தரிக்ஷம்னு ஆரம்பித்து சொல்கிறா. உஷாவா அஸ்வஸ்யமே தசிராக ஆரம்பித்து சொல்லணும். கடைசி அனுவாகத்தை அந்த முழு அனுவாகத்தை சொன்னால் என்ன ஆகுது? அஸ்வமேதத்தில் அஸ்வம்னு குதிரையை சொல்லிருந்துருக்கு. இந்த குதிரை ஒரு பிரத்யேகம், ஒரு அடையாளம், காலத்துக்கு அடையாளம். காலத்துக்கு அடையாளம் உஷக்காலம்தான் அதுக்கு சிரஸ். அதாவது பிராம முகூர்த்தத்தில் அதுக்கப்புறம் வெவ்வேறு பர்வாணி மாசாக சந்தானான் ரித்தவா அங்கானே அப்புறம் சம்வத்சர ஆத்மா ரஷ்மய கேசாக நட்சத்திராணி ரூபம். லோகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் காலத்தோடு இட்டு நாம் அளவிடும்போது காலத்துக்கே அஸ்வம்னு பேர். இந்த காலத்துக்கே உஷான்றது சிரஸ். இந்த அஸ்வமேதம்னு சொன்னால் காலத்தை இட்டு பண்ணக்கூடியது கூட. ஒரு வஸ்துவே இல்லாமல் பண்ணலாம். பல வகைகளில் சொல்கிறது. முதல்ல இதெல்லாம் உண்டாக்குறது முதல்லே அஸ்வமேதம் நடந்திருக்கு. காலத்தையே கொண்டு பண்ணும். இங்கே அஸ்வஸ்யான்றதுக்கு வியாப்தா வியாபினா அப்படின்னு அர்த்தம். அப்போது எந்த லோகத்தில் எந்த வஸ்து இருந்தாலும் எச்ச கிஞ்சித் ஜெகத்தஸ்மின் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்தர்பகித்து தத் சர்வம் வியாபி நாராயணஸ்திதா என்று சுத்தி சொல்லுகிறபடியே அஸ்வஸ்ய எல்லா வஸ்துக்களையும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான் என்று சர்வலோகத்தையும் வியாபித்தவனாயும் ஜிஷ்ணோஹோ அஸ்வஸ்ய. ஜிஷ்ணோஹோன்னு பலியெல்லாம் ஜெயித்தார். அஸ்வஸ்யா எல்லா லோகத்தையும் வியாபிச்சிருந்திருக்கார். வியாபித்து தெரியும்படியா ஒன்மிதியில் புனர்வில் ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமசி அவனுள்ளத்துன்னு சொல்லிச்சு. அதை மண் முழுதும் அகப்படுத்து நிர்ணயந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. அதுக்கு அடங்காதே ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். எல்லாம் மேலே மேலே போயிட்டு இருந்தா பார்த்தா கிடச்சி. முதல்ல பெருமாள் காலில் கொலுசு போல தோணிது நட்சத்திரங்கள்லாம். அப்புறம் ஒட்டியானம் போல தோணிது. அப்புறம் காய்ச்சல இதில் கழுத்தில் மாலை போல தோணிது. ஹாரத்தை சிரசுக்கு மேலே போயிடுத்து. அதனால் அவர் மேலே போயிட்டு இருந்தால் இதெல்லாம் அங்கேயே தான் இருக்க இடத்துல. அவர் திவ்யமண்ட நித்திய விபூதி மட்டும் போய் சேர்ந்துவிட்டார். அதனால் அந்த மாதிரியாக அளந்தத்தினால் அப்படிப்பட்ட ஜிஷ்ணோஹோ அஸ்வஸ்ய வாஜினஹா அப்படின்னா வேகத்தை உடையவன். வாஜி வாஜம்னு சொல்கிறது குதிரைக்கு கூட வாஜின்னு பேர் வர்றது காரணம் வேகமாக போகிறதுனால. அதனால் வேகம் உடையவனா. அதாவது இத்தனை நாள் இதெல்லாம் அளக்குது எத்தனை நாள் ஆச்சுன்னா ஒரு கணத்தில் முடிச்சுட்டு வந்து இதுக்காக இவ்வளோ நாள் ஆச்சு. ஒருத்தன் இங்கேருந்து அங்கே போகிறதே இவ்வளோலாம் கஷ்டப்படுறான்னு சொன்னால்
பகவான் இத்தனை லோகத்தையும் ஒரே க்ஷணத்தில் அளந்துட்டு வந்துட்டார். அதனால் ஜிஷ்ணோகம் அஸ்வஸ்யா வாஜினா ஜகத்தை ஆக்கிரமித்ததால் பலி முதலானவர்களான ஜெயித்தவனும் எந்த ஜகத்தை கேட்கப்படுகிறதோ எல்லாவற்றையும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான் நாராயணன் என்று சுத்தி சொல்லுகிறபடியே அஸ்வஸ்ய சர்வலோகத்தையும் வியாபித்தவனாயும் பிராகிருத்தமான கையும் காலும் இல்லாதவன் ஆனால் வேகமாக போகிறவன் அபாணிபாதா ஜவனா கிரகீதா பஷ்யத்திய சக்ஷோ சஷ்ணோ சகர்ணா இதெல்லாம் சர்வ வஸ்துவையும் கிரகிப்பவன் என்று சுத்தி சொல்லுகிறபடி வாஜினஹா வேகத்தை உடையவன். ஓடுறவா ஓடினத்தை கூட எவ்வளோ வேகமாக ஓடினாலும் முதல்ல தத் தாவத்தா அந்யான் அத்தியேதி திஷ்டத்தை அப்படின்றது உபனிஷத். மற்றவெல்லாம் ஓடுறான் அவனுடைய எல்லையை பார்க்கறதுக்கு, இவா ஓடுறதுக்கு முதல்ல இருந்திருந்தே எங்கேயும் நகர வேண்டாம், சர்வ வியாபியாக இருந்தாலும் எங்கேயும் நகர வேண்டாம். அது மேலே எல்லாரும் ஓடுறான், அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன்னா இன்னும் இவ்வளோதான் இருக்கேன், இவனை தாண்டி போகிறதுக்கு எங்கே சிலக்கான் கேட்பார் காணுவளவும் செல்லும் கீர்த்தியாய் அப்படின்ட்டார். அதனால் இந்த வாஜினஹா அப்படின்றது வேகம் நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் அதை அடைய போனால் அது எவ்வளோ வேகம்னு புரியும். அது எங்கும் நகரவே இல்லை எந்த இடத்துலையும், ஆனால் அதுக்கு வேகம் உள்ளதுன்னு வேகம் உள்ளத்தெல்லாம் மீறி இருக்குன்றதுனால். அதனால் ஜிஷ்ணோகம் அஸ்வஸ்யா வாஜினஹா ததிக்ராமண்ணா அவன் அகாரிஷம். என்ன பண்ணுறோம்னா பக்தர்கள் நினைக்கும் பொழுது அவர்களுடைய ரக்ஷணத்திற்காக ஸ்வராதிசயத்தை உடையவராயும் இதெல்லாம் ஏன் சொல்லி ஒரு கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் பரவமத்திலேருந்து கருடனை கூட இழுத்துட்டு வந்தார். ஆகர்ஷன் துஜராஜமப்பி அதிஜவாத் அப்படின்னு சொல்லிருக்கு. பக்தர்கள் நினைக்கும் பொழுது அவர்களுடைய ரக்ஷணத்திற்காக துவராதிசயத்தை உடையவனாயும் இது கஜேந்திராதி விஷயத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி சூரியனுக்கோ அக்னிக்கோ இம்மாதிரியான உபாதியத்தை தன்னில் காட்டில் உத்கிருஷ்டமற்ற கல்யாண குணங்கள் இல்லையிறே. அதனால் நிரதிசயமான வேகம், நிரதிசயமான வியாப்தி, நிரதிசயமான பிராப்தி எங்கே வேணால் போக முடியக்கூடியது. அப்படி இல்லை வியாப்தனாக இருக்கணுக்கும் பிராப்தி ஒன்று. அது எதுக்காக சொல்கிறேன், அந்த அனுபவம் கொடுக்குது. பக்தர்கள் உனக்காக நான் வந்தேன்டான்னு ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படும். அது எங்கேருந்து வரவாண்டான், நான் ஏற்கனவே இங்கே இருந்துட்டேன்னு சொன்னால் அவனுக்கு திருப்தி ஏற்படாது. எனக்காக பெருமாள் ஓடி வந்தான்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதனால் பக்தனுக்காக வியாப்தன் பிராப்தனா ஆறான். சரி உன் திருப்திக்காக உனக்காக நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஓ நமக்காக பெருமாள் பண்ணணும், இவன் மனசில் அனுகுந்தாந்து உபயோகமாக இருக்குது. அதனால் இது ரெண்டையும் பண்ணுற அந்த திருவிக்கிரமனாக இருந்த பகவானை அகாரிஷம் ஸ்துதியை பண்ணுகிறேன். அந்த பகவானை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஸ்துதியை என்று இங்கு கூட்டுவது அது எதுக்காகன்னா சுரபினோ முகா கரத்து. இந்த காயத்ரியை சொல்லி அர்க்கியபிரதானம் பண்ணோம்னா இந்த சொல்கிற காயத்தை நம்ம வாக்கிலேருந்து வர்றது சுத்தமாக இருக்கிறதுக்காக இப்போ இந்த பிரார்த்தனை பண்ணிக்க சொல். எங்களுடைய வாக்கான சுரபி நறுமணம் பெற்றதாக ஆக வேண்டும், உயர்ந்த வாசனையை கொண்டதாக ஆகணும். அப்படிப்பட்டதுனால இந்த மந்திரத்தை சொல்லி சூரியனுக்கு சமர்ப்பிக்க போகிறோம். சூரிய மண்டலத்தில் இருக்கவனுக்காக இதை சமர்ப்பிக்க சொல்லி சுற்றி சொல்லிட்டு அதனால் ஸ்துதியை பண்ணுகிறேன். அந்த ததிக்ராவா ஆனவன் நகா எங்களுடைய முகங்களை வாசனையை உடையதுகளாக பண்ணக்கடவன். சுரபி கரத்து நகா முகா சுரபி கரத்து அப்படின்னு நன்மையும் முகங்களை வாசனையை உடையதுகளாக பண்ணக்கடவன். இங்கு முகசப்தத்தாலே மனஸ் முதலானவை லக்ஷணையாலே சொல்லப்படுகின்றன. மாத்திரம் அதான் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்து வாயை இனிமையாக பேசிவிட்டா போருமா. அதுக்காக எல்லா இந்திரியங்களுமே ஒத்து இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியத்தை திருப்தியாக பண்ணக்கூடியதாக மாற்றி தரணும் எங்களுக்கு. இங்கு முகசப்தத்தாலே மனசெல்லாம் லக்ஷணையால். அதனால் பரிசுத்தமான மனத்துக்கும் பரிசுத்தமான வாக்குக்கும் என்றோ பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவதில் யோக்கியத்தை உண்டு. தன்னுடைய ஸ்தோத்திரத்திற்காக தானே பிரயத்னம் பண்ணுகிறான் என்று பரசமர்ப்பணம் பண்ணின அதிகாரியினுடைய ஸ்வரூபம் சோதிக்கப்படுகிறது. இவன் தான் பகவத் கைங்கரியத்துக்கு யோக்கியனாக ஆகின்றது அது பண்ணுறேன் அப்படின்னு நினைத்திக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை அதிகப்படியாக ரெண்டாந்தரமாக புரோஷிக்க சொல்லிட்டு பிரண ஆயோகம் ஷிதாரிஷத்து இதனுடைய 4வது வாக்கியம். எங்களுடைய ஆயும்ஷின்னா ஆயுஷுக்களை பிரதாரிஷத்து எந்த உபதிரவமும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் சௌக்கியமாகவே இருக்கும்படியாக வைக்க வேண்டியது. அதை வியசேம தேவஹிதம் எதாயுஹோ அப்படின்னு சொல்லு. பகவானுக்கு ஹிதமாக இருக்கும்படியாக நடந்துக்கிறதுக்கு பகவான் கொடுத்த ஆயுஷ். 2 அர்த்தம் உண்டு. தேவஹிதம்ன்றதுக்கு தாதாத்துலேருந்து ஹிதம் அப்படின்னா தத்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு. தஸ்மை பிரயுஜ்யமானம் அவனுக்கு ஹிதமாக அவன் விஷயத்தையே பிரயோகிக்கிறதா, அவன் எங்களுக்கு கொடுத்தது அவன் விஷயத்தை பயன்படுறதுக்காக அப்படியே நாங்கள் பயன்படுத்திண்டு 100 வயசு ஆயுஷ்யம் அடைய ஆசைப்படுறோம். இருக்க காலம் முழுக்க இருக்கணும், இருக்க காலம் முழுக்க பகவத் கைங்கரியத்தையே ஈடுபட்டிருக்கணும். இதுக்காக பிரதாரிஷத்து அந்த விவஹிதாஷ்டா என்கிற சூத்திரத்தாலே முன்னிருக்கும் பிரா என்பது பின்னிருக்கும் தாரிஷத்தோட அன்மை. அதாவது பிரண ஆயோகம் தாரிஷத்துன்னு பிரதாரிஷத்துன்னு தான் அங்கே விவஹிதாஷ்டான்னு பாணி ஒரு சூத்திரம் சொல்கிறார்.
ஒரு தாத்துவுக்கு உபசர்க்கம் வந்தால் முதல்லையே வரணும். பிராக் தாத்தோகன்னு ஒரு சூத்திரம் சொல்லிட்டார். உபசர்க்கங்கள்லாம் தாத்துவுக்கு முதல்ல வரணும்னுட்டு அதில் 2 விதி விளக்கு வேதத்தில் விவஹிதாச்ச நடுவில் வேறு ஏதாவது பதங்கள் கூட இருக்கலாம். நக ஆயுவம்ஷி அப்புறம் தாரிஷத்துன்னு, ஆனால் பிரதாரிஷத்துன்னு சேர்த்துக்கணும். இன்னும் சில இடத்துல பூர்வமப்பி அப்படின்னு, அதாவது கயாபதம் முதல்ல அப்புறம் அசனத்வாஜன்னி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. வாஜம் நீ அசனத்து, நீனது உபசர்க்கம் அப்புறம் இருக்கு. சாசனானசனே அபி அப்படின்னு, சாசனானசனே அபின்னா அபின்றது உபசர்க்கம் அப்புறம் இருக்குது. அதே மாதிரி அதி அப்படின்னு வாக்கியம் முடியாது, அப்படின்னு சுற்றியில் வாக்கியம் முடியாது. அதுக்கு வேண்டிய கிரியாபதம் முதல்ல இருக்கணும். விவஹிதாஸ்தி பவந்தி சந்தசி பரேபி அப்படின்னு தாத்துவுக்கு அப்புறம் கூட உபசர்க்கம். அதனால் இதெல்லாம் சில விசேஷ பிரயோகங்கள். இது தெரியறதுக்காக இது சுத்தி இப்படிலாம் நித்திய கர்மாவிலேயே நமக்கு அந்த வித்தியாசத்தை காட்டுது. லௌகிக சம்ஸ்கிருதத்துக்கும் வைதிக சம்ஸ்கிருதத்துக்கும் உள்ள வித்தியாசம், அதில் உள்ள ஸ்வரத்தினுடைய ஏற்றம், அதுலேருந்து வரக்கூடிய பெருமைகள் இதை காட்டுறதுக்காக. அதனால் இங்கு முன்னிருக்கும் பிரா என்பது பின்னிருக்கும் தாரிஷத்தோட விவஹிதாஷ்டா என்கிற சூத்திரத்தால் அன்வைக்கிறது. இதில் ஆயுள் இல்லாவிடனும் அல்லது ஆயுள் இருந்தும் வியாதி முதலியவத்தால் உபத்திரவம் சம்பவித்தாலும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ண முடியாதன்னோ, அதனால் ஸ்தோத்திரோபயுக்தமான ஆயுஷை பிரார்த்தித்தாலும் முமுட்சுத்துவத்திற்கு ஹானி இல்லை. மோட்சத்தானே கேட்டதுக்கே அவனுக்கே ஆயுஷ் நல்லா இருக்கணும், போயிட்டா என்ன அடுத்த கிழமை மோட்சம் கிடைக்கும் எல்லாம் சொல்லக்கூடாது. இருக்கிற மட்டும் ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போகாம் செய்ய ஆனுஷங்கிகான் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்கப்படுவாரி. நீ கேட்டது மோட்சம், அவன் மோட்சத்தை உடனே கொடுத்து விடுறதில்ல. கேட்ட உடனே உன்னை கொண்டுவிட்டா இவன் சாவு ஏற்படுத்து மோட்சத்துக்கு போன்னு சொல்ல போகிறதில்ல. இருக்கிற மட்டும் 100 வயசு நன்னா க்ஷேமமாக இருந்து எல்லாருக்கும் பயனுடையவராக இருந்து அப்புறம் என்னை அடைந்தான். நீ கேட்காம இருந்தால் கூட அப்படி தான் கொடுக்க போகிறேன். பகவானுடைய தன்மை அது. அதனால் அபவர்க்கப்படுத ஹரி ஆனுஷங்கிகமான பவங்களையும் கொடுத்தே தன்னிடத்தில் சேர்த்துக்கிறான். ஆனால் அவன் எதுக்காக கொடுத்தானோ அதுக்காக பயன்படுத்தான் தான் நம்மளுக்கு தோஷமாகிடும். அவன் தீர்காயுசை கொடுக்குறான், அது அவன் கைங்கிறத பயன்படுத்தான் தான் தவறாகும். அதுக்காக இதை ஆசைப்படுவோம். நக ஆயும்ஷி பிரதாரிஷத்து, நல்லா நீட்டட்டும், ஒரு நாள் கூட குறைய வேண்டாம் ஆயுஷை, சதாயு புருஷான்னு இருக்கட்டும். ஆனால் அத்தனை நாளும் பகவத் கைங்கரியமே. பாஷிகார் 120 லட்சத்தை எழுதுக்கிச்சு அர்க்கியபிதானம் மட்டும் பரமிச்சார்னு சுவாமி சாய்க்கிறார். கடைசி 120வது வயசில் கூட வருந்தி எழுந்திருந்து அர்க்கியபிதானம் பண்ணிட்டு பரமிச்சார்னு சாய்க்கிறார். அதனால் இது சம்பிரதாயார்த்தமாக சாஸ்திரியமாக ஏற்பட்ட விஷயம் இது. அதனால் நமஹா என்று ஸ்தோத்திரம் பண்ணுவதே முமுக்ஷுவுக்கு பரம பிரயோஜனம்னோ. அதனால் இப்போ இது 2ம் புரோக்ஷண மந்திரங்கள். அதில் பாக்கி 2வது புரோக்ஷணத்தை அபோஷாமியோ திருப்பி இருக்குது. ஆனால் இதை தவிர அதிகப்படியாக உள்ளது இந்த பகவான் சர்வவியாபியாக இருந்துட்டு நமக்கு சூரிய மண்டலாதிகளில் அவனுடைய சாநித்தியம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக, அங்கே உள்ளவனுக்கு இதை சமர்ப்பிக்கிறோன்றதுக்காக இதையும் ஒன்று கூட சொல்லுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பிராசன மந்திரத்துக்கு அர்த்தம் காட்டுறேன். சூரியச்ச மாமனுஷ மன்னிபத்தேஷ்ட அப்படின்றது காத்தால வெள்ளையும் திரும்பி அக்னிஷ மாமனுஷன்றது ராத்திரிலையும். சூரியஸ்ட என்கிற அனுவாகத்தை கண்டுபிடித்தவர் அக்னி. அதாவது இவாள்லையே அக்னி சூரியன், இவாளுக்கு ரிஷித்துவம் உண்டு. மந்திரத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி தேவதைகளுக்கு, இந்தனுக்கும் மந்திரத்தை பார்க்க சக்தி இருக்குது. பிரஜாபதி பார்த்துருக்கார். தேவதைகளுக்கு ரிஷியாகக்கூடிய தன்மை உண்டு. ரிஷின்றது மந்திரத்தை சாட்சாத்கரிக்கக்கூடிய சக்தி. தேவதைகளும் ரிஷிகள் ஆக முடியும். அதனால் இங்கே சூரியஸ்டேத் அனுவாக்கத்தை அக்னி ரிஷி அப்படின்னு, சூரியசிவாமனுஷான்ற அனுவாக்கத்தை அக்னி பார்த்தேன். அக்னி சிவாமனுஷா சூரிய ரிஷி இது இருக்க முடியும்னு அர்த்தம். ஏன்னா இவன் இல்லாத காலத்தில் நடக்கிறத அவன் பார்க்குறான். பகலில் சூரியன் இருக்கான், அப்போ அக்னி ராத்திரி எவ்வளோ பார்க்குறேன். சூரியன் இல்லாத சமயத்தை அக்னியை பற்றி நான் சொல்கிறேன். சூரியன் ரிஷியாக போகிறேன். பெருமாள் பிரித்து கொடுக்கச்சு கூட ஒவ்வொருத்தருக்கு ஒத்தாசை பண்ண முடியாவே சேர்ந்தே ஒரு காரியத்தை நமக்கு சாதித்து தரத்துக்காக அமைச்சிருக்கார். காயத்ரி சந்தஸ் சூரியன் தேவதை ஆத்மசுத்தியர்த்தமான ஜலத்தின் பிராசனத்தில் விநியோகம். சரீர சுத்தி வெளியில் இருக்கிறது புரோஷணத்தினால, ஆத்மசுத்தின்னா உள்ளுக்குள்ளே ஜலம் போனால், சாப்பிட்ற ஜலத்திலேருந்து ஜலம் உள்ளே போய் உள்ள சுத்தியை ஏற்படுத்தணும். அதுக்காக ஆத்மசுத்தியர்த்தமான ஜலத்தின் பிராசனம், குடிக்கிறதுன்னு குடிக்கிறதில் பிராசனத்தில் விநியோகம். இங்கே நன்றாக ஈரணம் பண்ணுகிறவன், அதாவது பிரேரிக்கிறவன் என்ற விற்பத்தியாலே சூரிய சப்தத்திற்கு பரமாத்மா என்று அர்த்தம். சூரியன்ற சப்தம் எப்படி வந்தது? சுஷ்டு ஈரயத்தி இது சூரிய, நல்ல வழியிலே பிரேரணம் பண்ணுறான். நம்ம இந்த புத்தி இந்திரியங்கள் எல்லாத்தையும் நல்ல வழியில் அவனுக்கு எங்கேருந்து போக முடியா? அங்கே காயத்ரி மந்திரத்தோட பிரச்சோதயாத்தும் இருக்கு. ஜெயோயோன பிரச்சோதயாத். புத்திகளெல்லாம் யார் பிரச்சோதனம் பிரச்சோதனம் பண்ணுறதுன்னு சொன்னால் செலுத்தணும், ஆஜ்ஞை பண்ணணும். நீ இந்த விஷயத்தை இப்படி பண்ணு, இந்த சமயத்தை இப்படி பண்ணு, அந்த எண்ணத்தை தான் அமைச்சு தரான்னு. அவன் நமக்கு அவன் விஷயத்தை அமைச்சு தரட்டும், நாம் கேட்டுக்கணும். நீ கொடுத்த கரணகலேபரங்கள் உங்கள் எங்கேருந்து பயன்பட முடியா, நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அதனால் இங்கே சூரிய சப்தத்திற்கு
நன்றாக ஈரணம் பண்ணுகிறேன். ஈரணம்ன்ற சப்தம் செலுத்துறது, இயக்கிறது, நமக்கு ஒரு ஆஜ்ஞையை இந்த காரியத்தை பண்ணும்படியாக பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனால் சூரியன் பேர். சூரியஸ்ட மா மன்யுஷ்ட மன்யுபதேஷ்ட மன்யுகதேபியா அப்படின்னு மந்திரம் இருக்குது. அதில் சூரியனும் பிரேரணத்திற்கு நன்மை. சுஷ்டு இறையத்தின்னு என்ன அர்த்தம்? உபாதி இல்லாமை, அதுக்கு எந்த தடை கிடையாது. ரெண்டாவது பண்ணுறது க்ஷேமத்துக்காக இருக்குச்ச, கேள்வி கேட்காமல் அனுஷ்டிச்சு போடலாம். ஆப்தனுடைய வாக்கியமாக இருக்குச்ச, சந்தேகமே இல்லாமல் சொன்னால் உடனே பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஹிதைஷித்துவம் இருக்கிறதுனால் உபாதி இல்லாமை அல்லது அந்நியாதீனம் இல்லாமை. இவன் பிரேரிக்கிறதுக்கு இன்னொருத்தர் இவனை பிரேரணம் பண்ணல, இவன் சுதந்திரனாக இருந்துட்டு அது பகவானுக்கே உள்ளது. ஜனங்களுடைய உள்ளத்தில் பிரவேசித்து சாசனம் பண்ணுகிறவனாகையாலே சர்வத்துக்கும் ஆத்மாவானவன், சர்வபூதங்களுக்கும் பிரேரகன் என்பது முதலான பிரமாணங்களை இங்கே நினைப்பது. எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருந்துருக்கா, யா ஆத்மானம் அந்தரோ யமயத்தி அப்படின்னு உள்ளே இருந்துட்டு நியமிக்கிறதுனால் அந்தரியாமி. அதனாலே சூரியனும் பேர். சூரியன் ஒரு தேவத்தையை நாம் பிரதானமாக சொல்லலை, சர்வ பிரேரகனான பகவானே சூரிய மண்டலத்தை நினைக்கிறோம் அப்படின்றதுக்கா. இதில் ஜனங்களுடைய உள்ளத்தில் பிரவேசிக்கிறதுனால எல்லா பூதங்களுக்கும் பிரேரகன், அவனுக்கும் பிரேரகன். ஆதித்ய அதிஷ்டன்னு சொல்லிருக்கேன், அக்னோதிஷ்டன்னு சொல். அதனால் அவளுக்கும் கூட பிரேரகன், பிரம்மாவுக்கும். அதனால் சர்வபூதங்களுக்கும் பிரேரகனான. அதனால் இங்கே சூரிய சப்தத்தால் சம்சாரியான சூரியன் சொல்லப்படவில்லை. சூரியனுக்கும் சிருஷ்டி பிரளயங்கள் இருக்குது, அவனுக்கும் ஜன்மாதிகள் இருக்குது. அதனால் இந்த சம்சாரியான சூரியனை சொல்லலை. அவனுக்கு நிருபாதிகமான பிரேரகத்துவம் இல்லையே. அவன் நிருபாதிகமாக ஒருத்தனை பிரேரிக்க முடியாது. முடிஞ்சால் என்ன ஆயிருக்கும்னா சூரியனுக்கு கிரகணமே வந்திருக்காது. சூரியனையே ஒருத்தனை மறைக்கிறான்னா என்ன பண்ணுறது தான் இவன் எல்லாரையும். அதனால் என்ன, தனக்கே தகராறுன்னா இன்னும் தெரியணும். பகவான் சக்தி கொடுத்தா ராத்திரியில் சூரியன் பிரகாசிப்பான். சுவாமி பரமவியோம பாஸ்கரன்னு கத்தித்த இவன் பரமாகாசத்திற்கு சூரியன் பயம் ராத்திரியில் கூட உதிப்பான். அதனால் இவனுக்கு காலத்தினால ஒன்றும் வித்தியாசங்க. அதனால் சூரிய சப்தம் பரமாத்மாவை குறிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, பிரேரணம் பண்ணுறதுக்கு யாருடைய தேவையும் இல்லாமல் எல்லாரையும் பிரேரிக்கக்கூடியவன் சூரியன் சொல்லணும். அதனால் எம்பெருமானத்தான் குறிக்கிறது. அதனால் சம்சாரியான சூரியன் இல்லை. மன்யு அப்படின்னா குரோதம் அப்படின்னு அர்த்தம். மன்யு பதயா அப்படின்னா அந்த குரோதம் வர்றதுக்கு காரணம் ஒரு வஸ்துவில் ஒரு பற்று உண்டாரு, பற்றுனால் ஆசை ஏற்படுறது. ஆசையினால் அந்த வஸ்து ஆசை கிடைக்காத கோபம், அதுவே என்ன, அது புத்தி கேட்டுறது. அது இப்படியா சங்கா சஞ்சாயத்தை காமா காமாத் குரோதோபஜாயத்தை குரோதாத் ஒரு சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி. கடைசியில் இத்தனையும் சேர்ந்த விநாசத்துக்கு போய் முடிஞ்சு. அப்படி ஆகாமல் மன்யு மன்யுபதி அப்படின்றது ஆசையம், ஆசைக்கு காரணமான கோபம் முதலீடுகளும் இது இவைகளெல்லாம் என்னை மா சூரியஸ்ச மா மன்யுஷ்ச மன்யுபதயஸ்ச மன்யுகிருத்தேபியா பாபேபியா ரக்ஷந்தாம். இந்த கோபத்தால் செய்யப்பட்ட பாபங்களில் நின்றும் ரட்சிக்க கடவுதுகள். சரி, இங்கே மன்யுபதி சப்தத்தாலே ராகாதிகள் விவக்ஷிதங்கள். மன்யுவுக்கு காரணம், மன்யுவுக்கு காரணம் ராகம் முதலிது. அதனால் ஒரு ஆசைப்பட்டது கிடைக்காதுக்கு கோபம் வருது. நோபல் பிரைஸ் கொடுக்கலன்னு சண்டை போடுறான். இந்த மாதிரி இருந்தானா என்ன பண்ண, அப்படியே ஆகிடும். ஆசைப்படுறதும் ஒரு தப்பு, அது கிடைக்கலன்னு சண்டை போடுறோம். இதுக்கெல்லாம் அந்த மன்யு பற்றியாக சிலது இருக்கு. அதுக்காக என்ன சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது நல்லது கேட்டது. ஆனால் ஒவ்வொரு வேளையும் இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்ல எங்களுக்கு எது ஹித்தமோ ஹித்தமோ தேவேச ராஜ்ஞாபயமாசம் பகவானத்தை விட்டுறது தான் விவேகமான காரியம். அதனால் இந்த மந்திரங்கள் சொல்கிறவன் தெரிஞ்சுன்னு இந்த மாதிரி சொன்னான்னா மன்யுபதி சப்தத்தால் ராகாதிகள் விவக்ஷிதங்கள். அதுக்கு சொல்ல சர்வ பாபங்களும் ராகாதி மூலகங்கள். எல்லா பாபம் ஏற்படுத்தலும் இதுதான் வேறாக இருக்கக்கூடியது. அதனால் மன்யு முதலானதுகளுக்கு பாபத்தில் நின்றும் ரட்சகத்துவமாவது தாங்கள் உண்டாகாமையாலே தான் ஏற்படலைன்னா பாபம் ஏற்படாது. நீ இருக்காதே அப்படின்னு சொல்லணும், நீ வராதே இருக்காதே. ஆனால் அது நடக்குமா அப்படின்னு அதுக்கு பகவானே கோபம் முதலானதுகள் உண்டாகாமல் தடுத்து அவைகளின் காரியமான சர்வ பாபங்களுடைய விமோச்சனத்தையும் பண்ண கடவன். அதுக்காக தெரியாது அச்சேதனம் நான் சொல்கிறதே அதுக்கு தெரியாது என்ன அது பண்ண போகிறது. அதை சரீரமாக கொண்டு பகவான் என்ன பண்ணி இப்படி சொன்னியானா நான் உனக்கு அதுக்கு தகுந்த அனுகிரகத்தை பண்ணுறேன். நீ ஆசை பண்ணணும், நான் நல்ல வழியில் போகணும், நீ ஆசை பண்ணணும். உனக்கு ரெண்டுக்கும் நான் வழி கொடுத்துட்டேன். கத்தி ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு கத்தியை உபயோகி சொல்லி கொடுத்தா தங்கெழுத்தையும் வெட்டிக்கூடாது, கண்டவாளையும் கொல்லக்கூடாது. தனக்கு பயம் ஏற்படுத்தி தன்னை காப்பாற்றிக்கலாம். எதுக்காக எதை எப்படி பயன்படுத்தணுன்றது அதையும் கூட தெரிஞ்சுக்க வேண்டியது. சேத்தனாக இருக்கணுன்றது இதை எதிர்பார்க்குறான் பகவான்.
எனக்கா அது பண்ண தெரியாதுப்பா, அந்த பொறுப்பையும் உங்கள்கிட்டயே பிடிச்சி விட்றேன்னு சொல்லிவிடணும். அதுக்காக சுற்றி என்ன பண்ணிட்டு நீயே எனக்கு எப்போ எது நல்லதோ அந்தந்த சமயத்தில் அதை எனக்கு பிரேரணம் பண்ணிவிடும். அதனால் இதெல்லாம் பகவானை குறித்து தான் பண்ணுற பிரார்த்தனம் அப்படின்ற. அதனால் அவைகளின் பகவானே அந்த சர்வ பாபங்களுடைய விமோச்சனத்தையும் பண்ண கடவன். அதாவது பகவானாலேயே சர்வ பாபங்களில் நின்றும் விடுவித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சூரியன் பகவானை சொல்லிட்டு நிருபாதிகமாக பிரயாணம் பண்ணுறவன் சூரியனும் மன்னிவும் மன்னிபதிகளும் அதுலேருந்து ஏற்பட்ட மன்னிபதேபியா பாபேபியா ரக்ஷந்தாம். இது ஒவ்வொரு வேலையும் பண்ண சொல்லிருக்கேன். காத்தாலையும் இருக்கு, சாயங்காலம் மத்தியானத்துலேயும் பண்ண போகிறது. வேலைக்கு அப்பப்போ ஏற்படுறது. ராத்திரி பண்ணதெல்லாம் காத்தால் அதுக்கு வயசு காத்தால் பண்ணதெல்லாம் ராத்திரியில் கேட்டுக்கோ. இதே வந்துட்டே இருக்கேன், நிறுத்த முடியாது. அதே பிரவாகமாக வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா உனக்கு வேணும்னு தெரிஞ்சா எவ்வளோ நாள் ரோகம் இருக்கோ அவ்வளோ நாள் மருந்து சாப்பிடணும். அதுக்காக இது நித்தியகர்மான்னு. இது ஏன் நித்தியகர்மா ஆச்சுன்னா சுவாமி நித்தியம் நமக்கு விரோதம் நாம ஏற்படுத்திக்கிறோமோ இல்லையோ, க்ஷேமத்தையும் நாம தான் ஏற்படுத்தின்றாகணும். யாரும் கேட்காமல் பகவதாஜ்ஞா சொல்லாமலே பண்ணிக்கிறோம். பகவத் விரோதத்தை சரிப்படுத்திக்கிறதுக்கு பகவதாஜ்ஞா கேட்டு பண்ணிக்கோ. அதுக்காக சுற்றி என்ன அவனையே தான் பிரார்த்தித்தாகணும். ஆக இது பகவானாலேயே சர்வ பாபங்களில் நின்று விடுவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஏற்படுது. ராத்திரியிலே மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்யாம் முதரேன சிஷ்ணா எத் பாபம் மயா கிருதம் அப்படின்னு மனதாலும் வாக்காலும் ஹஸ்தங்களாலும் கால்களாலும் வயிற்றினாலும் சித்தத்தாலும் இன்னும் அந்த ஆண்குறி முதலியது அதனால் ஏற்படக்கூடிய எத் பாபம் அகாரிஷம், எத் ராத்திரியா பாபம் அகாரிஷம், எத் அண்ணா பாபம் அகாரிஷம் அப்படின்னு பகலில் ராத்திரியில் அந்தந்த வேளையில் ஒவ்வொரு இந்தியத்தால் பண்ண பாபங்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் ராத்திரி தது அவலும்புத்து. ராத்திரின்னா ராத்திரி காலத்துக்கே சாமர்த்தியம் இல்லை. அதனால் ராத்திரின்னு சப்தத்துக்கு பகவான் அர்த்தம். ராத்தி திராயத்தேச்சா ராத்திரியே அப்படின்னு ஐஷங்கிறது காட்டுந்துருக்கு. நல்ல புத்தியை கொடுக்குறான், தப்பு எண்ணங்கள்லேருந்து காப்பாற்றுறான். ராத்தின்னு ஒரு தாத்து, தானேன்னு ஒரு தாத்து இருக்கு, திரைன் பாலனேன்னு ஒரு தாத்து இருக்கு. அதனால் நல்லதை கொடுக்குறான், கெட்டதுலேருந்து காப்பாற்றுறான். அப்போது ராத்திரி சப்தம் பகவானை குறிக்கிறது. ராத்திரி இதே இந்த பாப்பத்தை எல்லாம் போகட்டும். ராத்திரி தது அவலும்புத்து எது மயா மனசா வாச்சா ஹஸ்தாபியா எது அகாரிஷம் தத் சர்வம் ராத்திரி அவலும்புத்து தாஹா அவலும்புத்து. அங்கே உனது ஆக சப்தத்துக்கு பகவான் அர்த்தம். அதனால் இது ரெண்டும் ராத்திரி பகவானானவன் அவலும்புத்து போக்கடிக்க கடவன். இந்த பரமாத்மாவினுடைய சந்நிதியில் வேறு வஸ்துக்களெல்லாம் கொடுக்கப்படுகிறதுகள், ரட்சிக்கவும் படுகிறதுகள். ராத்தின தானம்னு அர்த்தம். நாம் எதை கொடுத்து எதை வாங்கி எதை பண்ணுறா இருந்தாலும் பகவான் பிரீத்தி அடையட்டுறதுக்காக பண்ண வேண்டியது நியாயம். அவனுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு சொல்லாமல் அவனுக்கு சமர்ப்பிக்காமல் கொடுத்தா திருடமாக ஆயிடுவான் அப்படின்னு யோபுங்கே தேனையேவசா அப்படின்னு அப்படி இல்லாமல் இருந்தா அப்போது அவனுக்காக எது பண்ணாலும் பகவத் பிரீதி அச்சுத்த பிரியதாம் அப்படின்றான் சொல்லுது. எதை கொடுக்கத்தையும் பகவத் பிரீத்திக்காக கொடுக்குறேன். ஒருத்தர் கொடுத்து வாங்கிட்டாலும் அச்சுத்த பிரியதாம் அப்படின்னு தான் சொல்லுது. அதனால் யாருடைய திருப்தியினால் எந்த பகவானுடைய சந்நிதியில் வேறு வஸ்துக்களெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அது ராதாத்துலேருந்து அப்புறம் ரட்சிக்கவும் படுகிறதுகளோ கொடுத்தது சமர்த்தமாக நல்ல காரியத்துக்கு பயன்படுறதுக்கு ரட்சணம்னு பேர். அதனால் ராத்தி திராயத்தே இது ராத்திரியே அப்படின்னு ரெண்டு தாத்துக்கள்னால் ராத்திரி சப்தம் என்று விற்பன்னமான இந்த ராத்திரி சப்தம் தர்மார்த்த காம மோட்ச ரூபமான 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறவனாயும் நிருபாதிக ரட்சகனாயும் இருக்கிற பகவானை சொல்லுகிறது. ராத்திரி சப்தம் பகவானை குறிக்கிறதுக்கு சுத்தியில் உள்ள அதுக்கு இந்த ஸ்வரமும் காரணம்னு பட்டுவாசலும் காட்டுறார். ஒவ்வொரு சப்தத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தாத்து சேர்ந்தா இந்த ஸ்வரம் வேறுன்றது அந்த ஸ்வரத்தோடு இருக்குது. அதனால் இப்படி தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இதெல்லாம் நல்லா சூக்ஷ்மமாக பெரியவாள்லாம் பார்த்து சொல்லி கொடுத்துருந்துருக்க. அதனால் இந்த 4 புருஷார்த்தத்தையும் கொடுக்குற பகவான் நிருபாதிகமாக ரட்சிக்கிறான். அதனால் ராத்திரின்னு அவன் சொல்கிறான். இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட மனசு முதலான சப்தங்கள் வேறு இந்திரியங்களையும் லக்ஷணையினாலே சொல்லுகிறதுகள். மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் பத்யாம் முதரேன சிஷ்டான்னு சொன்னால் மற்ற இந்திரியங்களும் கூட இதில் சொல்லாத்தையும் எல்லா இந்திரியங்களால் என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் பகவான் போக்கணும். அதனால் போதாயனர் என்பவர் உபஸ்தத்தால் எந்த பாபம் செய்யப்பட்டதோ, கால்களினாலே எந்த பாபம் செய்யப்பட்டதோ, கைகளாலும் மனதாலும் வாக்காலும் காதுகளாலும் தொகிந்திரியத்தாலும் மூக்கினாலும் கண்களாலும் எந்த பாபம் செய்யப்பட்டதோ என்று சொன்னாரே. இந்த மந்திரத்துக்கே சூத்திரக்காரர் போதாயனர் என்ன பண்ணிட்ட இதில் விட்டதையும் கூட சேர்த்துக்கோ, சொல்கிறச்சே கூட சொல்லணும். மந்திரத்தில் இவ்வளோதான் இருக்குது. மந்திரம் சொன்னப்புறம் இதை சொல்லாதையும் கூட சேர்த்து அவர் சூத்திரத்தை எழுதிட்டு போனார். அதனால் விஷயம்லாம் இதை உபலட்சணம்ன்றதுக்கு பிரமாணமே சூத்திரங்களில் காட்டியிருக்கா அப்படின்னு விஷயம் எடுத்து சொல்கிறேன். அதனால் எத்யப்பி கோபம் முதலானதுகளால் செய்யப்பட்ட பாபங்களுக்கெல்லாம் இதில் அந்தர்பாவம் உண்டு, இதிலேயே சேரும். ஆனாலும்
மன்னிகிருத்த பாபங்கள் குரூரங்களாகையால் அவைகள் வேறாக சொல்லப்பட்டதுகள். கை கால் முதலால் பண்ணுறதை காட்டிலும் மனசா பண்ணுறதுக்கு இன்னும் தோஷம் அதிகம்ன்றதுனால முதல்ல வலசாவாத்தே அர்த்தாபியம் திரிகரணங்களை முதல்ல பொதுவாக சொல்லிவிடும். அப்புறம் ஒவ்வொரு இந்திரியத்தினாலையும் பண்ணதும் தனித்தனியாகவும் எடுத்து காட்டுறது. அதனால் எங்கேயும் நம்ம இடத்துல தோஷம் வராமல் இருக்கணும். தோஷம் நேர்ந்திருக்கிறதுக்கு பகவானே அதுக்கு பரிகாரத்தை பண்ணி தரணும். நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அது போக்குறான் அப்படின்றத ஒவ்வொரு வேளையிலையும் சொல்ல வேண்டியது. இதை ஹாரீத்தர் விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறார். அதாவது சாப்பிடக்கூடாது சர்வத்தையும் சாப்பிடுவது என்ன, பானம் பண்ணக்கூடாதை பானம் பண்ணுவது என்ன, பௌரோஹித்யம் பண்ணுவது என்ன, இதெல்லாம் சொல்ல சத்தை இல்லாத ஒருத்தங்க. அப்போ என்ன அவனுக்காக நீயே சொல்லணுமா போய்டு எல்லாத்தையும். அப்போ அவனுக்கு போய் சேராது வளர்ந்தது. இந்த மாதிரியாகும். அசத்துக்களிடம் தானம் வாங்குவதென்ன, அயலானுடைய ஸ்திரீயை அனுபவிப்பதென்ன, அயலானுடைய திரவியத்தை அபகரிப்பதென்ன, பிராணிகளுடைய ஹிம்சனம் என்ன, இவைகளெல்லாம் சாரீரமான பாபங்கள். பருஷ பாஷணம், ரொம்ப நிஷ்டூரமாக பேசுறது. பருஷ பாஷணம், பொய் சொல்லுதல், விவாதம், வேதத்தை விலைக்கு கொடுத்தல், இவைகள் வாகிந்திரியத்தின் தோஷங்கள். வேத விக்கிரயம்ன்றது பெரிய தோஷம். இதெல்லாம் வாச்சா என்ன பண்ண முடியும்? ஹஸ்தாபியம், இத்தரர்களை தப்பிக்க செய்தல், இத்தரருக்கு துரோகம் செய்தல், கோபம், லோபம், லோபம்னா கொடாமை இருந்தும் கொடுக்காம, பிரமம், அகங்காரம், இவைகள் மனசின் தோஷங்கள் என்று இங்கே சிலர் சொல்லுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தனித்தனியா பாபத்தில் நின்றும் ரட்சிக்க வேண்டும் என்று முன்னிருந்த பாபங்களுடைய நாசம் பிரார்த்திக்கப்படுகிறது. நிவர்த்தமான பாபங்களுக்கும் காலாந்தரத்தில் மறுபடி உற்பத்தி சம்பவிக்குமோ என்கிற பயத்தால் அவலும் பது பாப்பேபியோ ரக்ஷந்தாம்னு ஒன்று சொல்லிது. அது ஏற்கனவே உண்டான பாபம் அழியுது. சாமி அழிஞ்சுவிட்டா அப்படியே நிற்கும், திருப்பி உண்டாக போகுது, திருப்பி உண்டாகாமல் இருக்கட்டும் சொல்லி ரெண்டு கிரியாவும் இருக்காங்க. அவலும் பத்துன்றது ஒருத்தரும் போனது அதோடு போயிட்டும் திருப்பி வந்துவிடாமல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவலும் பத்து இன்னொரு தடவை ரெண்டாவது தடவை கிரியா மறுபடியும் உண்டாகாதபடி விநாசம் பிரார்த்திக்கப்படுகிறது. இதனால் இங்கே துரிதம் அவலும் பத்து என்று பூர்வபாபத்தின் விநாசம் சொல்லப்படுகிறது. மன்னிகிருத்தேபியா பாப்பேபியோ ரக்ஷந்தாம் என்று உத்தர பாபத்தின் அஸ்லேஷம் சொல்லப்படுது. அதாவது ஒட்டாமை சொல்லப்படுகிறது என்பது சரச யோஜனை. ரெண்டு வாக்கியம் சொன்னது ஒன்று அஸ்லேஷ விநாசம்னு சொல்லிருக்கு, உத்தர பூர்வாகையோக அஸ்லேஷ விநாசம்னு இருக்கு. அதாவது வரப்போகிறது ஒட்டாமல் இருக்கட்டும், பண்ணதை நசிக்கட்டும்ன்றதுக்காக ரெண்டு கிரியாபதம். இதான் இது வேதாந்தத்துக்கு ஒத்துருந்தால் இப்படி தான் சொல்ல முடியும். அது இல்லாத என்ன அனுமனா புனலுக்கு இருக்குது இப்படி சொல்லணும் அப்படி சொன்னால் வேறு ஏதாவது வழி காட்டணுமா போயிடும். அந்த கஷ்டம் இல்லாமல் வேதாந்த படிக்க முமுட்சுக்கு வேண்டியது அஸ்லேஷ விநாசங்கள். அதனால் உத்தரபூர்வாகங்கள் விஷயத்தில் ரெண்டு கிரியாபதம் உபயோகிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எத்கிஞ்ச துரித்தம்மையி, மேலும் யாதொரு சொல்பமான பாபம் என்னிடத்தில் இருக்கிறதோ அதையும் நாசம் செய்ய கடவன் அப்படின்னு. இதெல்லாம் போக அதாவது சேராது ஒன்று இருக்கு. அது கடைசியில் என்ன பண்ணணும், இந்த மிஸ்லேனியஸ்ன்னு ஒன்று போடுவோம். எல்லாம் இதெல்லாம் சேர்க்க முடியாது. எந்த குரூப்பில் சேர்க்குறதுன்னு தெரியல, ஒன்று எக்ஸட்ரான்னு போடுறது. அந்த மாதிரி உள்ளது எத்கிஞ்சா சுவாமி இதில் சேர்ந்துதோ இல்லை ரெண்டில் சேர்ந்துது. அது என்ன பண்ணு சுவாமி ஒவ்வொன்றா சொன்னது தான் நீங்கள் சொன்னீங்க. ரெண்டு இந்தித்தாள் மூணு இந்தித்தாள் தான் என்ன பண்ணு. அதாவது எத்கிஞ்சான்றது இது கீழே சொன்னதில் தனித்தனியாக சொன்னதில் சேராமல் இருக்கிறத அதுக்கும் சேர்த்து இதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்கோ அப்படின்னு அதுக்காக எத்கிஞ்ச துரித்தம்மையை, மேலும் யாதொரு சொல்பமான பாபம் என்னிடத்தில் இருக்கிறதோ அதையும் நாசம் செய்ய கடவன் அப்படின்னு. இதில் என்ன பண்ணுற, இவன் எப்போ மோட்சம் கேட்டிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை நாள் இவன் அனுபவித்தான கர்ம பலத்தை, அதில் புண்ணியபாபங்கள் நேரம். அதனால் அவ்வோ புருஷனுடைய அபியுபகமத்திற்கு அனுகுணமாக பிரபன்ன விஷயத்தில் பிராரப்த கர்மத்தையும் போக்கடிக்கிறான் என்பது பிரமாண சித்தம். இப்போது நானும் பாப நிவர்த்தகமான உபாயானுஷ்டானம் இல்லாமலே எப்படி பிரதிபந்தக பாபம் நிவர்த்தமாகும் என்ற சங்கையை நிரசிக்க, பாவம் பண்ணிட்டு போட்டோன்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணுற பாவம் போகிறதுக்கா, பண்ணுறது பண்ணிட்டு இல்லை போகிறதுக்கு என்ன பண்ணேன்னு கேள்வி கேட்டால் இதம் அகம் மாம் அமிர்தயோனம் சூரிய ஜோதிர்ஜோ விஸ்வா, அதுக்காக இது வந்தது இல்லை. இதுதான் காரியம். அது போக்கணும்னு பிரார்த்திச்சு அதுவே ஒரு காரியம். நான் இதை பண்ணி விட்டது வேண்டாத்தை பண்ணி நானாக சேர்த்துட்டேன் இடத்துல போக்கிக்க வழி தெரியாமல் திண்டாடுறேன், உம்மிடத்தை சமர்ப்பிக்கிறேன், இந்த தப்பை ஒத்துண்டு உம்மிடத்தை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீர் இதை போக்கும்னு அதுக்காக மேலே இந்த வாக்கியம் வந்து இதம் அகம் மாம் அமிர்தயோனம் சத்யே ஜோதிஷி சூரிய ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. அதனால் இந்த பிரதிபந்தக பாப நிவர்த்திக்கு நீர் பண்ணது என்னன்னா இதுதான் இந்த பிரார்த்தனம் பண்ணுறதா சொல்லியிருக்கு. இதமகம் இத்தியாதிகள். அகம் ஆகிஞ்சன்ய அனன்யகதிகத்துவ ரூப அதிகாரயுக்தனான நான். பிரபந்தன் விஷயத்தில் தான் சொல்ல வேண்டியது, அவளுக்காக தான். பகவதாஜ்ஞா பகவத் பிரீத்தின்றது அவனுக்கு தான் அது விகிதமான காரியமாக இருக்குதுதான். ஆகிஞ்சன்ய அனன்யகதிகத்துவ ரூப அதிகாரம் உள்ள நான்
இதம் மாம் இப்படிப்பட்ட என்னை பாபம் பண்ணிருக்க பாபம்னு இதில் வந்து நிற்கிற என்னை அமிர்தயோனோ மோட்சத்திற்கு காரணம் அமிர்தத்துவம் மோட்சம் அதுக்கு காரணமானது பகவான். அவனிடத்தில் இவன் தேஜோ ரூபியாக இருக்கான். இங்கே ஜோதிஷி அப்படின்னு ஜோதிஷி ஜுஹோமி பகவான் சர்வஸ்மா நிருபாதிக தேஜோ ரூபமாயும் ஜோதிஷுக்கெல்லாம் பிரகாசிகமாயும் இதற்கு மேல் அதாவது இந்த வெஷ்டிக்கு மேலும் சமஷ்டிக்கு மேலும் யாதொரு ஜோதிஷ் பிரகாசிக்கிறதோ என்றும் சொல்லப்பட்ட நிருபாதிக பிரேரகனான சூரியன் என்கிற பரமாத்மாவினிடத்தில் விசுத்த புருஷேடு சர்வத்த புருஷேடுன்னு சொல்லிருக்கிறதே வெஷ்டி சமஷ்டிகள் இந்த சூரியனுக்கு அந்த சக்தி கிடையாது. அதனால் சூரியே ஜோதிஷி அகம் மாம் ஜுஹோமி நான் உம்மிடத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். தப்பு பண்ணிவிட்ருக்கேன் அது வழிபட வழி தெரியல பண்ணாதிருப்பேன்னு சொல்ல முடியாது. நீரே பார்த்துக்கணும் பண்ணதுக்கும் சமாதானம் மறுபடியும் பண்ணாத சாமர்த்தியத்தை கொடுக்கறதும் இதை ஏற்றுண்டு இந்த பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணிவிடும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அதனால் ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷா பிரகாசிகமாயும் இதற்கு மேல் வெஷ்டிக்கு மேலும் சமஷ்டிக்கு மேலும் இது பிரகாசிக்கிறதோ அப்படிப்பட்ட நிருபாதிக பிரேரகனான சூரியன் என்ற பரமாத்மாவினிடத்தில் ஜுஹோமி ஸ்வாகான்னு மேலே சொல்லிருக்கு. ஏன்னா ஒரு அக்னியில் ஹோமத்தை பண்ணுறதா இருந்தால் ஸ்வாகாரம் சொல்லி பண்ணணும். ஸ்வாகா என்கிற மந்திரத்தை சொல்லி பகவானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன் என்று இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். ஸ்வாகா என்பது சமர்ப்பணத்திற்கு கரண மந்திரம். அக்னியில் ஒரு ஹவிஸை கொடுக்கறதுக்கு ஸ்வாகான்னு சொல்லி கொடுக்கணும். பகவானிடத்தில் சமர்ப்பிக்கிறது இந்த கரண மந்திரம் ஸ்வாகான்னு சொன்னால் உமக்காக கொடுக்கப்பட்டது. வேதத்தில் ஸ்வாகா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறச்ச தன் ஆத்மாவே தனக்கு சொல்லி பிரம்மா முதல்ல ஹோமம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். ஸ்வைவ தே வாகித்ய பிரவீத் சோஜுஹோ ஸ்வாஹேதி தத்வாகாரஸ்த ஜன்ம அப்படின்னு தன்னுடைய வாக்கை ஒரு சொல்லிது அவன் ஹோமம் பண்ணோம் அப்படின்னு. ஸ்வா ஆஹா ஸ்வா வாக் ஆஹா பிரம்மாவுடைய பத்னி வாக்குன்னு சொல்கிறான். பிரம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னான் ஆம்டா சொன்னான்னு பண்ணிட்டேன்ட்டார். ஸ்வா வாக் ஆஹா சரஸ்வதி சொன்னா அப்படின்னு. அதனால் அவன் ஸ்வாகான்னு ஹோமம் பண்ணிவிட்டார். லோகத்தில் இனிமேல் யார் பண்ணாலும் சோஜுஹோ ஸ்வாஹேத்த ஸ்வாகாரஸ்து ஜன்ம லோகத்தில் எல்லாருமே ஸ்வாகான்னு சொல்லி ஹோமத்தை பண்ணட்டும் அப்படின்னா. ஆக ஸ்வாகா என்பது சமர்ப்பணத்திற்கே கரண மந்திரம். இதனால் என்ன ஆச்சுன்னா ஜெகத்காரண பூதனாய் மோட்சத்தை கொடுப்பவனான பகவானிடத்தில் இப்படி பரசமர்ப்பணம் பண்ணினவனுக்கு சகல பிரதிபந்தகத்தையும் நிவர்த்தி செய்து தன்னுடைய அனுபவத்தையும் கொடுக்கின்றான் பகவான் என்பது இந்த மந்திரத்தின் தாத்பரியம். ஸ்வாகா என்று சொல்லி ஜலத்தை சாப்பிட கடவன் என்று மேலோடு தோன்றும் அர்த்தத்தை ஸ்வீகரித்தாலும் விரோதமில்லை. ஸ்வாகா பண்ணிட்டான்னு சொல்லுவது என்ன சுவாமி சாப்பிட்டுட்டாங்க தீர்த்த சாப்பிட்டா கூட தப்பு இல்லை. காரியம் பண்ணக்கூடியது அதோடு ஒத்துதான் இருக்கு. ஆனால் எல்லாம் நினச்சுன்றதுல இது மந்திரத்தை அர்த்தத்தை வகையாக புரிஞ்சுட்டான்னா இப்படி உபயோகப்படுறது. இது மாதிரி இந்த அப்பாம் பிராசனே விநியோகா சொல்லிட்டு அப்புறம் மாத்தியானிகத்தில் சொல்கிறச்ச ஆப புனந்து பிருத்திவி பூதா புனாத்துமாம் புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்மபூதா புனாத்துமாம் ஆப புனந்தோ இத்தியாதி மேகத்தால் வருஷிக்கப்பட்ட ஜலங்கள் பூமியை சுத்தம் செய்ய கடவுதுகள். ஆபா பிருத்திவியும் புனந்தோ பிருத்திவி பூத்தா மாம் புனாத்தும் நான் சாப்பிட்ற அன்னம் பிருத்திவி பூத்தா புனாத்துமா நான் சாப்பிட்றது அன்னம் பிருத்திவிலேன்னு வந்து அந்த பிருத்திவிக்கு சுத்தி மழை ஜலத்தேன்னு ஏற்படுறது. மழை ஜலத்தான சுத்தி அடைஞ்ச பிருத்திவியானது அதனுடைய விகாரம் அன்னத்தை நான் சாப்பிட்ற என்ன சுத்தி பண்ணட்டும். மழை ஜலம் பிருத்திவி துவாரா எனக்கு சுத்திக்கு காரணமாகட்டும். ஜலங்கள் சுத்தஸ்வரூபங்களாகையாலே அவைகள் பூமிக்கு பாவனங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பரிசுத்தையான பூமி என்னை பரிசுத்தனாக பண்ண கடவுது. அதனால் பூமியில் உள்ள ஜலங்களை சாப்பிடுவதால் என்று கருத்து. நாம் எடுத்துக்கக்கூடிய ஆகாரங்கள்லாம் அத்திய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதையா ஓஷதிபியா அன்னம் அன்னா புருஷா அன்னத சமயான்னு சொன்னதுனால் நாங்கள் மழை ஜலம் பிருத்திவியை பூத்தமாக்குறது அந்த ஜலத்தை பிருத்திவிலே வந்து நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு அந்த பவித்திரமாக ஆக்கட்டும். நல்ல எண்ணமே நல்ல காரியமே பண்ண வேணும். அதுக்காக இப்படி பிரார்த்திச்சுக்கிறது. இப்படி அப்புக்கள் பரமாத்மாவுக்கு விசேஷ வாசஸ்தானமாகையாலும் பிருத்திவி பகவானுக்கு அபிமத வல்லபையாகையாலும் பூதேவி விஷ்ணுபத்னி மஹீம் தேவீம் மாதவீம் மாதவ பிரியாம் அப்படின்னு சொல்லி அதனால் லக்ஷ்மி பிரிய சகிம் அப்படின்னு. அதனால் பூமி தேவத்தையும் கூட பகவானுக்கு பிரியமானவள். ஜலம் பகவானுக்கு வாசஸ்தானம். அதனால் அதை முதல்ல சொன்னால் இவ்விரண்டுக்கும் பாவனத்துவம் சொல்லப்படுகிறது. இதனால் ஜலம் பூமியை பவித்திரமாக்குறது பூமியை நம்ம பவித்திரமாக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கும். புனந்து பிரம்மணஸ்பதி அப்படின்னு பிரம்மாவுக்கு சுவாமின்னு ஒரு அர்த்தம். பிரம்மணா பத்தின்னா சதுர்முக பிரம்மாவுக்கு சுவாமி இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பிரம்மசப்தத்துக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு.
வேதத்துக்கு சாரபூதனான வேத பிரதிபாத்தியனான பகவான். பிரம்மணஸ்பதின்னு சொல்கிறது வேதத்தில் சொன்ன மந்திரங்கள்லாம் யாரை பிரதிபாதிக்கிறதோ அந்த வேத வேத்யன் அப்படின்னு அர்த்தம். எத்வா பிரம்ம வேதசாரமான பிரணவம் அல்லது வேதம், அதற்கு முக்கிய பிரதிபாத்தியனாகையா சுவாமியான பரமாத்மா. பிரம்மணஸ்பதின்றது பரமாத்மா, அது ரெண்டு வகையால், அதுக்கு பிரம்மாவுடைய ஆச்சாரியன் சுவாமின்னு சொல்லலாம். பிரம்ம வேதத்தை சொல்கிறதா இருந்தாலும் வேத பிரதிபாத்தியன்னு சொல்லிக்கலாம். புனந்து பரிசுத்தம் பண்ண கடவன். இங்கே வேதமாகையால் புனாத்து என்பதற்கு பதில் புனந்து என்று பகுவச்சனம் சொல்லப்படுகிறது. புனந்து பிரம்மணஸ்பதியன், புனாத்து பிரம்மணஸ்பதின்னு தான் சொல்லிருந்துருக்கலாம். சாமி எனக்கு பவித்திரத்தில் நிறைய தடவை வேணும், ஒரு தடவை பண்ணால் தெரியாது, ஒரு ஒத்தனாவே இருந்தால் கூட பல தடவை பண்ணட்டும். அதனால் வேதமாக இருக்கிறதுனால பகவத்துன்னு சொல்லப்படுறது, அதில் தோஷமில்லை. பிரம்மபூதா புனாத்துமா, பிரம்மபூதா பரமாத்மாவினாலே பரிசுத்தம் பண்ணப்பட்ட அப்புக்கள் என்னை பரிசுத்தம் பண்ண கிடவுது. ஜலம் பூமி சுத்தம் பண்ணிட்டு, ஜலத்தை யார் சுத்தம் பண்ணுறதுனா பகவான் சுத்தம் பண்ணா. பிரம்மபூதா பிரம்மபூதா ஆபஹா ஆபஹா பிருத்திவியும் புனந்து பிருத்திவி மாம் பூதா புனாத்து. அந்த மாதிரி அப்புக்கள் என்னை பரிசுத்தம் பண்ண கிடது. இங்கும் புனந்து என்று பகுவச்சனம் சொல்ல வேண்டியிருக்கு. புனாத்து என்கிற ஏகவச்சனம் சாந்தசம். அதாவது திருப்பி அங்கே ஏகவச்சனம் சொல்ல வேண்டியது பகுவச்சனம், இங்கே பகுவச்சனம் வேண்டிய அதை இங்கே வச்சுக்கிறது. அதாவது மாற்றின்னு சுத்தியில் சொல்கிறச்ச சுத்தியில் விதி தான் இஷ்டமே தவிர வாக்கியார்த்தம் சாட்சாத்தா இதுதான் சொல்கிறதான்றது சுத்தியில். இப்போ இதுக்கு வர்த்தமான காலம் அர்த்தம்னு கிடையாது. பூத்த காலம் வந்தோன்னா பவிஷ்யத் காலம் வந்தோன்னா காலத்துக்கெல்லாம் வேதத்தில் அர்த்தம் கிடையாது, விதின்னு மட்டும்தான். வேதத்தில் உள்ளது சோமம் கிரீணாத்தின்னு சொன்னால் சோமம் கிரீணியாத்துன்னு தான் அர்த்தம். கிரீணாத்தின்னு ரெட்டக்காரன்னு சொல்லிட்டேன். முக்குரேஷன் கேட்டார் அந்த மாதிரி, டே சோமம் வாங்குறான்னு சொல்லிருக்கேன், வாங்கணுமா இருந்தால் வாங்கணும், நம்ம வீட்டிலே இருந்ததுன்னா சோமம் வாங்கணுமா கிரீணியாத்துன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு ஐயங்க கேட்டோம். அப்போ இந்த பாதூர் சிம்முன்னு சுவாமி எழுந்தார் இருப்பேன் நசமாச்சாரம். அவர் தான் மீமாசா வாத்தியார் பாடசாலையில் உதாரணத்தில். அடியே நாங்கள் சுற்றியில் எல்லாத்துக்குமே ரெட்டக்காரத்துக்கு விதின்னு தான் அர்த்தம் சொல்லிருக்கேன். நான் ஒருவர்களை பக்கத்தில் சோமம் கிரீணியாத்துன்னு ஒரு வாக்கியம் இருக்கே அடியான் அப்படின்ட்டேன். இல்லை அவன் சொல்கிறான் அடியான் வாக்கியம் இருக்கலாம், நான் அத்தியனம் பண்ணல அப்படின்ட்டார் அவர். சாமி அதுக்காக பண்ண வேண்டாம், வேதத்துக்கு கிரீணாத்தின்னா கிரீணியாக தான் அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. சோமரசம் வாங்கி நான் விலை கொடுத்தேன், தொலைஞ்சு போட்டா என்ன பண்ணுறதுன்னு. அப்போது புனಃ சோமம் கிரீணியாத் முதல்ல சொல்ல சுவாமி நான் தப்பு சொன்னது. அதாவது கிரீணியாத் வேதத்தில் கிடையாதுன்னு இல்லை, கிரீணாத்தின்னு சொன்னாலும் கிரீணியாத் தான் அர்த்தம். எப்போ சொல்லிருக்கேன்னா தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு திருப்பியும் அப்போ நான் சோமம் கிரீணியாத் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால் ஸ்ருதியில் வரத்தே விதி மட்டும் அர்த்தமே தவிர வச்சனமோ காலமோ அவசியம் இல்லை. ஏகவசம் சொல்லிட்டு அதனால் ஒரு வித்தியாசம், பௌத்தம் வித்தியாசம் வரப்போகிறதில்ல. அதனால் அங்கேயும் ஒரு வித்தியம் இருக்குது, இங்கேயும் ஒரு வித்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் ஏகவசனம் சாந்தசம். ஜலங்களுக்கு பூமியை பரிசுத்தம் பண்ணும் தன்மை பிரம்மத்திற்கு வாசஸ்தானமாய்க்கொண்டு பரிசுத்தங்களாகையாலே என்று முன்பே சொல்லப்பட்டது. ஏன்னா ஆப்போவே தாயதஸ்ய அயனம் பூர்வம் தேன நாராயணா ஆப்பகா நரசூனவா தஸ்ய அயனம் பூர்வம். பகவான் ஜலத்தில் இருந்துருக்கான், மகாபிரயத்தில் எல்லாம் ஒரே ஜலமாகவே இருந்துட்டு தான் சொல்லணும். ஏகார்ணவம் ஜெகத்து அப்படின்னு மொத்தம் ஒரே ஜலமாக தான் இருந்துடுத்து. அதுலேருந்து அப்புறம் பகவான் சிருஷ்டியை பண்ணான். அதனால் முதல்ல அப்போ சசர்ஜாதவ் அப்படின்ற மனுவும் சொல்லுது. அதனால் ஜலமாக இருந்துட்டு அதுலேருந்து தான் மற்றதெல்லாம் ஏற்பட்டது. அதனால் பிரம்மத்துக்கு வாசஸ்தானமாக இருக்கிறதுனால ஜலம் பரிசுத்தம், பிரம்ம சம்பந்தத்தால் ஜலம் சுத்தம், ஜலத்தினால் பிருத்திவி சுத்தம், பிருத்திவினால் நாம் சுத்தி அடைகிறோம். ஆக வேதத்தினால பகவான் பிரதிபாத்தியன், மந்திரத்தை சொல்கிறதுனால பிரம்மணஸ்பதி புனாத்துவம். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஜலத்தை எடுத்துக்கிட்டே சர்வவிதமான சுத்தி ஏற்படுறது. எது உச்சிஷ்டம் அபோஜ்யம். உச்சிஷ்டம்னா எச்சல், வேறு மனிதனுடைய எச்சல் என்னால் எது சாப்பிடப்பட்டதோ அது அபோஜ்யம். அதாவது வெங்காயம் முதலிய வஸ்துக்களாலேயோ அப்படின்ற மயிர் முதலானவைகளின் சேர்க்கையாலோ அசுத்தியான வஸ்துக்கள் சேர்ந்தேன். ஈ புழு நூல் மயில் உயிர்கள் இருக்கும் சோறும் அப்படின்னு சுவாமி ஆஹா நியமத்தில் ஈ இருந்துருக்கு, புழு இருந்திருக்கு, மயில் இருக்கு, நகம் இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா சாத்து விட்டுடணும் அப்படின்னு. இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய வஸ்துவில் தோஷம் சேர்ந்திருந்தால் அது அபோஜ்யம். சாப்பிட தகாததும் ஒரு பக்கம். ஜாதி ஆசிரிய நிமித்தம், இது 3 தோஷங்கள். ஜாத்தி ஆசிரிய நிமித்த அதுஷ்டாத் அன்னாத் காய சுத்திர் விவேகா அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால் பத்தித்தன் முதலானவர்களின் சம்பந்தத்தாலேயோ எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட காலத்தாலேயோ வியாபாரத்தாலேயோ வஸ்துவின் சம்சர்க்கத்தாலேயோ புஜிக்கப்படாத வஸ்து என்னால் சாப்பிடப்பட்டதோ. அபோஜ்யம் பல வகைகளில் நேரலாம். எது உச்சிஷ்டம் எது அபோஜ்யம். அதை தவிர எத்வா துஷ்சரித்தம் மம. இதை தவிர மனோபாக்காயங்களால் என்னால் யாதொரு கெட்ட வியாபாரம் செய்யப்பட்டதோ, அசத்துகளிடத்தில் நின்னும் யாதொரு பிரதிகிரகம் செய்யப்பட்டதோ. அதனால் சர்வம் புனந்து மாமாபக அசதாஞ்ச பிரதிகிரகம். சதாஞ்ச பிரதிகிரகம் சொல்லிட்டு இருந்தா
சர்வம் பிறந்து மாமாப்போ சதாந்தே பிரதிகிரகம். அங்கே அசதாம்னா விரிக்க வேண்டியது தெரியாது போயிட்டா. ஆனால் சத்துக்கள்கிட்டேருந்து வாங்கினதுக்கு பிராயசித்தம் நினச்சிட்டு சொல்லான் தான் பரவாயில்ல. துர்கான் சுவாமி ஒருத்தர் கேட்டா, சுவாமி தாச்சா டே சத்துக்கள்கிட்ட வாங்கிட்டா பாப்போன்னு நினைக்கிறேன். சப்தத்துக்கு அர்த்தம் தெரியல. சுவாமி பத்மநாபோ மரப்பிரபுன்னா மரத்துக்கு பிரபு பெருமாள் நான் நினச்சிட்டேன் அப்படின்னாரு. பத்மநாபோ அமரப்பிரபுன்னு சொல்லணும்னு யாராவது சுவாமி மரத்துக்கு யார் பிரபு அப்போ நீ பிரபு அப்படின்னு கேட்டானா? மரப்பிரபுன்னு சொன்னாலும் மரத்துக்கும் பகவான் தானே பிரபு, அமரர்களுக்கு மட்டும்தானே. தெரியாது இருக்கிறது வேறு, தப்பாக தெரிஞ்சிக்க வேண்டாம். அதுக்காக சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன போட்டார் இங்கே அசதாஞ்ச பிரதிகிரகம். அசத்துகளிடமிருந்து பிரதிகிரகம் தானம் வாங்கிட்டு இருந்தால் அதே அவன் பாப்பம் நமக்கு வந்து சேரணும். தானத்தின் மூலமாக தட்சிணை கொடுக்கறது மூலம் தாத்தாவனுடைய பாப்பம் பிரதிகிரகித்தாக்கு வந்து சேர்றது. அதனால் அசதாஞ்ச பிரதிகிரகம் அதையும் தனியாக சுற்றி சொல்லிருக்கு. உச்சிஷ்டம் அபோஜ்யம் துஷ்சரித்தம் சர்வம் புனந்து மாமாபக அசதாந்த பிரதிகிரகம். இங்கேயும் சுவாஹா இது பகவானத்தை இந்த மாதிரி இந்த பாவத்து போது சமர்ப்பிச்சுக்கிறேன். அதனால் யாதொரு அசத்துக்களிடத்தில் இன்னும் யாதொரு பிரதிகிரகம் செய்யப்பட்டதோ அவை எல்லாவற்றையும் அப்புகள் பரிசுத்தம் பண்ண கடவுதுகள். அதன் மூலமாக என்னையும் பரிசுத்தம் பண்ண கடவுதுகள். இங்கே அப்பு முதலான சப்தங்களுக்கு பகவானிடத்தில் தாத்பரியம் கீழே சொல்லிட்டோம். சுவாஹா என்கிற சப்தம் பகவானிடத்தில் ஆத்ம சமர்ப்பணத்தை தோதிப்பிக்கிறது. இப்போ இந்த மாதிரி இந்த அக்னிசிவாமனுஷ்டில் ஒரே வித்தியாசம் வர வேண்டியது அகசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இங்கே அகசப்தமும் பரமாத்மாவே அகஸ்ததவலும்புதோ அப்படின்னு இருக்கு. ராத்திரின்னு சொல்கிறதுக்கு ராத்தி திராத்தின்னு சொன்னால் அது மாதிரி அகசப்தம் சொல்கிறச்ச அகசம்வத்சரோ வியாழகா என்ற சஹஸ்ரநாமத்தில் அகஸ்துன்னு பெருமான திருநாமாவே அகஸ்துன்னு பேரும் உண்டு பகவானுக்கு. சத்தியசப்தமும் அகசப்தமும் பரமாத்மாவை சொல்கிறது. சத்திய ஜோதிஷ ஜோஹாமி சுவாகான் இருக்கு. சத்தியசப்தமும் பரமாத்மாவே சொல்லுகிறது. தைத்திரிய உபனிஷத்தில் சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி சத்திய தியத்தியாபவத்து அதிலேயே சேத்தனமாயும் அச்சேத்தனமாயும் சத்திய சப்த வாச்சியனான அதாவது சத்தியஞ்ச அனுத்தஞ்ச சத்தியம் அபவத்து அப்படின்னு சேத்தனாச்சேத்தனும் சத்தியன்னு சப்தத்தினாலும் சொல்லப்படுறதுனால பிரம்மத்துக்கு சத்தியம்ன்ற பேரும் இருக்குது. அதனால் மற்ற உபனிஷத்திலே பரமாத்மாவை சத்தியசிய சத்தியம் என்றும் சொல்லியிருக்கு. அங்கே சத்தியமாவது ஜீவன்கள் அவைகளுக்கும் இவன் சத்தியன் பிராணாவை சத்தியம் தேஷாமேஷ சத்தியம் அப்படின்னு அங்கேயே வியாக்கியானம் பண்ணிருக்கு. அதனால் இங்கே அகசப்தம் பகவானை குறிக்கிறது. அதே மாதிரி சத்தியசப்தமும் பகவானை குறிக்கிறது. அகஸ்ததவலும்புத்து சத்திய ஜோதிஷ் ஜோஹமே இது வித்தியாசம் இருக்கிறார். ஆக இது மாதிரி அடுத்து நாழியாவது என்ன பண்ணுறேன் வெறும் காயத்ரி அர்த்தத்தை மாத்திரம் சங்கடமாக சொல்லிவிடுறேன். இது மட்டும் அதாவது புரோக்ஷணம் பிராசனம் புரோக்ஷணம் அதிகபிரதானம் அதிகபிரதானத்தை காயத்ரி மந்திரம் உபயோகிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டா ஏதோ ஓரளவுக்கு இந்த வந்து பிரதானம் அது. அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம் பண்ண போகிறோம், உபஸ்தானம்லாம் பண்ணுவோம். அந்த மந்திரங்களை ஏதோ இருக்கிற காலத்தில் வரதுக்கும் வேறு நாழியாக எடுத்து எல்லோரும் பொறுமையாக காத்துட்டு இருந்ததுனால சொல்ல வேண்டியது. காயத்ரியோட அர்த்தத்தை மாத்திரம் ஓரளவுக்கு பார்த்துடலாம். யோ தெய்வ சவிதாஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சராக பிரேரையே தஸ்ய எத் பர்கா தத் வரேண்யம் உபாஸ்மஹே அப்படின்னு அகஸ்திய புராணத்தில் சொல்லியிருக்கு. அதை தான் அனுசந்தானம் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே காட்டுறதுல காட்டிட்டு இதுக்கப்புறம் சத்துதோஷனில் சுவாமி இதுக்காக ஒரு ஸ்லோகம் சாத்திருக்கேன். காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்காக பிரதிபுருஷம் அநேகாக பிரத்யவஸ்தம் விசித்ராக சுபகதிஷு தியோ யோதயத் அஞ்சசானः அகில சிறுச்சித் அந்தர்யாமி தத் விஷ்ணு சம்யம் சவித்து அகம் உபாசே தஸ்ய தேவஸ்ய பர்கா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். இதில் சம்வித் நானாத்வம் அப்படின்னு சொல்கிறத கண்டிக்கணும்னுக்கா ஒரு வாதம். அதில் சொல்கிறது தேகான்னு சொல்லிருக்கே எவ்வளோ புத்தி இருக்கும் ஒருத்தனுக்கு, அல்லது இது சாமூகிக பிரார்த்தனமா அப்படின்னு ஒரு கேள்வி. தியோ யோன பிரச்சோதனம் எங்களுடைய புத்தியெல்லாம் யார் பிரச்சோதனம் பண்ணுறானோன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் பண்ணிட்டா போகிறோம்னால எங்களுடைய எல்லாருடைய புத்திகளும் தேயா பகவச்சன் சொல்லிவிட்டா சுலபமாச்சேன்னு ஒரு இல்லை ஒத்தனுக்கேன்னு சொன்னால் ஒத்தனுக்கு பகவச்சனை எப்படி ஓட்டும், தேயா பகவச்சனை எப்படி ஓட்டும் அப்படின்றது கேள்வி. சம்வித் நானா அப்படின்னு சொல்கிறான்னா கிடையாது, சம்வித் நானாத்வம் இல்லைன்னு கண்டிக்கிறதுக்காக சதுதோஷன் ஒரு வாதம். அதில் சொல்கிறது காயத்ரியை வச்சுட்டே உங்களுக்கு காயத்ரியே உபயோகப்படாதுன்னு அத்வைதிகள் மற்றவர்களாம் சொல்கிறாங்க. மொத்தத்திலே சொல்கிறதே ஒரு பேதமும் சொல்லிருக்கேன், ஒருத்தனுக்கே பல வகையான புத்திகளும் சொல்லியிருக்கேன். ஒருத்தனுக்கு எவ்வளோ புத்தி இருக்கும். அப்போ சொல்கிறார் பிரதி புருஷம் அநேக்காக ஒவ்வொருத்தனுக்கும் நிறைய புத்தி உண்டு. என்ன சுவாமி அப்படின்னா பிரத்யவஸ்தம் விசித்ராக ஜாகிரத திசையில் வேறு வகையாக புத்தி காரியம் பண்ணும், சொப்ன திசையில் வேறு வகையாக பண்ணும், சுஷுப்த திசையில் வேறு வகையாக பண்ணும். இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி ஒருத்தனுக்கே ஒவ்வொரு திசையிலேயே ஒவ்வொரு நாளும் ஒரே ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறதில்லை. அதனால் பிரதிபுருஷம் அநேக்காக பிரத்யவஸ்தம் விசித்ராக அது போல் இது இல்லை இது போல் அது இல்லை இன்னி போல் நாளைக்கு இல்லை அது மாதிரி இது எல்லாத்தையுமே இப்போ தியாக பகவச்சனும் ஒத்தனுக்கே சொல்லலாம். ஒத்தனுக்கே பலது இருக்குது சுவாமி, அது அத்தனையும் அவன் சரியாக சோதனை பண்ணணும். அப்போது சுபகதிஷு தியோ யஹ சோதயதி
நக தியா பிரதிபுருஷம் அநேகா பிரத்யவசம் விசித்ராக இந்த தியா சுபகதிஷு சோதையே. நல்ல விஷயத்திலேயே இந்த புத்தி போக முடியா எல்லா க்ஷணத்தையும் எல்லா அவஸ்தையிலையும் எல்லாருக்கும் அப்போ வேண்டியதுன்னா சுபகதிஷு தியோயா சோதயத்தி அஞ்சசானஹா. சட்டுன்னு கேட்ட உடனே பகவான் அவங்க எண்ணத்தை மாற்றி நல்லதை ஏற்படுத்தி தரணும். யார் இது சவிதான்றது யார்? சவித்துன்னு மந்திரத்தில் இருக்கு. அகில திதச்சித் அந்தர்யாமி தத் விஷ்ணு சம்யம் சவித்து. எல்லா சேத்தனா சேத்தனத்தையும் வியாபித்திருக்கிற விஷ்ணுவானவன் தான் சவிதா அப்படின்னு சொல்லணும். சவித்து அகம் உபாசே. தீமகின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உபாசே. தஸ்ய தேவஸ்ய பர்கா. என்னத்தை உபாசிக்கிறோம்? அந்த பகவானுடைய தேஜஸை உபாசிக்கிறோம். பர்கஸ்ன்னு ஒரு சப்தம். அந்த சப்தத்துக்கு ஒரு விசேஷார்த்தம். இப்போது சிலதை கொளுத்தினா சாம்பல் நிற்கிறது, அப்படி நிற்காமல் இப்போது வானாயில் வறக்கிறான். அதில் நெல் எல்லாத்தையும் வறக்கிற காலத்தில் ஜலங்களும் சேர்க்கறது, ஜலமோ எண்ணெயோ சேர்க்காத வெறும் வறுத்தா என்ன ஆகும்? காந்தம் கருகி போயிடும். அதே போல் பிராஷ்டிரம்னு பேர். பர்ஜன்னு ஒரு தாத்து, பிரிட்ஜ அப்படின்னு தாத்து. அந்த தாத்துல அது ஒரு வகையான பாக்கம். இந்த பாக்கத்தில் ஜலம் சேரக்கூடாது. அரிசியே சாதமாக ஆக்கிறதா இருந்தால் ஜலம் உண்டு. அதான் விக்லித்தி அப்படின்னு மிருதுவாக ஆகிடக்கூடியது. அப்படி ஆகிறதில்ல. பிராஷ்டிரம்னு பேர். வானைக்கு எதில் நாம் வறக்கிறோமோ அதுக்கு சம்ஸ்கிருத பிராஷ்டிரம்னு பேர். இதில் பர்க சப்தமானது வறுத்து எடுத்து வருதுன்னு. பாக்கி எதுவும் மீறாமல் போயிடணும். இதுலேருந்து ஒரு பரிணாமம் ஏற்பட்டு அதை உபயோகிக்கிறதுன்றது இல்லாமல் அப்படியே பொசுங்கி போயிடணும். அதுக்கு பர்கம்னு பேர். இதில் பர்கஹான்ற சப்தத்துக்கு சிவன் ஒரு அர்த்தம் உண்டு. ஹரஸ்மர ஹரோ பர்கா அப்படின்னு. அந்த காலத்தில் ஒரு தடவை அக்ரவதாமதாச்சார் பார்த்த இடத்துல நிறைய போயிட்டு வந்துருந்தார். ஒரு சமயம் யாரோ கேட்டு சந்தோஷத்துக்காக பர்கோ தேவசதீமின்னு சொல்லிருக்கு. சிவனு தான் காயத்ரி மந்திரம் சொல்கிறதுன்னு அவள் சொல்லிட்டு வந்துட்டார். ஹரஸ்மர ஹரோ பர்கா அப்படின்னு அவரை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவர் அங்கே கேட்டு வந்து யாரோ வந்து கோஷன் சாமிகிட்ட வந்து சொன்னாலாம். சுவாமி சொல்லிட்டார், அவர் 4 பேரும் தெரிஞ்சவராக இருக்கார் அப்படின்னு. ஆனால் சரிதான், ஹரஸ்மரோ பர்கான்னு இருந்தால் பர்கஸ்தாசோ தேவஸ்தான சப்தம் என்ன ஆகணும் அப்படின்னு யாராவது கேட்டுருக்கலாம் அவரை அப்படின்னு. பர்க தேவஸ்தான ஆகுது, பர்கோ தேவஸ்தான ஆகாது. ஓத்தம் வந்தது எதனால் அப்படின்னு கேட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சுவாமி சாத்தேன். பர்கஸ் சப்தமாக இருந்தால் தான் ருத்தம் ஏற்பட்டா பர்கசா பர்கோபியாம் பர்கோபின்னா ஓகார மரணமாக இருந்தால் சகாராந்த சப்தத்தில் தான் வரும் அது. அதனால் கேட்கறதுக்கு ஹித்தமாக இருக்கும். எவனோ அது தெரியாதவனை ஏமாத்துறதுக்கு அதை வேற பிராமணிக்கார் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சுவாமி சாத்தேன். அதனால் இங்கே தஸ்ய தேவஸ்ய பர்கா அப்படின்னு சுவாமி சேர்க்க. அதுதான் கர்மா. அதில் என்னத்தை உபாசிக்கிறோம்னா பகவானுடைய தேஜஸை உபாசிக்கிறோம். பாபத்தை எல்லாம் பொசுக்கக்கூடியது, மறுபடியும் இது ஏற்படாதபடி உண்டாக்காதபடி பொசுக்கக்கூடியதான பகவானுடைய தேஜஸை பிரார்த்திக்கிறோம் உபாசிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் காட்டியிருக்கேன். அதனால் இங்கேயும் காயத்ரி அர்த்தம் சொல்லும்போது பகவானுக்கு அவங்க இங்கே வியாக்கியானம் எங்கே வந்துருக்கு? பிரணவத்துலேருந்து ஆரம்பித்து சொல்லிருக்கோம். விஸ்தாரமாக இருக்குது. அகார உகாரம் அகாரம் எல்லாத்துக்குமே அர்த்தம் சேர்த்துன்னு இருக்கேன். ஆழியாக தான் நிறுத்திக்கிறேன். அதாவது வேண்டியது இது. அந்த சதுதூஷண சுவாமி சாய்ச்சது நமக்கு போகிறோம். ஒவ்வொரு அர்த்தத்துலேயும் வரக்கூடிய ஆக்ஷேபங்களுக்கு முதல்ல சமாதானம் சாய்ச்சி விட்டார். அப்புறம் மொத்தத்துக்கு அர்த்தம் யோ தேவா சவிதா அஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சராக தியா. அங்கே பகுவச்சனம் சொன்னது தர்மார்த்தகாம மோட்சங்களை எதை குறித்து நாம் ஆசைப்பட்டாலும் அதுக்கு ஏற்பட்ட புத்திகள்னாலும் பகுவச்சனம். அகஸ்திய புராணத்தில் சொன்னது, அகஸ்தியர் சொன்ன அர்த்தம் அது பிரேரையே தஸ்ய எத் பர்கா. யார் நம்மதெல்லாம் பிரேரணம் பண்ணுறானோ அவனுடைய எந்த வசந்த தேஜஸ் இருக்கோ அதுலேயும் வரேண்யம் பர்கா அப்படின்னு. வரேண்யம் விசேஷம். அதுக்கு வரேண்யம் பர்கா அப்படின்னு ரொம்ப வசந்ததான தேஜஸ். அது நம்ம விரோதிகள் எல்லாத்தையும் பாபத்து எல்லாத்தையும் போக்கட்டும். தத் வரேண்யம் உபாஸ்மஹே. அதனால் வரேண்யம் உபாஸ்மேன்னு அது சொல்லுக்கு. பர்கா எதஸ்தி தஸ்ய வரேண்யம் தத் வரேண்யம்னு தஸ்ய. அதனால் வரேண்யம் பர்கான்றதே எடுத்துக்க. தேஜஸ் தேஜஸில் பல வகைப்பட்ட தேஜஸ் இருக்குது. சிலது வந்த தேஜஸாக இருந்தால் லாபம் இல்லை நமக்கு. வசந்த தேஜஸ் நம்ம பண்ணுற பாவத்துக்கு அவர் தன்னுடைய வசந்த சக்தி பிரம்மாஸ்திரம் போட்டால் தான் ஆகக்கூடிய. ராவண குலத்துக்கு மற்ற அஸ்திரங்களால் முடியாது இருக்குது. கடைசியில் பிரம்மாஸ்திரத்தால் தான் குணமாக போயிடுச்சு வருவான். ராமன் கூட பிரம்மாஸ்திரம் போட்டமாக இருந்தாலும் அவர் சாதாரண காந்தர்வாசத்தாலே கொண்டிருக்கலாமே. அவனுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் தபசக்தி. அகில ஜெகதிக புஜபல வரபல அப்படின்றார் சுவாமி. எல்லாரும் காட்டில் அதிகமாக புஜபலமும் இருந்து வரபலமும் இருந்ததுனால பிரம்மாஸ்திரத்தினால பண்ணார். ஆக நம்முடைய புத்திகளை சரியான வழியில் செலுத்துறதுக்கும் பகவானை தான் பிரார்த்திக்கணும். அதுக்கு ஏற்பட்டு தான் காயத்ரி மந்திரம். அதை கொண்டு சூரிய மண்டலத்திற்கு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இந்த சுத்தி தேவை. அந்த சுத்திக்காக
முதல்ல ஒரு புரோக்ஷணம், அதுக்கப்புறம் பிராசனம், மறுபடியும் புரோக்ஷணம், அப்புறம் சமர்ப்பணம் பண்ணுறது. சுத்தியில் சொன்னது ஆப ஊர்தம் விக்ஷிபந்தி அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இருக்க ஜப்பம் முதலீதெல்லாம் சூத்திரக்காரால் சொன்னது. நமக்கு அதுவும் வேண்டியது. ஆபஸ்தம்ப சூத்திரகான்னு சொன்னேன். ஆபஸ்தம்பர் என்னமா சொல்லிருக்காரோ அந்த மாதிரி பண்ணி ரிஷசூத்திரத்தில் நித்தியகர்மாக்கள் சொல்கிறச்ச அவள் தான் பிராணாயாமியா, ஆத்மியா பிராணாயாமியா, சங்கல்பியெல்லாம் அவள் தான் சொன்னது. சுத்தியில் பிரம்மயத்தில் மாத்திரம் அதை சொல்லிருக்கு. அதை கொண்டு எல்லா இடத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சூத்திரக்காரால் காட்டிருக்கு. அப்புறம் ஜபம் பண்ண வேண்டியது. ஜபம் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த காலத்தில் உபஸ்தானம்னு ஒன்று இருக்குது. பிராத்த சந்தியோபஸ்தானம், மாத்தியானிகத்து உபஸ்தானம், சாயம் சந்தியோபஸ்தானம் அப்படின்னு இருக்குது. சூரியன் பகலில் 3 வேளையில் இருக்குச்சே. காத்தால் அவனுக்கு மித்திரன்னு பேர், மத்தியானத்தில் சவிதான்னு பேர், சாயங்காலத்தில் வருணன்னு பேர். இப்படி 3 தனித்தனியான குணங்கள்னால் அந்தந்த காரியத்தை லோக காரியத்தை பார்த்துக்கிற சூரியனுடைய ரூபத்தில் பகவானிடத்தில் இந்த மாதிரி நாம் பிரார்த்தனைகளை பண்ணுறது. இப்படி ஒரு சந்தியாவந்தத்தில் உள்ள சின்ன காரியமாக இருந்தால் கூட, அதாவது பவுண்டரி காண்டம் எழுதி 8 நிமிஷம் ஆகும் ஒரு சந்தியாவந்தத்துக்கு. 3 வேளையும் சேர்த்தா 24 நிமிஷம். 24 மணியில் 24 நிமிஷம் கொடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு அழகாக பவுண்டரிகாண்டம். அதாவது அந்த அனுஷ்டானத்தை வலியுறுத்துவது உண்டு. இங்கே வந்தால் காலம் பண்ணு வந்தா, சந்தியா பண்ணு வந்தா, ஆச்சரியம் பண்ணாலும் கேட்பருவான். அதாவது நல்லத்தை அடையணும் எல்லாரும் அப்படின்றதுல ஒரு நோக்கு. அந்த நோக்கை எப்படி சொல்கிறான்றது கூட அந்த மாதிரி இதனால் எல்லாரும் அதில் சந்தியாகின அசுச்சர் நித்தியம்னு ஐடிங்கர் காட்டினது முக்கியம். அதுக்காக அந்த அசுச்சி ஆகாமல் இருக்கிறதுக்கும் மற்ற கர்மாக்களுக்கு அர்ஹனாகிறதுக்காகவும் இது தேவை. அதில் இந்த மாதிரி பெரிய உபகாரம் இது. ஐடிங்கிறது உட்காந்து வியாக்கியானத்தை தமிழாக்கி அது கொடுத்து அது உள்ளத்தை விவரித்து காட்டுறது அப்படின்றது நமக்கு நம்ம பரம்பரையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது அவசியம். ஆச்சாரியால் யார் யார் என்னென்ன உபகாரம் பண்ணிருந்துருக்கா அப்படின்றது தெரிஞ்சு அனுசந்தானம் பண்ணணும். இதில் முக்கியமாக வெளியூர் ஐடிங்கரை நினைக்கணும். ஏன்னா அவர் இதெல்லாத்தையும் அந்த ஆன்மீகம் எழுதுகிற காலத்தில் எல்லா இடத்துலேருந்து பிரமாணங்கள் எடுத்து தமிழும் பண்ணியிருக்கு. சம்ஸ்கிருத்லேயும் ஒரு வியாக்கியானம், தமிழையும் ஒரு வியாக்கியானம் எழுதிக்கிற ஐடிங்க. இஞ்சிமூட்டை ஐடிங்கர் எழுதினது போக ஆன்மீகத்தில் உள்ள மொத்த வாக்கியங்கள் உள்பட எல்லாத்துக்குமே, சங்கல்பாதிகள் உள்பட எல்லாத்துக்குமே அர்த்தம் சாதிச்சிருக்கேன். வசந்த உபகாரம் லோகத்தில் எல்லாருமே கொண்டாடக்கூடிய உபகாரம். எந்த சம்பிரதாய பேதம் இல்லாமல் எல்லாருக்குமே நான் பார்த்தபடி பலவே தன்னாச்சாரியோட சொல்லியிருக்கேன். எங்களுக்கெல்லாம் அது பெருமையே தெரியாது. ஐடிங்க அந்த சிவைஷ்ண ததாச்சாரனை எழுதினதுக்கப்புறம் பார்த்தா சுலபமாகவும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. பண்ணுறதுல சமம் இல்லையே, பண்ணா க்ஷேமமாச்சேன்றது புரிகிற அளவுக்கு நல்லா வலியுறுத்தி காட்டுது. எழுத்து சாமர்த்தியம் இப்போ சமீபத்தில் இந்த 100 வருஷத்தில் வெளியூர் ஐடிங்கிற மாதிரி சொல்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் அது பகவத் வரப்பிரசாதம். அது அந்த மாதிரி இருந்த அந்த ஐடிங்கர் திருநக்ஷத்திரத்துக்காக அதை உத்தேசித்து வந்த காலத்தில் அவருக்கும் பிரியமான காரியம் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் சைட்டில் ஓடுறது சுதீப்ரியாவும் ஐடிங்கரோட வியாக்கியானத்தையும் இந்த நேரத்தில் கூட ஐடிங்கர் சாட்சியத்தையும் காட்டிருந்துருக்கோம். வெவ்வேறு வேதத்தில் இருக்குது. அதில் சிலதுக்கு இங்கே இல்லாத மற்ற வேதத்தில் இருக்குது. ரிக்வேதத்தில் பாசித்த மந்திரங்கள் வேறு வித்தியா, ரிக்வேதத்தில் ஒன்று வேறு, சாமவேதத்தில் வேறு. 3 வேதத்துக்கும் 3 காலத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்துல ஒரு 10-20 வியாக்கியானங்கள் எல்லாம் இடத்துல சேர்த்து உபநயனம் பண்ணுறோம். எல்லோரும் இதை கற்றுக்கிட்டோன்றதுக்காக உபநயன மந்தார்த்தத்தையும் போட்டு இதையும் சமிதாசனமெல்லாம் போட்டோம். எதனாலன்னு சொன்னால் இவெல்லாம் பெரியவாக சாதிச்சா ஒன்றுன்னு சொன்னால் அனுஷ்டாத்தாக்களாக இருந்ததுனால சாதிச்சா. இன்றைக்கி வடக்க போனால் பல பேர் சொல்கிறா, நாங்கள் கஷ்டப்பட்டு டெல்லியில் அந்த காலத்துலாம் போச்சு கிணறுலேருந்து தேடத்து ஒருத்தன் கேட்டான், என்ன சுவாமி இல்லாமல் என்ன போடுதுன்னு. இங்கே இருக்கவா இத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியாத அவர் பண்ணுறான்னு கூட அங்கே இருக்கும் ஒருத்தன் சொன்னான். ஹம்சப் பேக்காரே அப்படின்னு ஒருத்தன் சொல்ல. நாங்கள்லாம் அது என்னமோ பண்ணல, தந்தையும் சொல்லலை, அனுஷ்டானும் வச்சுக்கல, என்ன லாபம் வேதத்தால் அப்படின்னு அவன் இவனை ஒருத்தன் வருதுன்னு சொன்னான். அங்கே இருந்தோம் நான் அவர் கஷ்டப்படுறாரு பண்ணுறாருன்னு சொன்னேன். அதுக்கு நீ ஒத்தாசை பண்ணோம், அதுவும் ஏன் ஆட்சேபித்து உட்காந்துருக்கேன், நான் எல்லாம் பண்ணாதனால தான் கட்டுவோம் இன்றைக்கி அப்படின்னு அந்த ஊரில் சொன்னோம். அந்த அளவுக்கு தெற்க தான் அதுவும் கலவு தமிழேஷிக்க பூரிஷான்னு சொன்னபடி இங்கே தான் நிறைய மகான்கள் வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டிகளாக அமைஞ்சிருக்கேன். அந்த ஐஷங்கர் ஆச்சாரத்துலேயும் ரொம்ப நோக்கு உள்ளவர், நல்லா சிக்ஷிக்கக்கூடிய. அதனால் அந்த வெளியூர் ஐஷங்கர்னால் நமக்கு இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் கூட தெரியறதுக்கு அவகாசமாக இருக்குது. அவருக்கு ரொம்ப பிரியமான சிஷ்யர் நம்ம ப்ரொஃபஸர் சுவாமி விடாமல் அந்த காலத்துலேருந்து இந்த இடத்துல ரொம்ப தூரம் பகவத் கைங்கரியத்தை சம்பிரதாய விஷயத்தில் உபன்யாசாதிகள் ஏற்படுத்திட்டு வர்றார். வரதுக்கு சமம் இருக்குது எனக்கு வெளியில் போகிறதுல. இருந்தாலும் ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். சரி இதில் அதுக்கு மேலே மாட்டேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அதாவது பிரீத்திபூர்வகமான ஒரு நிர்பந்தம். அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாததுனால ஏதோ பகவான் தலை கட்டி கொடுத்தான். இந்த மாதிரி அவருக்கும் இந்த தம்பதிகளுக்கு இங்கே இருக்க எல்லா இந்த கோஷ்டியாருக்கும் சமஸ்த க்ஷேமத்தையும் பகவான் அனுகிரகிக்கட்டும், ஆச்சார அனுகிரகம் பூர்ணமாக இருக்கட்டும்னு சொல்லி நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குண ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த